ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரீஇன்கார்னேஷன் அனிமே பார்த்துருப்பீங்க. பட் இந்த அனிமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கதை ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுலேயும் இந்த எபிசோடோட கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 1. இந்த உலகத்துல எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் பண்ணப்பட்ட ஃபேண்டசியான அழகான பொய்களால நிறைஞ்சது தான். அதுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதிகமான அழகான பொய்களை சொல்றது ஐடல்ஸ் தான். என்னோட ஃபேவரட்டான ஐடல் இந்த ஆய் தான். ஆய், நீ உண்மையிலேயே ஆசம். இந்த பீகமாச்சியோட சென்டர் 16 வயசான ரொம்பவே அழகான பொண்ணு ஆய், நான் அவளோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஐடல் ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. டாக்டர், பேஷண்டோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நர்ஸ் வந்து கேட்கவும், அழகான விஷயத்தை அப்சர்வ் பண்றதோ ஒருத்தங்களோட ஹெல்ப்பை இம்ப்ரூவ் பண்ணும், அதனாலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். டாக்டர், ஒரு 16 வயசு சின்ன பொண்ணை போய் இப்படி ரசிக்கிறீங்களே, நீங்க ஒரு லாலிகான் தான் அப்படின்னு நர்ஸ் சொல்லவும், நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஐடல் ஆய்க்கு நான் ஏன் இவ்வளோ பெரிய ஃபேனா இருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க இருந்த ஒரு பேஷண்ட் சரினா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். பேகமாச்சி ஐடல் குரூப் தான் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆனது. அதுலயே அதோட சென்டர் ஆயா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் வயசு தான் ஆகுது. ஆனா இந்த வயசுலயே சிங்கிங் டான்சிங்னு எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கா. அது போக அழகா இருக்கிறா. நான் மட்டும் ரிபான் ஆனா அவளுக்கு பொண்ணா பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சரி நான் சொல்லவும், எனது ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டாக்டர் அதை சாதாரணமா எடை போடாதீங்க. பிறக்கும் போதே ஒரு செலிபிரிட்டிக்கு பொண்ணா பிறந்தா பிறப்புலயே நமக்கு அழகான லுக்ஸ் இருக்கும், நிறைய கனெக்ஷனும் இருக்கும், ஈஸியா ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லுவோம். எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்ல. நீ இந்த வயசுலயே கூட நீ இன்னும் ட்ரை பண்ணா கண்டிப்பா ஃபேமஸ் ஆகலாம். நான் வேணா உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபேனா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சரி நான் சொல்றா. ஒரு சின்ன பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. மேபி நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என் மனசு மாறுதான்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் இந்த செரினா உடம்பு சரியில்லாம இறந்து போயிருந்தா. தன்னால் என் லைஃப் போரிங்கா போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறமா செரினாவோட கனவை என்னோட கனவா ஆக்கிக்கிட்டேன். அந்த ஐடல் ஆய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க உண்மையிலேயே ஒரு லோலிகான் தான், அதுக்கு ஒரு காரணம் வர சொல்றீங்களா அப்படின்னு நர்ஸ் சொல்றா. சரி, நம்மள சத்தியமா சொல்றேன், நான் ஜஸ்ட் ஒரு பியூரஸ்ட் ஹார்ட்டோட தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி, அந்த 16 வயசான ஆய் உங்ககிட்ட வந்து டேட்டிங் போலாமான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னு நர்ஸ் கேட்கவும், சரி லஞ்ச் டைம் முடிஞ்சது நம்ம போலான்னு சொல்லுவோம், என்ன கொஸ்டினை ஸ்கிப் பண்றீங்களா அப்படின்னு நர்ஸ் கேட்கறா. ஆய் உடம்பு சரியில்லாம வெளியூர் போயிருக்கேன்னு சொன்னா அவ சீக்கிரமா சரியாகி அவளோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, உங்க பேர் ஹோஷினோவா அப்படின்னு சொல்லி ஒரு பிரெக்னன்ட் லேடியை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது. நீங்க தான் அந்த பொண்ணோட அப்பாவா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆக்சுவலி நான் இவளோட மேனேஜர் கார்டியனா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவ ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தா, சோ அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. பொண்ணுக்கும் ஆயோட வயசு தான் ஆகுது. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா அவ தொப்பிய கழட்டினா பார்த்தா ஆய் தான் அந்த இடத்துல இருக்கிறா. டாக்டர், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லை, நான் அந்த குழந்தைங்களை நல்லா பெத்தெடுப்பேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம பேடா இருக்கிற அந்த ஐடல் ஆய் என்ன தேடி வந்திருக்காளா? பட் ஆல்ரெடி அவளுக்கு குழந்தைங்க இருக்கு, நினைச்சதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. இந்த குழந்தைங்களுக்கு அப்பா யாரு அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஒட்டு கேட்டு நிக்கிறான். அது ஒரு சீக்ரெட், சொல்ல மாட்டேன் அப்படின்னு வா சொல்லிட்டா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறான். ஸ்கேன் ரிப்போர்ட்ல ட்வின்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆய், சீரியஸாவே இதுதான் உன் முடிவா? இந்த வயசுல நீ குழந்தை பத்துக்கிட்டான்னு தெரிஞ்சா அவன் கரியரே முடிஞ்சது அப்படின்னு மேனேஜர் சொல்லவும், நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்னு வா கேட்கறா. இது உங்க குழந்தைங்க, நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு டாக்டரா இதை தானே என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு செலிபிரிட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லவும், நான் மட்டும் இந்த நிமிஷத்துல இறந்து போனா ஒரு ரீஇன்கார்னேஷன் ஆனா அந்த செலிபிரிட்டிக்கு பிள்ளையா பிறக்கலாம்ல அப்படின்னு லாபில உட்காந்துருக்கிற சில பேர் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் நீ ஒரு பையனை லவ் பண்ணி குழந்தை பத்துக்கிட்டாலும் நான் உனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுவேன் ஆய் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆய் ஹோஷினோவா ரூஃப் டாப்க்கு வர டாக்டர் நம்ம பார்க்கவும், இந்த நேரத்துல நீ இங்க வர்றது நல்லது கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஏஜென்சி தான் இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் டோக்கியோ விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கேன். இங்க இருந்து ஸ்டார்ஸ்லாம் பார்க்க அழகா இருக்கு. டோக்கியோல இதை பார்க்க முடியாதுன்னு வா சொல்லவும், உன்னை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமானவா கேட்கறா. ஒரு காலத்துல என்னோட ஒரு பேஷண்ட் உனக்கு ஒரு பெரிய ஃபேன் நம்ம ஹீரோ சொல்லவும், கண்ட்ரி சைடு இருக்கிறவங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு நினைச்சேன், நான் இவ்வளவு ஃபேமஸா இருக்கேனா, என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கேட்கவும், குழந்தை பத்தி அப்புறம் ஐடல் கரியரை விட்டு கொடுக்க போறியா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன், எனக்கு ஃபேமிலி கிடையாது, பட் இவங்க எனக்கு ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க, நானும் இவங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப நீ இந்த குழந்தைய பத்துக்கிட்ட போறியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, நான் அதை பப்ளிக்ல சொல்ல மாட்டேன். ஐடல்ஸ் எல்லாம் கடவுள் மாதிரி எல்லாருமே வர்ஷிப் பண்ணுவாங்க. அழகான பொய்களை தான் அவங்களோட ஃபேன்ஸை விரும்புவாங்க. ஒரு அம்மாவா இருக்கிறதையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, ஒரு ஐடலா என் ஃபேன்ஸையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நான் ரொம்பவே பேராசை பிடிச்சவா. ஒரே நேரத்துல ஏன் ரெண்டையும் பண்ணக்கூடாது, ஒரு அம்மாவாவும் நான் இருப்பேன், ஒரு ஐடலாவும் இருப்பேன் அப்படின்னு வா சொல்றா. நான் ஃபேனா இருக்கிற அந்த ஐடல் ஆய் நான் நினைச்சதை விட ரொம்பவே பிரேவா நேர்ல இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட ஐடல் ஃபேனாவும் ஒரு டாக்டராவும் உன் டெலிவரியை நான் நல்லபடியா முடிச்சு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு ப்ராமிஸ் பண்றான். அவளோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ஜஸ்ட் ஹோஷினா அப்படிங்கிற நேமை மட்டும் வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் அவளை ரெஜிஸ்டர் பண்றாங்க. குழந்தையோட ஸ்கல் பெருசா இருக்கலாம், இவ பாடி சைஸ் வர சின்னதா இருக்கு, சோ மேபி சிசேரியன் பண்ற சான்ஸ் வரலாம் சொல்லவும், ஐயோ இவ வயித்துல தழும்பு இருந்தா பிரச்சனைன்னு சொல்லவும், எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், என் குழந்தைங்க கண்டிப்பா என்ன மாதிரி அழகான குட்டி ஃபேஸோட தான் இருப்பாங்க, சோ நான் நார்மல் டெலிவரியே பண்ணிருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆய் சொல்றா. சோ இப்ப ஹாஸ்பிட்டல்லே அவ தங்கி இருக்கிறா. நாட்கள் வாரங்களா ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவா அவளை நல்லபடியா டேக் கேர் பண்ணிக்கிடுறான்.
இந்த டெலிவரியில நினைச்சு எனக்குமே மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் என்ன ஆனாலும் சரி நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும். பொய்கள் தான் சில சமயம் உண்மையான லவ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 40 வாரம் போகுது, டெலிவரி டேட்டும் வருது. ஷிஃப்ட் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போறான். ப்ராமிஸ் பண்ணபடியே நான் உனக்கு நல்லபடியா டெலிவரி பண்ணுவேன். ஒருவேளை நான் இல்லாத நேரத்துல வழி வந்துச்சுன்னா கூட உனக்கு டெலிவரி பார்க்க எங்க டாக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போயிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். டெலிவரி முடிஞ்ச அப்புறம் ஆய்க்கும் எனக்கோ கனெக்ஷன் இருக்காது. திரும்பவும் நாங்க ஐடல் ஃபேனா மாறிடுவோம். பட் நான் அவளுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தா. நீ தான் ஹோஷினோவோட டாக்டரா அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். யார் நீ? அவ எங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவ ஃபேமிலி நேம் ஹோஷினோன்னு வெளியே யாருக்கும் தெரியாத உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கமா அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஆயோட ஸ்டாக்டா இருப்பானா? வெளியே தெரிஞ்சா பிரச்சனை. நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவனை எங்க தேடியோ காணும். பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோவை மலை உச்சில இருந்து அவன் தள்ளி விட்டு போயிடுறான். என்னாச்சு எனக்கு? நான் அன்கான்சியஸ் இருக்கனா இல்ல லைட்டா கான்சியஸ் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவோட போன் அடிக்குது. என் பாடியை என்னால அசைக்க முடியல. ஆயோட குழந்தைங்கள ஹெல்த்தியா பிறக்கணும், நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது செலிபிரிட்டிஸ்க்கு பிள்ளைங்களா போய் பிறந்தா நல்லா இருக்கும், நான் ரீஇன்கார்னேஷன் ஆகணும் அப்படின்னு சரினா சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. பிறக்கும் போதே நீ அழகா இருப்ப, கனெக்ஷன்ஸோட பிறப்ப அப்படின்னு சரினா சொன்ன ரீஇன்கார்னேஷனே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையிலே இந்த ரீஇன்கார்னேஷன்லாம் நடக்கும், அதுவும் எனக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான். நான் செத்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா கண் முழிச்சு பார்த்தப்போ நான் சொர்க்கத்துல இருந்தேன். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்வா மரீன் நீ ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு ஆய் வந்து நம்ம ஹீரோவை கொஞ்சிட்டு இருக்கா. ஆய் ஹோஷினோவோட குழந்தையா நான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ரீஇன்கார்னேஷன் விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பட் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இதை நான் என்ஜாய் பண்றேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இங்க நான் மட்டும் கிடையாது, என்னோட ட்வின் சிஸ்டரும் இங்க தான் இருக்கா. இவளோட பேரு ரோபி ஹோஷினோ. என்னை விட இவளுக்கு ஒரு அழகான பேரை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குமா. அந்த பொண்ணு அலரா எதுக்கு அலரா ஆக்வா அப்படின்னு வா கேட்குமோ. அவ பேர் ஆக்வா இல்ல ரோபி. ஒரு அம்மாக்கு தான் பசங்க நேம ஞாபகம் வச்சுக்கிட்டு தெரியலையா அப்படின்னு மேனேஜர் அங்க வரான். அதை இவரு சொல்றாரு பாரு அப்படின்னு அவனை கலாய்க்கிறா. உனக்கு பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு தெரியல நம்ம கேட்கவும். டேலண்டான பீப்புள் நேம நான் ஞாபகம் வச்சிருப்பேன்னு வா சொல்றா. நம்ம ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனோட ஆய் ஹோஷினா திரும்பவும் வந்துட்டா. சோ கான்சர்ட் அண்ட் டிவி ஷோஸ் நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த மேனேஜர் சொல்றான். மேனேஜரோட வைஃப் வந்து இந்த குழந்தைங்களை பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்றான். கிட்ஸையும் நான் ப்ரொடக்ஷனுக்கு கூட்டிட்டு வரணும்னு கேட்கவும் அதெல்லாம் முடியாது, உனக்கு மட்டும் பசங்க இருக்காங்கன்னு வெளியே தெரிஞ்சதும் ஐடல் கரியர்க்கே பை பை சொல்ல வேண்டியதான். அப்புறம் ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனுக்கு இழுத்து மூட வேண்டியதான். நீ 2 குழந்தைங்களுக்கு அம்மாங்கிறது மட்டும் வெளியே தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றான். இவர் ரொம்பவே ஓவரா பேசுறாரு இல்ல ரோபி அப்படின்னு ஆய் சொல்லவும் அவன் பேரு ஆக்வா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கத்துறான். ஒரு அம்மாவா ஆயால எங்களை ஒழுங்கா வளர்க்க முடியாது, பட் ஏஜென்சி அவளை கவர் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கவும் தெரியாம அவ ட்ரெஸ் எடுத்துருதான். என்ன ஆக்வா உனக்கு பால் குடிக்கணுமான்னு வா கேட்கறா. என்னதான் இருந்தாலும் லைனை கிராஸ் பண்ண விரும்பல, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். 6 மாசம் கழிச்சு இந்த பேகமாச்சி குரூப் திரும்பவும் வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டூடியோல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மேனேஜர் வைஃப் வந்து தூங்க ஆரம்பிக்கிறா. ஆயோட லைவ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த மேனேஜர் வைஃப் மியாக்கோ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டு அசால்ட்டா எந்திரிச்சு போய் நடந்து டிவி ஆன் பண்றான். அதான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா. அன்னைக்கு ஒரு நாள் என் பேபி அப்படின்னு சொல்லவா அச்சோ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என் போன குட்டியா தான் நான் பேபின்னு சொல்லுவேன் அவ சமாளிக்கிறா. பேகமாச்சி குரூப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்கவும் தெரியல, ஏதோ ஐடல் குரூப்னு சொல்லிட்டு தெரியுதாங்க. நான் அந்த லெவலுக்கு அவங்களோட ஷோஸ் எல்லாம் பார்த்ததுல, இந்த ஆய் தான் அவங்களோட சென்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாசமா இவங்க எந்த ஷோவுமே பண்ணலையா அப்படின்னு அந்த ஸ்டுடியோல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இவங்கள ஒரு பெரிய ஆளுங்களாவே பார்க்கல. இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாருமே போய் சொல்லதான் செய்வாங்க. செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, ஈவன் ஸ்டாஃப்ஸ் கூட போய் சொல்லதான் செய்வாங்க. ஆனா பட் என்னோட ஆய் அவங்க எல்லாரையும் கவர் பண்ற லெவலுக்கு பெரிய போய் சொல்றவா அப்படின்னு அந்த மேனேஜர் யோசிக்கிறான். ஆயோட சீக்கிரம் மட்டும் வெளியே தெரிஞ்சா ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனுக்கு தான் பெரிய லாஸ். மேனேஜர் அதை சூப்பரா கவர் பண்றாரு. ஆய் நீயுமே அதை பெஸ்டா பண்ற. ரீஇன்கார்னேஷன் ஆனங்கிறது எனக்கு தெரியல, ஆனா நான் அதை ரொம்பவே என்ஜாய் பண்றேன். எந்த லெவலுக்குன்னா என்ன கொலை பண்ண அவன் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கான்னு நான் யோசிக்கிற லெவலுக்கு ஆய்க்கு ஒரு நார்மலான பசங்க இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுதான் நடக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன சவுண்டு? லைவ் டிவி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு ரோபி எந்திக்கிறா. ஆக்வா எனக்கு ஏன்டா எழுப்பவே இல்ல, அம்மாவோட ஷோவை நான் மிஸ் பண்ணிட்ட பாரு. ஆய் டிவில பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கிறா. ஆயோட பாடி ஷேப் பெர்ஃபெக்டா இருக்கு, அவ ஃபேஸ் சூப்பர், அவ பாடும்போது வாய்ஸ் கூட ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்டா என்ன நீ எழுப்பலன்னு வா கேட்குமோ. நான் உன்னை எழுப்ப ட்ரை பண்ணா நீ தான் எந்திக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி இந்த ரோபியுமே ஒரு ரீஇன்கார்னேஷன் தான். அதை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா, ஆயை பத்தி என்ன தைரியம் இருந்தா தப்பு தப்பா கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, எடுத்து போங்கடா, நீங்க எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்ல அப்படின்னு ஆயை பத்தி தப்பா கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரிப்ளைவா பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன மாதிரி தானே ரீஇன்கார்னேஷனா நம்ம ஹீரோ கேட்கும். ஐயோ இந்த பேபி எப்படி இந்த வயசுலயே பேசுது அப்படின்னு ரோபி ஷாக் ஆகுவோம். அதை நீ சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ரோபி அவளோட ப்ரீவியஸ் லைஃப்ல ஒரு ஐடல் ஒட்டாக்கு தான், ஆயோட ஒரு பெரிய ஃபேன். ஆய் நீ ஒரு பெரிய மோசமானவா, எப்படி குழந்தைங்களை பெற்றுக்கலாம், ஃபேன்ஸ்க்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோவை கொலை பண்ணவன் டென்ஷன் ஆனதை நமக்கு காமிக்கிறாங்க. அம்மாட்ட பால் குடிக்கிறியா நம்ம கேட்கவும் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டிலே எடுத்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அடல்ட், அப்படி பண்றதெல்லாம் மோசம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இந்த ரோபி என்னடா அழுது சீன் ஓட்டி பால் குடிக்கிறா. நம்ம ஹீரோக்கும் இந்த ரோபிக்குமே செட் ஆகல. மேனேஜர் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சமத்தா இருக்கணும் பசங்களா சரியா அப்படின்ட்டு ஆய்ப்பா அங்க இருந்து கிளம்புறா. நீ ப்ரீவியஸ் லைஃப்ல பொண்ணா பையனான்னு கேட்கவும் பொண்ணுதான் அப்படின்னு வா சொல்ற. நீ ஆய்கிட்ட பால் குடிக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல என்ன பார்த்து பொறாமடா, நான் ஆயோட பொண்ணா பிறந்திருக்கேன்,
பால் குடிக்கிறதுலாம் என்னோட ரைட்ஸ், ஆனா நீ அப்படி இல்ல, நீ ஒரு வளர்ந்த ஆம்பளை ஆளு, நீ அப்படி குடிக்கிறது தப்பு அப்படின்னு வா சொல்றா. அச்சோ எனக்கு பாத்ரூம் வருது திரும்பிக்கோடா அப்படின்னு வா சொல்லிட்டு நான் அழற மாதிரி பண்ண அடிக்கிறா. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அழகான ஆம்பளைங்க கூட ப்ரொடக்ஷன்ல வேலை பார்ப்பேன் தான், ஆனா என்னைய குழந்தைங்களுக்கு ஆயாவளை பார்க்க வச்சு டைப்பர் சேஞ்ச் பண்ணி விட வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த மேனேஜர் வைஃப் டென்ஷன் ஆகுறா. அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுல இவளுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு ரோபி கேட்கிறா. இந்த ஆய்க்கு குழந்தைங்க இருக்கிறது நான் வெளியே சொல்லிட்டா எனக்கு அது நிறைய பணமும் கிடைக்கும், நான் இந்த ஆயாவளை பார்க்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வைஃப் வில்லத்தனமா சிரிக்கவும், இவ இப்படி பண்ண ஆய்க்கு தான்ப்பா பிரச்சனை, பேசாம இவளை கொன்றலாமான்னு ரோபி கேட்கவும், அவன் நம்மளோட சைஸ்ல பெருசு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன், நீ சீரியஸா கொள்ள சொல்றியான்னு ரோபி கேட்கிறா. ஐயோ டெலிவரி டைத்துல ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவ எடுக்கிறான்னு சொல்லுவோம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து, உன்னோட தவறுகள் மன்னிக்கப்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான், நான் ஒரு டிவைன் மெசஞ்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், குழந்தைங்க இப்படி பேசலாம் வாய்ப்பே இல்ல, இது ஒரு பிராங்க் ஷோவா, கேமரா எங்க இருக்கு, இது ரியாலிட்டி ஷோன்னு தானே நல்லா பண்றீங்க அப்படின்னு அந்த மேனேஜர் வைஃப் பாக்குறா. இவன் நம்ப மாட்டிக்கால, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா, ஒழுங்கா நடந்துக்கோ குழந்தை, நான் தான் ஆமட்டராஜோட வெசல், நான் ஒரு கடவுள், ஹோஷினோ கடவுளோட ஒரு குழந்தை, அவளுக்காக நாங்க சில பிளான்ஸ் வச்சிருக்கோம், ஆனா நீ அதை தடுக்க நினைக்கிற, அவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு, இந்த குழந்தைங்களுக்கும் தான், நீ அதுல குறுக்க வந்து அவனுக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், என்ன பனிஷ்மெண்ட் என்னவா கேட்கவும், நீ அழிஞ்சு போயிடுவா நம்ம ஹீரோ சொல்லுவா. ஆமா அப்படின்னு ரோபி சொல்றா. இந்த குழந்தைங்க சொல்றதை கேட்டு நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா செகண்ட் மேரேஜ்ல ஹேண்ட்ஸமான ஆக்டரை கல்யாணம் பண்ண கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும், ஹேண்ட்ஸமான ஆக்டரா ஓகே நான் டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மேனேஜர் வைஃப் வந்து இப்ப கிளீனிங் ஆரம்பிக்கிறா. நம்ம இஷ்டத்துக்கு நடந்து போலாம், பயந்து பேசணும்னு நீ அவசியம் இல்ல, ஆனா ரோபி நீ வேற லெவல்ல நடிச்ச, ப்ரீவியஸ் லைஃப்ல நீ ஆக்டரா இருந்தியோ நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அப்படின்னு ரோபி சொல்றா. அப்ப அது இந்த ஜென்மத்துல உன்னோட டேலண்ட் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. ஃபியூச்சர்ல நீ ஒரு ஆக்டரா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், ஃபியூச்சரா அதை பத்தி நான் யோசிக்கல அப்படின்னு ரோபி நினைக்கிறா. இப்ப ரோபி வந்து தூங்கிட்டு இருக்கா. இவளுமே ஒரு ஐடல் ஒட்டாக்குவா இருக்கா. இவளை பார்க்கும்போது சரினா தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆயுதான் இருக்கிறதுலே பெஸ்ட், அவளை பிடிச்ச லெவலுக்கு எனக்கு உங்களையா பிடிக்கும் டாக்டர் அப்படின்னு சரி நான் சொல்லிருப்பா. இந்த பொண்ணு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் தான் வருது சரினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓப்டியா அப்படின்னு ரோபி எந்திக்கிறா. இல்லன்ட்டு நம்ம ஹீரோ போறான். சரினா என் பாஸ்ட் லைஃபோட நேம் ஆச்சு, இது டாக்டரா இருக்குமோ அப்படின்னு ரோபி யோசிக்கிறா. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அங்க இருந்து போயிருந்தா. இந்த மாசத்தோட என்னோட பேமெண்ட் 2100 yen தானே, நிறைய விஷயங்கள் தான் பண்ணிருக்கோம்ல, என் பேமெண்ட் ஏன் கம்மியா இருக்குன்னு ஆய் கேட்கவும், ப்ரொடக்ஷன்ல மத்த விஷயத்தெல்லாம் மேனேஜ் பண்ணணும்ல அப்படின்னு மேனேஜர் வைஃப் சொல்லவும், மிடில்மேனுக்கே நிறைய காசு போதான் ஆய் கேட்கவும், உனக்கு நிறைய காசு தேவையான அந்த வைஃப் கேட்கறா. என் பசங்களை நான் லக்ஸரியஸா வளர்க்கணும், அவங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வைக்கணும், அவங்கள நான் ஹாப்பியா பாத்துக்கணும், அதுக்கு நான் நிறையவே சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆய் சொல்லவும், இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐஸ்கிரீமை சாப்பிடுறத முதல்ல நிறுத்து அப்படின்னு அந்த வைஃப் சொல்றா. சரி நான் என் பிராக்டிஸ்க்கு கிளம்புறேன், பாய் பசங்களா அப்படின்னு வா போகவும், செலிபிரிட்டிஸ்லாம் மாசம் பல மில்லியன் சம்பாதிப்பாங்கல்ல அப்படின்னு ரோபி கேட்கவும், எல்லா செலிபிரிட்டிஸும்லாம் அப்படி கிடையாது, தனி காசு போகும், அது போக அவங்களோட அரேஞ்ச்மெண்ட், அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்குமே அவங்க பேமெண்ட்ல இருந்தா காசு எடுப்பாங்க, சில செலிபிரிட்டிஸ் தான் மாசம்லாம் அவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம அம்மாக்கு நிறைய காசு தேவை, பேசாம ஃபேன்ஸ் எல்லாத்தையும் அவங்க லிவரை வைக்க சொல்லிடலாம்னு சொல்லவும், கடவுள் மாதிரி பேசி ரிலீஜியஸ் குரூப் ஆரம்பிக்கிறது முதல்ல நிறுத்துறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே மேனேஜர் ஆய்க்கு ஏன் நிறைய ஜாப் ஆஃபர் வர மாட்டேங்குது, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், நினைக்கிற லெவலுக்கு அது ஒன்றும் ஈஸி இல்ல கைஸ், எல்லா செலிபிரிட்டிஸும் கடைசி வர ஃபேமஸா இருக்கிறது இல்ல, சில ஐடல்ஸ் தான் ஃபேமஸாவோ சக்சஸாவோ ஆகுறாங்க, பட் சக்சஸ் ஆகாதவங்க எல்லாம் பெரிய பார்லயோ ரெஸ்டாரண்ட்லயும் தான் வேலை பார்க்கறாங்க. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நம்ம யூனிக்காவோ ஸ்பெஷலாவோ எதையாச்சும் பண்ணாதான் நமக்கு வேல்யூ, அது பீக்கமாச்சிக்கிட்டே இருந்து அவங்க எதிர்பார்க்கல, ஸ்பெசிஃபிக்கா ஆய்கிட்டே இருந்து வரணும், அப்பதான் ஆயோட கரியர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ ரொம்ப உடம்பு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிடாத அப்படின்னு கூட இருக்கவங்க சொல்லுவான், அதெல்லாம் இல்ல அப்படின்னு ஆய் சொல்றா. ஆயோட ஸ்மைல் உண்மையாவே தெரியல, அது ஃபேக்கா சிரிக்கிற மாதிரி தெரியுது, என்னால அவளுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சில ஃபேன்ஸோட மெசேஜை வந்து அவ ரீட் பண்றா. பீக்கமாச்சி குரூப் வந்து ஒரு மினி கான்சர்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைமா நான் நேர்ல இதை லைவா பார்க்க போறேன் அப்படின்னு ரூபி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. என் ஹஸ்பண்ட்க்கு தெரியாம அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நார்மல் பேபிஸ் மாதிரி ஒழுங்கா நடந்துக்கோங்க இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு மியாக்கா வந்து ரோபிக்கு வார்னிங் கொடுக்குறா. ஐக்கியம் நமக்கு கனெக்ஷன் இருக்கிற ஹிண்ட் கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லவோ, சரி தெரிஞ்சா அம்மாக்கு தான் பிரச்சனை வரும், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரோபி சொல்றா. என்னை பத்தி அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் ஒரு ப்ரொஃபஷனல், அழகான பொய்களும் என்கிட்ட எதிர்பார்க்கறாங்க, சோ நான் அதை தான் பண்ண முடியும், என்னோட சிரிப்பு ஹியூமன் மாதிரியே இல்லைன்னு சொல்றீங்க, நான் அவங்கள பார்த்து சிரிக்கணும்னு நீங்க தான் பொய்யா எதிர்பார்க்கறீங்க, மிரர்ல பார்த்து நானும் இதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், பட் உண்மையான ஸ்மைல் என்ன அப்படின்னு ஆய் கொஞ்சம் சோகமாகவும், இந்த பேபிஸ் ஐடல் ஃபேன் மூவ் எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்றாங்கன்னு எல்லாரும் பாக்குறாங்க, நார்மல் பேபிஸா நடந்துக்கோன்னு சொல்லி தர கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு மியாக்கா நினைக்கவோ, எக்ஸைட்மெண்ட்ல ஓவரா எங்களை மீறி போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பசங்க இப்படி பண்றதை பார்த்தா ஆய் ஹாப்பி ஆப்ரா, பேபிஸ் வீடியோ சும்மாவே வைரல் ஆகும், இது டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு அந்த வைஃப் சொல்லவும், மேனேஜர் அவளை இழுத்துட்டு போறான். ஆயோட ஸ்மைல் இதுதான் ஒரிஜினலா தெரியுதுப்பா அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, சோ அப்ப இப்படிதான் சிரிக்கணுமா, இனி நான் இதே மாதிரியே சிரிக்கிறேன் அப்படின்னு ஆய் நினைக்கிறேன். ரூபியும் ஆக்வாவும் வளர்ந்துருந்தாங்க, இப்ப அவங்களுக்கு ஒரு வயசு தாண்டிடுது, பேசவோ நடக்கவோ தெரியாத மாதிரி இனி நடிக்கணும்னு அவசியம் இல்ல, அம்மா என் தலையில பெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடல் ஓட்டாக்குவா ஒரு ஃபேன் மாதிரி ஓவரா ரூபி வந்து ஆய்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுதா. என்ன ஒரு ஆனந்தமான அனுபவம்னு வா சொல்லவும், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு ஆய் கேட்கவும், சொன்னி இவங்க ஷாக் ஆகுறாங்க, ஒருவேளை நீ ஒரு ஜீனியஸோ அப்படின்னு ஆய் சொல்லவும், ஆய் கண்டிப்பா கண்டுபிடிச்சுக்கிட மாட்டான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். சோ ஆய்க்கு இப்ப நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வருது, அப்படியே ரேடியோல எல்லாம் ஒர்க் பண்றா, அதை வச்சு ஒரு டிராமாவான டிவி ஷோல நடிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸோ கிடைக்குது. ஸ்டூடியோல வச்சு மட்டும் ஆயா அம்மான்னு கூப்பிட கூடாது சரியா, நீங்க என்னோட பசங்கன்னு தான் நாங்க எல்லாத்தையும் சொல்லுவேன், அதையே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு மியாக்கா சொல்லவோ, ஓகே அம்மா அப்படின்னு ஆய் அவளை கலாய்க்கிறா. அம்மா எனக்கு பசிக்குது சாக்லேட் வாங்கிட்டாங்க
அப்படின்னு ரோபியா வந்து அந்த மேனேஜர் ஒய்ஃப் கலாய்க்கிறா. இவர் தான் டேரக்டரா, பார்க்கவே பயங்கரமா இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹலோ டேரக்டர்னு வா சொல்லவும் இவர் பயங்கரமா இருக்காருப்பான்னு ரோபி சொல்லவும் நானும் அதான் நினைச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். இது யார் பசங்க டேரக்டர் கேட்கவும் என் பசங்க மேனேஜர் ஒய்ஃப் சொல்றா. என்னது உங்க பசங்களா? இப்போல்லா ப்ரொடக்ஷன் நடக்கிற இடத்துக்கு நாயை கூட்டிட்டு வராங்க. பசங்களா ஷூட்டிங் டைம்ல டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு டேரக்டர் போறாரு. இதுல இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஹீரோ ரெகக்னைஸ் பண்றான். ரோபி கியூட்டா இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ போர் அடிச்சு வெளியே வரவும் ஷூட்டிங் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு டேரக்டர் சொல்லவும் ஐயோ நான் அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால உங்களுக்கு எந்த லாஸ் வராது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும் எப்படி நீ இப்படி பேச கத்துக்கிட்ட அப்படின்னு அவர் கேட்கவும் சோஷியல் மீடியா பார்த்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒரு பிரகாஷ் பேபியா இருக்கிற, ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்பா. அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இன்ட்ரெஸ்ட் வந்தா என்ன கான்டாக்ட் பண்ணு அவர் கார்டை கொடுக்கவோ இதை நீங்க ஆய்க்கு கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். இங்க பாரு எல்லாராலையும்லாம் ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா வளர்ந்துட முடியாது. அதுக்கு மொத்தம் 3 விஷயம் தேவை. ஹீரோயின் ரோல் பண்ற அந்த பொண்ணு ஆக்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கு, அதே நேரத்துல அவளுக்கு அழகான ஃபேஸும் இருக்கு. அவ பக்கத்துல நிக்கிறவா அவளை விட பெஸ்டாவே ஆக்டிங் பண்ணுவா. அந்த பொண்ணு விடுற கேப்ஸ் இந்த பொண்ணு ஃபில் அப் பண்ணுவா. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வர போற ஸ்டார்ஸ்க்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்க இருக்கிற இந்த எல்லா ஃபேஸஸுமே இந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணப்படுது. இந்த செட்லயும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், நிறைய வியூவர்ஸ்க்கும் அவங்களை பிடிக்கணும் அப்படின்னு டேரக்டர் சொல்லவோ ஆயா எல்லாருக்கும் பிடிக்கும், அவ ஆல்ரெடி ஃபேமஸ் நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில அது மட்டும் பார்த்தாது அப்படின்னு டேரக்டர் சொல்றாரு. சார் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கவும் நான் இங்க இருந்தே பாக்குற ஆரம்பிங்கன்னு டேரக்டர் சொல்றாரு. இப்ப ஆய் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறா. அவளோட ஆக்டிங் ஆவரேஜா இருக்கு, பட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் எனக்கு தெரியும் ஆய் என்ன சொன்னா தெரியுமா, டான்ஸ் ஆடும்போது எல்லா ஆங்கிள்லயும் எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்டா தெரியற மாதிரி இருக்கணும், ஆனா நடிக்கும் போது அப்படி இல்ல, கேமராவோட ஆங்கிள் நான் கியூட்டா தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஆய் சொன்னா நம்ம ஹீரோ சொல்லவும் இதையும் அவ ஒரு மியூசிக் வீடியோ மாதிரியா இருக்குன்னு நினைச்சிட்டு பண்றா அப்படின்னு டேரக்டர் வந்து சிரிக்கிறான். இப்போ ஒரு வழியா அந்த டிராமாவோட ஷூட்டிங் எல்லாமே முடியுது அண்ட் அது டிவிலயும் ரிலீஸ் ஆகுது. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள டிராமால பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரோபி பாக்குறா. அம்மா அங்க பாருங்க நீங்க வாரீங்க அப்படின்னு வா சொல்றா. அந்த ஒரு ஃப்ரேமை தவிர்த்து ஆய்க்கு அதுல வர எந்த சீனுமே காமிக்கல. அவ்வளவுதான், நான் நிறைய ஷூட்டிங் எடுத்தாங்க, அவங்கள ஒரு சீன்ல மட்டும் தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ டேரக்டருக்கே கால் பண்றா. ஓ பிரகாஷ் பேபி நீயா அப்படின்னு அவர் கேட்கவும் ஆய்க்கியா நிறைய ஸ்கிரீன் டைம் கொடுக்கலவா, நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணா நம்ம ஹீரோ கேட்கவும் பட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி நீ இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்பவே கியூட்டாவும் பெர்ஃபெக்டாவும் தான் இருக்கா, அதனாலதான் மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் பண்ணி அவளை ஸ்கிரீன் டைம்ல இருந்து தூக்க சொன்னாங்க. நான் மெயின் ரோல் பண்ற ஹீரோயின் தான் அங்க அழகா தெரியணும், அது போக ஹீரோயின் ரோல் பண்ண அந்த பொண்ணோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அவளுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கணும் தான் சில ப்ரெஷர் பண்ணாங்க. ஈவன் ஆய்க்கு திறமை இருந்தாலும் இந்த இடம் திறமைகளுக்கான இடம் கிடையாது, இது பிசினஸ். பட் ஆய்க்கு என்னோட ப்ரொடக்ஷன்ல இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் ஆன் ஒன் கண்டிஷன், நீயும் அதுல நடிக்கணும்னு அந்த டேரக்டர் சொல்றான். சில டேரக்டர்ஸ் லோ பட்ஜெட்ல சூப்பரான ஆளுங்களை நடிக்க வச்சு படம் பண்ணுவாங்க, சில பேர் ஹை பட்ஜெட்ல சூப்பர் குவாலிட்டியில பண்ணணும்னு நினைப்பாங்க. இதுல நான் எந்த டைப்பான அந்த டேரக்டர் கேட்கவும் ஹை குவாலிட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல லோ பட்ஜெட் தான், ஆயோட பாப்புலரான ஆக்டிங்கையும் ஃபேஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிட போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். டேரக்டர் அக்வாவை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா மாதிரியே மியாக்கா வந்து அவன்கிட்ட பேசுறா. நம்ம ஹீரோவோ ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன்ல ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் என் சிஸ்டர் நல்லா நடிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல எனக்கு தேவையானது நீ தான், இதுக்கு பேர் தான் பார்கனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் அங்க இருந்து போறாரு. உங்க அம்மாவை நடிக்க வைக்கணும்னா ஒன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டாரா அந்த டேரக்டர், அவருக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு போல ஆக்வா அப்படின்னு மியாக்கா சொல்லவும் அவர்கிட்ட கேஷுவலா தான் பேசினேன். என் ப்ரீவியஸ் லைஃப்ல வயசானவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்ததுல வயசானவங்களுக்கு எப்படி நடந்தா பிடிக்கும்னு தெரியும், நான் உங்ககிட்ட கேஷுவலா நடந்துக்கிட்டேன், அவருக்கு பிடிச்சிட்டு போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அம்மாக்கு நாளைக்கு தான் ஷூட்டிங்கா, நான் மட்டும் இங்க வந்து அவஸ்தப்படுத்தனே அப்படின்னு ரோபி அழுதுட்டு இருக்கோம். இது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் ஏரியா, இங்க வந்து சின்ன பசங்க மாதிரி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஹே இவள நான் பாத்திருக்கேன், நீ அந்த ஜீனியஸ் சைல்ட் ஆக்டர் தானே, 10 செகண்ட்ல அழுவின்னு ரோபி கேட்கவும் அவளுக்கு யாராலையும் திறமையா நடிக்க முடியாதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு பாட்டு பேசிட்டே இருக்கா. இவ கொஞ்சம் ஓவரா போறாப்பா அப்படின்னு ரோபி சொல்லவும் இவளை போட்டு தள்ளிருமா நம்ம ஹீரோ கேட்கறான். நீயும் அந்த ஆயிங்கிறவளோ புதுசா வரீங்கிறதுக்காக டோட்டல் ஸ்கிரிப்டையே சேஞ்ச் பண்ணிருக்காங்க, உங்களை மாதிரி நடிக்க தெரியாதவங்களா கனெக்ஷன்ஸை வச்சு உள்ள வந்துருந்தீங்க, உண்மையான டேலண்ட் என்ன நான் உனக்கு காமிக்கிறேன், ஹே என் பேக்கை தூக்கிட்டு போ அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட அந்த பொண்ணு திமிரா நடந்துக்கிட்டா. என்ன தைரியம் இருந்தா இவ அப்படி பேசியிருப்பா, இவளை கொன்றவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னதான் இருந்தாலும் அவ ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு இவங்க விட்டுருந்தாங்க. அழகில்லாத ஒரு பொண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் மகத்தை அழகாக்கணும் ட்ரை பண்றா. இப்போ இவங்க ஷூட் பண்ற அந்த கதையோட பேசிக் லைன் இதுதான், இந்த வில்லேஜுக்கு உங்களை வரவே இருக்கிறோம் அப்படின்னு இந்த காண ஆரிமாங்கிற அந்த பொண்ணு வந்து ரேப்பியான சைல்டு மாதிரி பெர்ஃபெக்டா நடிக்கிறா. நானும் இதே மாதிரி நடிக்கலாம், ஆனா டேரக்டர் அதை என்கிட்ட எதிர்பார்க்கல, அவர்கிட்ட பேசினதை வச்சு நான் தான் அந்த ரோலுக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆவன்னு அவர் சூஸ் பண்ணிருக்காரு, நான் நார்மலா எப்பவும் நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த வில்லேஜ்ல தங்க ஒரு இடம் தான் இருக்கு, அங்க ரூம் புக் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்து சுத்தி பாருங்க நம்ம ஹீரோ டைலாக பேச ஆரம்பிக்கிறான். டேரக்டர் எதிர்பார்க்கறது என்னன்னா ஆக்டிங் இல்லாமே நான் ஆல்ரெடி கிரீப்பியா இருக்கங்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்ட் பண்ற அந்த பொண்ணு ரியலாவே நம்ம ஹீரோ டைலாக பார்த்து பயந்துருதா. டேக் ஓகே அப்படின்னு டேரக்டர் சொல்றாரு. ஆக்வா நார்மலாவே இப்படிதானே இருப்பான் அப்படின்னு சொல்லி ரோபி கேக்குறா. தம்பி நீ பேசினதுல உண்மையிலேயே எனக்கு பயம் வந்துடுச்சு, சூப்பரா நடிச்சா அப்படின்னு அந்த ஆக்டர் பாராட்டவும் டேரக்டர் ஒன் மோர் டேக் போலாம், நான் இதுல பெர்ஃபெக்ட்டா நடிக்கல, அவன் தான் என்ன விட சூப்பரா நடிச்சான், ப்ளீஸ் ஒன் மோர் டேக் போலாம் அப்படின்னு அந்த காணா வந்து அழுதுட்டு இருக்கா. பட் அவளுக்கு
அதுக்காகலாம் திரும்பலாம் டேக் போகல. ப்ரிகாஷியஸ் ஆக்டருக்கு இது முக்கியம்னு நினைக்கிறேன் டேரக்டர் கேட்கவும், ஃபீல் ஃபார் ஆக்டிங் எஃபோர்ட் நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல கம்யூனிகேஷன் சுத்தி இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒன்னு நினைச்சு இரிட்டேஷன் ஆனாங்கன்னா, ஆல்ரெடி நல்லா நடிக்கிறோம் எல்லார்கிட்டயும் ஓவரா திமிரா நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்காது. டேரக்டர் என்ன எதிர்பார்க்காருங்கிறத அவர் சொல்லாமையே தானா அதை புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபெக்டா பண்றது, நீ அதை பெர்ஃபெக்டா பண்ண அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்றாரு. எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நான் ஒன்னு அப்படி பண்ணவே சொல்லலையே, நானா அதை தான் எதிர்பார்க்க, நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்ணல, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு அவர் சொல்லவும், எனக்கு ஆக்டர் ஆகுறதுல விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் நேம் இருக்கு, ஆக்வா, அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு காணா வந்து நினைக்கிறா. லோ பட்ஜெட்ல பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி இந்த டேரக்டருக்கு ஒரு அவார்ட் கிடைக்குது. ஆய்தான் அந்த என்டையர் மூவியுமே பெஸ்டா கொண்டு போயிருந்தா. அந்த பிலிம்க்கு அப்புறமா ஆய்க்கு நிறைய டிவி ஷோ அண்ட் ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆயோட கரியர் growth நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம ஹீரோவோட இறந்து போன அந்த டெட் பாடியை இன்னும் கண்டே பிடிக்கல. யூனிஃபார்ம்ல நீங்க கியூட்டா இருக்கீங்கன்னு ஆய் சொல்றா. கிண்டர் கார்டன்ல இவங்க ஜாயின் பண்றாங்க. ப்ரீவியஸ் லைஃப்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, உன் வயசு என்ன நம்ம ஹீரோ கேக்குறான். ஐயோ இவனோட வயசு கம்மின்னு தெரிஞ்சதுன்னா நீ ஒரு சின்ன பொண்ணு தானா, நீ என்ன அதட்ட ஆரம்பிச்சிருவான்னு யோசிச்சு, ப்ரீவியஸ் லைஃப்ல நான் ஒரு அடல்ட்பா, இப்ப அது முக்கியமா என்ன, பாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு முக்கியம் இல்ல, இப்ப நான் எப்படி இருக்க முக்கியம் அப்படின்னு பா சொல்றா. ப்ரீவியஸ் லைஃப் நினைக்கும் போது நான் ரொம்பவே டிப்ரெஸ்டா இருப்பேன், இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு ப்ரீ ஸ்காலரா நான் ஜஸ்ட் ஈட்டிங் ஸ்லீப்பிங் இதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்கப்பா இந்த சின்ன வயசுல இந்த பையன் அட்வான்ஸ்டு நாவல் எல்லாம் படிக்கானா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து பாப்பாங்க. சோ நம்ம டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமான்னு டீச்சர் கேட்கவும், ரோபி அழுதுகிட்டு அங்க இருந்து ஓடிடுதா. ஏன் ஓடுனா நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ஒழுங்கா டான்ஸ் ஆட தெரியாதுன்னு வா சொல்றா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவா, கத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி அவளோட ப்ரீவியஸ் லைஃப்ல உடம்பு சரியில்லாம இருந்ததுனால எந்திரிச்சு நடக்கிறதே அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். நான் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா என்னால முடியல, நான் கீழே விழுந்துட்டே இருப்பேன் அப்படின்னு ரோபி சொல்லவும், அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது, இப்போ நீ ட்ரை பண்ணா உன்னால முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். ரோபியோ ட்ரை பண்றா, பட் பயத்துல அவ கீழே விழுறா. ஓ நீ பிராக்டிஸ் பண்றியா, நீயும் நானும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆய் வந்து கேக்குறா. ஆய் வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம். அம்மா இந்த இடத்துல நீங்க கையை இன்னும் கொஞ்சம் மேல தூக்கணும் அப்படின்னு சொல்லி ரோபி சொல்றா. ஆனா நீ சூப்பரா கோரியோகிராஃப் பண்றியா அப்படின்னு ஆய் வந்து சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த டயத்துல அவங்க டான்ஸ் 1000 மட்டும் பாத்திருப்பேன், சோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கால் இந்த மாதிரி வச்சு கையை இன்னும் கொஞ்சம் விரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருதா. ப்ரீவியஸ் லைஃப்ல அவ டான்ஸ் ஆடி கீழே விழுந்ததே அவளுக்கு இன்னும் பயமாவே தான் இருக்கு. சோ அந்த பயத்தினாலதான் அவ திரும்பவும் இந்த லைஃப்லயும் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணி கீழே விழுந்துட்டு இருக்கா. ரோபி கீழே விழுந்துருவான்னு பயந்துகிட்டே நீ ஆடுனா கீழே விழதா செய்வ, உன்னால முடியும் நம்ப அப்படின்னு ஆய் சொல்லப்போ, சரின்னு அவளும் இப்ப நம்பி டான்ஸ் ஆட ட்ரை பண்றா. நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்த டயத்துல ஃபுல்லா ஆய் மாதிரியே சூப்பரா டான்ஸ் ஆடணுங்கிறது தான். என்னாலையும் அதே மாதிரி மூவ் பண்ண முடிஞ்சா, என்னாலும் அதே மாதிரி ஃப்ரீயா டான்ஸ் ஆட முடிஞ்சா இன்னும் அதிகமா அதிகமா அப்படின்னு சொல்லி ரோபி இப்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறா. அண்ட் அதை நம்ம ஹீரோ வந்து வெளியே நின்று அவளுக்கே தெரியாம பாத்துட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஆக்டிங் மட்டும் இல்ல டான்ஸும் சூப்பரா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம பசங்க இப்ப பெருசா வளர்ந்துட்டாங்க, நீங்க அவங்கள ஒரு தடவையாச்சும் வந்து பாக்கலாம்ல, நான் ஒன்னும் உங்களை மிரட்டுறதுக்காக எல்லாம் கால் பண்ணல, அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஆய் போன்ல பேசுறா. ஆய் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது, நான் அதை பத்தி திங்க் பண்ண கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், பட் நம்ம அப்பா யாருன்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒருவேளை நம்ம அப்பாவே இல்லாம பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரோபி வந்து விவரம் இல்லாம சொல்றா. பசங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் உங்களை பார்க்கணும், அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஜீனியஸ், சோ நம்ம சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிடுவாங்க, நம்ம நியூ அட்ரஸ் நான் அவங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு ஆய் வந்து அவளுக்கு குழந்தை கொடுத்த அந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்றா. எனக்குமே இப்ப நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வா சொல்றா. ஆய் ஃபைனலி நீ ஒரு வழியா டோம் கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போற அப்படின்னு மேனேஜர் சொல்லுவா. அது என்ன பெரிய விஷயமான ஆய் கேக்குறா. எஸ் இதோ பாரு பிகமாச்சியோட பெர்ஃபார்மன்ஸ் டிவிலயே வந்திருக்கு, டோம் கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாரு. டோம் உண்மையிலே அந்த லெவலுக்கு ஸ்பெஷலான ஆய் கேட்கவும், ஒரு பெரிய கம்பெனி தான் இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டே ஏற்பாடு பண்ணுவாங்க, நிறைய ஸ்டாஃப் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, ட்ரெயினிங் கேமரா லைட்னு அதுக்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும், பாப்புலாரிட்டியும் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு மியாக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. டோம் கான்சர்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணு, இந்த பசங்களோட அப்பாவை மீட் பண்ணணும்லாம் வெயிட் பண்ணாதான்னு சொல்லவும், அஃப்கோர்ஸ் அப்படின்னு அவ யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவ மைண்ட் வந்து சொல்லிடுது. ஈவன் இந்த விஷயத்துல கூட நான் போய் தான் சொல்றேன், என்ன நான் ஒரு ஃபேமஸான ஐடலா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஆய் சொல்லவும், நான் ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன், உன்ன மாதிரி மிடில் ஸ்கூல்ல படிக்கிற ஆளுங்களை தான் அதுல ரெக்ரூட் பண்றேன், உன் ஃபேஸும் அழகா இருக்கு, கண்டிப்பா நீ ஒரு பெரிய ஐடலாவ அப்படின்னு ஈச்சுக்கோ சொல்லவும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி தெரியுமா, நான் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ற பொண்ணு, எங்க அம்மா ஒரு திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நான் ஹோம்ல வளர்ந்தேன், அவங்க திரும்ப வருவாங்கன்னு வெயிட் பண்ணா அவங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரவே இல்ல, ஐடல் எல்லாருமே ரொம்பவே பியூரஸ்டான ஆளுங்க, அவங்க ஃபேன்ஸ் லவ் பண்றவங்க, என்ன மாதிரி ஒருத்தர்லாம் ஐடல் ஆக முடியுமா அப்படின்னு ஆய் கேக்குறா. எல்லாம் சொன்னா இந்த டைரக்டர் பயந்து இவ்வளவு விட்டுட்டு போயிருவாருன்னு அவ நினைச்சிருக்கா. அதுல என்ன பிரச்சனை, அதுதான் ஒன்னு ஸ்பெஷல் ஆக்குது, நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ல இருந்து வந்தவங்க தான் நீச்சுக்கோ சொல்லவும், என்னால என் ஃபேன்ஸை உண்மையா லவ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு வா சொல்லவும், அப்ப பொய் சொல்லு, அதை தான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்கள சந்தோஷமாக்குறதுக்கு ஒரு அழகான பொய்கள் தான் நீச்சுக்கோ சொல்லியிருப்பான், இவன் அது பொய்யா இருந்தாலும் அவங்கள லவ்யூன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், உன்னால மத்தவங்களோட மனசுல ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகும், மேபி ஃபேன்ஸ் எல்லாரையும் உனக்கு பிடிக்கும் பிடிக்கும் நீ சொல்லிட்டே இருந்தா அந்த பொய் கூட ஒரு நாள் உண்மையாகலாம் சொல்லி ஈச்சுக்கோ சொல்லியிருப்பாரு. அதனாலதான் நான் எப்பவுமே என் ஃபேன்ஸை எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் நான் சொல்லிட்டே இருந்தேன், ஒரு நாள் அந்த பொய் உண்மையாகும் நான் நினைச்சேன், உண்மையான லவ்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஈவன் என் பசங்களை பார்த்து கூட உங்களை எனக்கு பிடிக்கும் நான் இது நாள் வரைக்கும் சொன்னதில்ல, ஒருவேளை நான் அதை சொல்லி அதுவும் என் மனசுல இருந்து வராம அது ஒரு பொய்யா இருந்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லி ஆய் யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரோ பூவை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. டோம் கான்சர்ட்க்கு ஆயும் தயாராயிட்டு இருக்கா. அப்ப ஹாலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்கு, உங்க டோம் கான்சர்ட்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒருத்தன் பூவை கொடுக்குறான். ஆயோட லைஃப்ல நடந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ லைஃப் அவ முன்னாடியே ஒரு ஃபிளாஷா வந்துட்டு போகுது.
ஏன்னா ஆயோட வயித்துல அவன் கத்தியால குத்திட்டான். அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறான். உன் ஃபேன்ஸ் எல்லார்கிட்டயும் நீ போய் தான் சொல்ற, எங்களை பிடிக்கும்னு சொல்லி நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க, 2 பசங்களை பத்துக்கிட்டு எங்களை ஏமாத்திருக்கல, உன் ஃபேன்ஸ் மேல உனக்கு உண்மையான லவ்வே இல்ல அப்படின்னு அவன் கத்தவும், ஆமா எனக்கு உண்மையான லவ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அதனாலதான் நான் திரும்ப திரும்ப அந்த பொய்ய சொன்னேன், ஒரு நாள் அது உண்மையாயிராதான்னு. பட் என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா அவங்க எல்லாரையும் சந்தோஷமாக்கணும், அது வழியா என் லவ்வை வெளிப்படுத்தணும்னு நான் நினைச்சேன். இவன் இப்படி பண்ணியிருந்தாலும் என் ஃபேனை எனக்கு எப்பவோ பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்லவும், நீ போய் சொல்ற, என் பேர் கூட உனக்கு தெரியாதுன்னு சொல்லவும், நீ ரியோஸ்கே தானே, நிறைய சைனிங் இவெண்ட்ஸ்க்கு வந்திருக்க கரெக்டா, கொஞ்சம் கிளம்சி, சில சமயம் நேம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட மாட்டேன், நீ அந்த ஸ்டார் ஸ்டாண்ட் எனக்கு கிஃப்டா கொடுத்தியா, அது கூட என் லிவிங் ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு பா சொல்லவும், இல்ல நான் வேணும்னு இப்படி பண்ணல அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு ஓடிதான். நம்ம ஹீரோ டக்குனு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான். கொஞ்சம் நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், ஆர்ஃபனேஜ்ல வளரும்போது கூட நான் இப்படி இல்லை அப்படின்னு ஆய் சொல்றா. ஆய் பேசுறத நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ டாக்டருங்கிறதுனால அவளோட இன்ஜரி டேமேஜ் பெருசுங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. என்னோட முடிவு இதுதான் நினைக்கிறேன், ஆக்வா உனக்கு எதுவும் அடிப்படல, இன்னைக்குள்ள டோம் கான்செர்ட் கேன்சல் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆய் சொல்றா. அங்க என்ன நடக்குது கதவை தரான் ரோபி சொல்லவும், நீங்க வராதான் நம்ம ஹீரோ சொல்றான். ரோபி நீயும் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஐடலா வருவேன்னு நினைக்கிறேன், ஆக்வா நீ ஒரு பெரிய ஆக்டரா வருவேன்னு நினைக்கிறேன், நீங்க வளர்ந்த அப்புறம் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு, அதை போட்டு நீங்க ஸ்கூலுக்கு போறதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஸ்டே அன்னைக்கு நான் அவங்கள மீட் பண்ண வரும்போது எல்லாரும் நான் அவங்க சிஸ்டர்னு நினைச்சிருப்பாங்கல்ல, நான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் மாமா இருந்தேன்னா என்னன்னு தெரியல, பட் நீங்க எனக்கு குழந்தைங்களா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரோபி ஆக்வா ஐ லவ் யூ நான் சொல்லிட்டேன், எஸ் இது பொய் இல்ல, என் மனசுல இருந்து வந்தது தான், ஒரு வழியா நான் இதை சொல்லிட்டேன் அப்படின்னு இப்ப அப்படியே வந்து ஆய் இறந்து போயிருந்தா. ஃபேமஸ் ஐடல் ஆய் இறந்து போயிட்டா அப்படிங்கிற நியூஸ் எல்லாருமே பரவுது. டோம் கான்சர்ட்டோ கேன்சல் ஆயிடுச்சு. அங்க ஆய பார்க்கணும்னு கோடி இருந்த அவளோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்பதான் ஆயா அவங்களோட புது அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. பட் அந்த இடத்துல ஒருத்தன் வந்து அவங்கள குத்திட்டு போயிட்டான். அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆய் இறந்து போன 1 ஹவர்லயே நியூஸ் எல்லா இடத்துக்கும் பரவுது. அவனுக்கு எப்படி புது அட்ரஸ் தெரியும், அவன் பாய் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு சில தப்பான கமெண்ட்ஸும் அதுல வருது. ஒரு ஐடலுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சான்னு தெரிஞ்சா அதுக்கு இப்படிதான் தப்பு தப்பா பேசுவீங்களா, நீங்க எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லங்கிற பொறாமையில பேசுறீங்களா, நீங்க ஒரு ஐடல்ல லவ் பண்ணலாம், ஆனா ஐடல் ஒருத்தவங்களை லவ் பண்ணா தப்பா, இந்த இன்டர்நெட் ஏன் இப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாகணும் போல தோணுது, அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் இப்படிதான் இவனுங்க எல்லாம் இஷ்டத்துக்கு தப்பு தப்பா பேசுவானுங்களா அப்படின்னு ரோபி வந்து டென்ஷன் ஆகி கத்துறா. ஆயோட ஃபேனா இருந்தா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான் அவளை கத்தியால குத்திருக்கான் அண்ட் அவனுமே இப்ப சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். நாளைக்கு அப்புறமா பனிப்பொழிய ஆரம்பிச்சது அண்ட் இந்த ஆய் இன்சிடென்ட் பத்தி எல்லாரும் மறந்துட்டாங்க. நியூஸ்லயும் அந்த பனிப்பொழிவை பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனுக்கு தான் இதுல பெரிய பாதிப்பு. விக்டமா இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு நிறைய நேரம் கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. இவங்க ஆயோட பசங்க தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. மியாக்காவோட பசங்களை இப்ப லீகலா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன உங்க அம்மாவா நினைக்க வேணாம், பட் நான் உங்களை என் பசங்களா நினைச்சு வளர்க்கட்டுமா அப்படின்னு மியாக்கா கேட்கவும் ரோபியும் ஒத்துக்கிறா. ஹாய் ஹோஷினோக்கான இறுதி அஞ்சலி எல்லாமே நடக்குது. ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஈச்சிக்கோ தான் ரொம்ப கஷ்டப்படுறான். நான் ஒரு ஐடலா வருவேன் அம்மா சொன்னாங்க, அதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு ரோபி கேட்கவும், அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, 30 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆயிருவ, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட சொந்தமா வச்சுக்கிட முடியாது, நீ எது பண்ணாலும் அதை குறை சொல்ல ஒருத்தங்க இருந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுவும் உண்மைதானவா சொல்றா, இத்தனை நாள் நான் வாழ்ந்ததுல ரோபி ரொம்பவே பியூர் ஹார்ட்டடுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. என்ன கொலை பண்ணவனோ ஆய கொலை பண்ணவனோ ஒரே ஆளு தான். ஆய இருந்த ஹாஸ்பிட்டல் அவனுக்கு எப்படி தெரியும், புதுசா இப்பதான் வீடு மாறினா அந்த அட்ரஸ் எப்படி அவனுக்கு தெரியும், ஆய்க்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தர் தான் அவனுக்கு அதை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஈச்சிக்காவா இருக்குமா, இல்ல ஆக்சுவலி அவருக்கு தான் லாஸ், அவர் இதை பண்ணிருக்க மாட்டாரு, ஆய் கூட வேலை பாக்குறவங்க இல்ல அவங்களுக்கு தான் ஜாப் ஆஃபர் போகும் அப்படின்னா வேற யாரா இருக்கும், கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாரோ ஒருத்தர் தான். ஆய்க்கு அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்களா இருக்கணும், அது வேற யாரும் இல்ல எங்களோட அப்பா தான், அவனை நான் கண்டுபிடிச்சி என் கையால கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டேரக்டர் கிட்ட பார்க்கவும், நான் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க என்ன சமாதானப்படுத்தணும்லாம் அவசியம் இல்ல, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, என்ன நீங்க வளர்க்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ எப்படி சொல்றத பார்த்துட்டு அந்த டேரக்டர் ஷாக் ஆகுறாரு. ரோபியோ நம்ம ஹீரோவும் ஹை ஸ்கூல் படிக்கிற லெவலுக்கு பெரிய ஆளா வளர்ந்துருந்தாங்க. ஸ்கர்ட் குட்டியா இருக்கே நம்ம ஹீரோ கேட்போம், சும்மா வயசானவ மாதிரி பேசிட்டு இருக்காத அம்மா, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ரோபியோ நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ப்ரோலாக் தான், என்னோட ரிவெஞ்ச் பிளான் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எக்ஸ்ட்ரா சீன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. கரெக்டா இவங்களுக்கு ஒரு வயசு இருக்கும்போது, ஓகே இது ரெக்கார்டிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இது வீடியோவா இருந்தா நல்லா இருக்கும், நீங்க 2 பேரும் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்தா நல்லா இருக்கும், ஆனா அப்ப வரைக்கும் நான் ஒரு ஐடலா பாப்புலரா இருப்பேன்னு தெரியல, மேபி நீங்க 2 பேரும் வளர்ந்து ஒரு பெரிய ஸ்டாரா பாப்புலரா இருக்கலாம், நீங்க 2 பேரும் ஹெல்த்தியா வளரணும், இது மட்டும் தான் என் ஆசை அப்படின்னு ஆய் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரீஎன்கார்னியேஷன்லயே இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்டோரி தான். கதை போக போக இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சு தான் சொல்லியிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். இந்த அனிமே ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் சூப்பராக தான் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோவும் ரூபியோ இப்போ மிடில் ஸ்கூல் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஐடல் ஆகிறதுக்கு ஆளுங்களை ரெக்ரூட் பண்றாங்க. அப்ளிகேஷன்ல நிறைய பேர் ஃபில் பண்றாங்க. phase 1 phase 2 எல்லா எக்ஸாமையும் அவ பாஸ் பண்றா. ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு அதுல அவளுக்கு நிறைய மார்க்ஸும் கிடைக்குது. இத்தனால நான் அண்டர் ஏஜென்ட் சொல்லிட்டாங்க, இந்த தடவை நான் கண்டிப்பா செலக்ட் ஆவேன் அப்படின்னு ரூபி நினைக்கிறா. நீ அழகு, சூப்பரா டான்ஸ் ஆடுற, கண்டிப்பா செலக்ட் ஆயிருவ. ஆனா என்ன சிங்கிங் தான் இல்ல, நீ செலக்ட் ஆயிருவ அப்படின்னு ரூபி ஃப்ரெண்ட் சொல்லவும், ஆமா கண்டிப்பா நான் செலக்ட் ஆவேன் அப்படின்னு ரூபி சொல்றா. ஒரு நாள் கண்டிப்பா எங்க அம்மா மேல நான் ஒரு பெரிய ஐடலா வருவேன். என்கிட்ட 2 சீக்ரெட் இருக்கு, அதை வெளியே சொல்ல முடியாது. லெஜெண்டரி ஐடல் ஐ ஹோஷினோ, அவங்க தான் என் அம்மான்னு வெளியே சொல்ல முடியாது. அண்ட் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது, என் ப்ரீவியஸ் லைஃபோட மெமரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஐடல் ஒட்டக்கவா இருந்த ஒரே விஷயம் தான் என்னோட என்ஜாய்மெண்ட். பட் நான் இறந்த அப்புறம் என்னோட ஃபேவரட் ஐடலான ஐ ஹோஷினோக்கே குழந்தையா பிறந்திருந்தேன். எங்க அம்மா இறந்து போற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா நான் எங்க அம்மா மாதிரி ஒரு பெரிய ஐடலா வருவேன் அப்படின்னு சொல்லவும், ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது, முதல்ல அதுக்கு படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு இன்னும் புரியல ஆக்வா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஹை ஸ்கூல்ல மார்க்கை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, நான் ஃபேமஸான ஐடல் ஆயிட்டா போதும் அப்படின்னு ரூபி சொல்லவும், ஐடலா இருந்தா சேலரி லோவா இருக்கும், 30 வயசுல ரிட்டையர்மெண்ட், அண்ட் உன் லைஃப் நீ இஷ்டப்பட்டபடி வாழ முடியாது, அண்ட் உன்னை ஸ்டாக்கர் ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு இருந்தா யாருமே லைஃப்ல ஜாலியா இருக்க முடியாது. எந்த வேலையில தான் பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிச்சபடி தான் நான் ஆவேன் அப்படின்னு ரூபி சொல்லவும் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். எங்க அம்மா இறந்த அப்புறமா என் பிரதர் மாறிட்டான். எப்பவுமே ஒரு க்ளூமி ஃபேஸோட தான் இருப்பான். அவன் ஃபன்னா என்ஜாய் பண்ணி நான் பார்த்ததில்ல. டேரக்டர் அப்ரண்டிஸா மாறின அப்புறம் அவ ஏதோ பண்றா, அதை என்கிட்ட கூட சொன்னதில்ல. எங்க அம்மா இருந்த அப்புறம் ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனுக்கும் நிறைய பாதிப்பு. பேக்கமாஜி கேங்கும் டிஸ்பேண்ட் ஆயிட்டாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனை பிரசிடென்ட்டோட வைஃப் மியாக்கோ தான் இண்டஸ்ட்ரியில சில சின்ன சின்ன வேலைகளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஈச்சிக்கோ அவர் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு ரூபி சொல்றா. இன்னொரு ஐடல் குரூப்பா என்னால முடிஞ்சிருந்தா அதை பண்ணிருக்க மாட்டேனா, அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. ஆய் மாதிரி இன்னொருத்தி அவ்வளோ ஈஸியில கிடைச்சிட மாட்டா. ரியாலிட்டியில நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் போகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு மியாக்கோ சொல்றா. சரி உன் மனசனா கெடுக்க விரும்பல, நீ ஒரு ஏஜென்சி கிட்ட இருந்து காலை எதிர்பார்த்துட்டு இருக்கல. நம்ம ப்ரொடக்ஷனை விட அவங்க ஒரு பெட்டர் ஏஜென்சி தான், பட் ஐடல் ஆகுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி மியாக்கா சொல்றா. இவ அப்ளிகேஷன் போட்ட அந்த ஏஜென்சில இருந்தா கால் வருது. ஹலோ, ஆமா ரூபி தான். ஆமா, ஓ அப்படியா அப்படின்னு ரூபி சோகமாகறா. நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிருந்தாங்க. ஐடல் ஆடிஷன்ல இவ செலக்ட் ஆகலன்னு சொல்லி ரூபி ரொம்பவே வருத்தப்படுறா. ஈவன் உனக்கு திறமை இருந்தாலுமே அங்க பாலிடிக்ஸ், பணம் இதெல்லாம் பேசும். அவங்க நியாயமா தான் ஜட்மெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆய்க்கு கிடைச்ச சான்ஸ் மாதிரி எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியில கிடைச்சிடாது அப்படின்னு மியாக்கா சொல்றா. சிஸ்டரோட கனவை நீ ஏன் டெஸ்ட்ராய் பண்றேன்னு டேரக்டர் கேட்கவும், ஐடலோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சூப்பரா மிமிக்ரி பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, பட் உண்மையான ஏஜென்சில இருந்து அவளுக்கு கால் பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்பல்ல அப்படின்னு கேட்கவும், ரூபி போன்ல இருந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன். அந்த ஏஜென்சி நம்பரையும் அவ போன்ல பிளாக் பண்ணிட்டேன். கண்டிப்பா ரூபி லைஃப் பாலா போக நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் சிஸ்டர் மேல நீ ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கிற அப்படின்னு டேரக்டர் சொல்லவும், நான் மட்டும் தனியாவே இந்த எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு ஏஜென்சி வந்து ரூபியை ரெக்ரூட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. இது அண்டர் கிரவுண்ட் ஏஜென்சியா இருந்தாலும் என் ஐடல் கனவு நனவாகும், எனக்கான பாதை இதுதானோ, அதனால தான் நான் அந்த ஆடிஷன்ல ரிஜெக்ட் ஆயிருப்பணும் அப்படின்னு ரூபி ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற. நம்ம ஹீரோ எவ்வளவு மாஸ்டர் பிளான் பண்ணியும் எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவளை எப்படியா தடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அக்கறைப்படுறது என்னமோ கரெக்ட் தான், ஆனா அவளுக்கு ஒரு உண்மையான அம்மாவா தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ ஆசைப்பட்ட லட்சியத்தை அடையிறதுல நான் தடையா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அவ கிட்ட அதுக்கான டேலண்டும் இருக்கு, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா அப்படின்னு மியாக்கோ சொல்லவும், அந்த ஏஜென்சி அப்படிங்கறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனோட விசிட்டிங் கார்டை நம்ம ஹீரோ எடுத்துட்டு போறா. அதே ஏஜென்சில இருக்கிற வேற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ போய் பேசி எங்க ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அழகா இருக்கேன்னு நானே ஒரு பையன் என்கிட்ட வந்து வலிரான்னு நினைச்சேன், பட் உண்மையிலே நீங்க ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் தானே அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. ரூபி இப்போதைக்கு இருக்கிற அந்த குரூப் முதல்ல எப்படிப்பட்டதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் சொல்றபடியா பிளானை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பான். நாங்க உங்களுக்கு பெட்டர் சேலரி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இப்போ நீங்க இருக்கிற ஏஜென்சில உங்களுக்கு என்னென்ன தராங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கம்பேர் பண்ணி நாங்க உங்களுக்கு பெட்டரா தருவோம் நம்ம ஹீரோ சொல்றேன். இப்போ நான் இருக்கிற ஏஜென்சில என்னோட போட்டோ ஷூட்க்கு ஃபேன்ஸ் கூட சைன் அப் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தனி காசு இருக்கும். டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், ஃபுட், ட்ரெஸ் இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு மந்த்லி எனக்கு ஒரு 100,000 கூட கிடைக்காதுன்னு சொல்லவும், இப்போ நீங்க ஒர்க் பண்ற குரூப் கூட ஏதாச்சும் டிசாட்டிஸ்பாக்சன் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா மேனேஜர் ஒரு புது பொண்ணியை வந்து அதிகமா ப்ரப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச அவளுக்கும் அந்த மேனேஜருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். திறமை இருக்கிறவங்களுக்கு ஆஃபர் கொடுக்காம அந்த பொண்ணுக்கு போய் ஆஃபரா அதிகமா கொடுத்துட்டு இருக்காரு. மேனேஜரும் கொஞ்சம் சரி கிடையாதுன்னு சொல்லவும், இந்த மாதிரி ப்ரொடியூசரும் மேனேஜரும் இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா நம்ம ரூபியை அனுப்ப முடியாது. அந்த பொண்ணு உண்மைதான் சொன்னாலும் என்னன்னு தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு ரூமர் பரவதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி யங் கேர்ள்ஸை ஒன்னா நடத்துறது ரொம்பவே கஷ்டம் தான். ஈவன் ரொம்ப ஃபேமஸா இருந்ததுனால அவளுக்கு கூட ஃபேவரட்டிசம் பண்றோம்னு தான் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு மியாக்கா சொல்லவும், இந்த மாதிரி ஒரு ஏஜென்சில கண்டிப்பா நான் ரூபியை ஒர்க் பண்ண விட மாட்டேன், அந்த ப்ரொடியூசரை பத்தி வேணா தப்பு தப்பா ஆன்லைன்ல பரப்பி விடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரிலாம் ஜோக் பண்ணாத ஆக்வான்னு சொல்லுவோம், நான் சீரியஸா தான் சொல்றேன். ரூபியை
கண்டிப்பா நான் ஐடலாக விட மாட்டேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு குரூப்குள்ள. சரி இப்போ வந்துட்டு போனால அந்த பொண்ணு நம்ம ஏஜென்சிக்கு செட் ஆகலான்னு கேட்கவும் அவ ப்ரொடக்ஷனை பத்தியா தப்பு தப்பா பேசுறா, அந்த பொண்ணு செட் ஆக மாட்டா அப்படின்னு மியாக்கா சொல்றா. வேலை பாக்குற ஆள் அங்க இருந்து கிளம்புறா. மியாக்கா மட்டும் தனியா உட்காந்து பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த அண்டர் கிரவுண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோபியோ ரெடியாகி கிளம்பவும் உண்மையிலேயே ஐடல் ஆகணுங்கிறது தான் முடிவா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு ரோபி சொல்றா. ஈவன் ஸ்டாக்கரோன ஃபாலோ பண்றதுலாம் காமனான விஷயமா இருக்கும், உங்க அம்மாக்கு நடந்தது மறந்துட்டியான்னு கேட்கவும் ரோபி வந்து கொஞ்சம் தயங்குறா. ஹாக்வா என்கிட்ட ஆல்ரெடி பல மட்டும் சொல்லியிருக்கா, ஆனாலும் ஐடல் ஆகிறது தான் என் கனவு அப்படின்னு வா சொல்லவோ நீ அந்த ப்ரொடக்ஷன்ல ஜாயின் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரோபி சொல்லவும் நீ இவ்வளவு தூரம் பிடிவாதமா ஐடல் ஆக போறேன்னு சொன்னா ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன்லயே ஜாயின் பண்ணிக்கோ. பல வருஷங்களுக்கு அப்புறமா ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு ஐடல் குரூப்பை ரெக்ரூட் பண்றோம் அப்படின்னு அதுக்கான அப்ளிகேஷன்ல வந்து ரோபி கிட்ட சைன் வாங்குறாங்க. சோ அபிஷியலா ரோபி வந்து ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன்லயே ஜாயின் பண்றா. ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள போறதுக்கு இது அவசியம், சோ கோவப்படாத ஆக்குவான்னு சொல்லவும் நான் ஒன்னும் கோவமே படல மியாக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டேரக்டரோட வீட்டுக்கு போறான். டேரக்டரோட அம்மா நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றாங்க. அவன் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். போறதி வாக்குல அடிச்சனால அவன் நீ எழுப்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆக்வா வந்துட்டியா, அந்த எடிட்டிங்க கொஞ்சம் பாத்துக்கோன்னு டேரக்டர் சொல்றாரு. நான் மிடில் ஸ்கூல்ல இருக்கிறேன், சோ ஃபார்மலி என்னால இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ண முடியாது, பட் டேரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில சில விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ மாஸ்டர் பிளான்லாம் போட்டு உன் சிஸ்டர் தடுக்க முடியல போல அப்படின்னு டேரக்டர் கேட்கவும் தெரியாத மோசமான ப்ரொடக்ஷனுக்கு ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல, நாங்க எல்லாரும் ஃபேமிலி தாங்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சோ ரெண்டு பேரும் ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு போறீங்களா அப்படின்னு டேரக்டர் கேட்கவும் அவன் மட்டும் தான் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கா, நான் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ற ஜெனட்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்டர் ஆகணுங்கிறதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு முக்கியமான விஷயம் ஆய கொலை பண்ண எங்க அப்பாவை நான் கண்டுபிடிக்கணும். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் அவரும் இருக்காரு, அவரை கண்டுபிடிக்க தான் நானும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கேன். எனக்கு சந்தேகம் இருக்கிறவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டை என் கூட வச்சு கன்ஃபார்ம் பண்ணா எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எனக்கு ஆக்டிங் அந்த லெவலுக்கு வராது, நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா எல்லாருக்கும்ல ஆக்டிங் வந்துடுறது இல்ல, நானும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் நம்ம ஹீரோ சொல்லவும் சின்ன வயசுல இருக்கிற நீயே ட்ரை பண்ணலன்னா வயசுனால அப்ப என்னத்த பண்றது, ஒரு முக்கியமான அட்வைஸ் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, இதை நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், கனவு காங்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு, அப்புறமா நீ லாட்ரி பேசிட்டு இருக்கும்போதே அவனை சாப்பாடு ஏறிச்சுன்னு அவங்க அம்மா அம்மா நான் ஒரு முக்கியமான டைலாக பேச வந்தேன், இப்படி வந்து கெடுத்துட்டீங்களா, ஒழுங்கா வெளியே போங்க அப்படின்ட்டு திரும்பவும் டைலாக கண்டினியூ பண்றான். லாட்ரியில டிக்கெட்டே வாங்காம நம்ம பேசவும் சூடு ஆறதுக்குள்ள சூப்பை வந்து குடிச்சு சொல்றா. ரோம் பாரு எவ்வளவு குப்பையா இருக்குன்னு சொல்லவும் என்ன டைலாக பேச விடுங்க, ஒழுங்கா வெளியே போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு டைலாக பேசலான்னு திரும்பவும் போகவும் அம்மா உங்களுக்கு தான் வயசு 40 தாண்டிட்டு இல்ல, அம்மா கூட இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அப்பெல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாதுப்பா, சரி நீ என் டைலாக சொல்ல விடு, நீ லாட்ரியில டிக்கெட்டே வாங்காம வின் பண்ணலான்னு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, சோ ஆக்டிங்ல உன்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் பெஸ்ட்டா நீ ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் தோத்து போயிட்டேன்னா வருத்தப்பட்டுக்கிடலாம், அதுலயே உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காம உன்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகலைன்னா பாத்துக்கிடலாம் அப்படின்னு டேரக்டர் சொல்லவும் நீ ஒரு ஆக்டரா வரணும்னு தான் ஆயோ கடைசியில சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா. ஆக்வா நீயும் சாப்பிட்ட வரதானே நான் உங்க அம்மா வரவும் அம்மா அவனே ஏதோ ஒன்று சொல்ல வந்தா இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே அப்படின்னு டேரக்டர் கத்துறாரு. ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல்ல நம்ம ஹீரோவும் ரோபியோ ஜாயின் பண்றாங்க. அந்த ஸ்கூலோட இன்டர்வியூ இவங்க அட்டன் பண்றாங்க. இவ்வளவு அதிகமான மார்க்ஸ் எடுத்துட்டு எதுக்கு கம்மியான இதுல அப்ளை பண்ணிருக்கேன்னு கேட்கவும் ஏன்னா எனக்கு இந்த ஸ்கூலை பிடிச்சிருக்கு அதான் நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரீவியஸ் லைஃப்ல நம்ம ஹீரோ நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பாஸ் பண்ணுவேன், அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ டேலண்டட், கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுவேன் ரோபி சொல்றான். நானும் தான் ஒரு வேளை நான் ரிஜெக்ட் ஆனா என் பேர் தான் சரியில்லை நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா உன் பேர ஆக்வா மரீன் ஹோஷினோ வித்தியாசமான பேர் தான், ஆக்வான்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவோம். ஆக்வாவா நீ அந்த ஆக்வா தானே, கடைசியில நான் ஒரு வழியா உன்னை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வரவும் நீ யார நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த பொண்ணு எனக்கு தெரியும்பா, பேக்கிங் சோடாவை லிக் பண்றவா தானே ரோபி சொல்லவும் 10 செகண்ட்ல அழக்கூடிய ஜீனியஸ் சைல்ட் ஆக்டர். ஆனா ஆரிமா நம்ம சின்ன வயசுல ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோமே, நான் திரும்ப மீட் பண்ணதுல சந்தோஷம், நீ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கவும் இல்ல நான் ஜெனட்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு கதை நார்மலா போற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட நம்ம ஹீரோ வேற லெவல்ல இன்டெலிஜென்ஸா இருப்பான். அதை போக போக இருக்கிற எபிசோட பார்த்து பொறுமையா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்களை இந்த எபிசோடில் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் நான் சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 3. ஜீனியஸ் சைல்ட் டாக்டரை ஹை ஸ்கூல்ல நம்ம ஹீரோ திரும்ப மீட் பண்றான். நான் ஜெனட்டுக்கு தான் அப்ளை பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்ல பாபா ஷாக் ஆகுறா. சிஸ்டர் ரோபி வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். இவள எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு ரோபி சொல்லவும் அவ ஜூனியர் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா நம்ம ஹீரோ சொல்றான். நீ சைல்டா இருக்கும் போது ஸ்டார் தான், இப்போ ஒன்று ஸ்டார் கிடையாதுன்னு ரோபி சொல்லவா அவ டென்ஷன் ஆகுறா. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், நம்ம வேணா கராக்கி போவோமா இல்லனா என்னோட பிளேஸ்க்கு வேணா போவோமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நீ என்ன ரவுடியா என்னையா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஆக்டிங் பண்ணுவதானே அப்படின்னு அவ கேட்கறா. முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோ போறான். நீ சின்ன வயசுல சூப்பரா தானே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்த,
பாரு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டில் ஃபேமஸ் தான், ஒரு பையன் கூட அவ்வளவு ஈஸியில காஃபி ஷாப் எல்லாம் போக முடியாது, வேணா என் வீட்டுக்கு வரியா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வா சொல்றா. ஓ புரியுதா, அப்ப என் கூடவா நம்ம ஹீரோ டேரக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஓக்கா நான் உன்னை டிவில பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு டேரக்டர் சொல்லவும் என் மனசை புட்படுத்துற மாதிரியே பேசுறாரு அப்படின்னு வா யோசிக்கிறா. ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா, பட் அதை பத்தின புக்ஸா இருக்கு, இந்த டேரக்டர் தான் உனக்கு ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்குறாரான்னு கேட்கவும் பேசிக்ஸ் எனக்கு அவர் கத்து கொடுத்தாரு, பட் எனக்கு ஆக்டிங் அந்த லெவலுக்கு வரல நம்ம ஹீரோ சொல்றான். டேரக்டர் அம்மா எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இத்தனை வயசாகியும் உங்க அம்மா கிட்டே பாராசைட் மாதிரி ஒட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு காணா டேரக்டர் சொல்லவும் வளர்ந்தும் அந்த மாதிரி மட்டும் இன்னும் மாறல அப்படின்னு டேரக்டர் சொல்றாரு. என் அப்பா அம்மா வெளியூர்ல இருக்காங்க, நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு டேரக்டர் கேட்கவும் சைல்ட் ஆக்டரா சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அதை செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு வா சொல்றா. ஆக்டிங் பண்ண வீடியோ இருக்கான்னு கேட்கவும் அதை கொடுக்காதீங்க டேரக்டர் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஆக்டிங் நீ பாக்கணும்னு நினைச்சனா அவன் மனசை எப்படியாச்சும் மாத்து, பட் அவன் நல்லா தான் ஆக்ட் பண்ணுவான் டேரக்டர் சொல்றாரு. நான் இப்போ ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன், வேணா டேரக்டர்ட்ட பேசி உனக்கு ஒரு ரோல் வாங்கி தரவா அப்படின்னு வா கேட்கறா. என்ன ஷோ அப்படின்னு இந்த டேரக்டர் கேட்கவும் ஸ்வீட்டோடவா நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இந்த இண்டஸ்ட்ரியில இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரியலன்னா அவன் ஒரு ஃப்ராடுன்னு அர்த்தம் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வேகன்சி இருக்கு, நான் மட்டும் டேரக்டர்ட்ட சொன்னா அவனுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் தருவாரு, ப்ரொடியூசர் காபராக்கி நான் சொன்னா கேட்பாருன்னு சொல்லவும் மாசையா காபராக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இறந்து போனதுக்கு அப்புறம் 3 செல்போன் அவ விட்டுட்டு போயிருந்தா, ஒர்க் அண்ட் பர்சனல்ல 2 தனித்தனியா இருந்தது. அதுல அவங்க அப்பாவை பத்தி நம்ம ஹீரோக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அவ பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு போனை யூஸ் பண்ணிருக்கா, அது வந்து ரொம்பவே பழைய போனா இருந்திருக்கு, அதுல பேட்டரியை போட்டு நான் ஆன் பண்ண வைக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்தது. பட் அதை விட ஒரு பெரிய கஷ்டம் அந்த போன் லாக்ல இருந்தது, அதோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது தான். தப்பான பாஸ்வேர்ட் போட்டா 30 செகண்ட்க்கு போன் லாக் ஆயிரும். நாளைக்கு இன்னொரு பாஸ்வேர்டை போட்டு ட்ரை பண்ண, அடுத்த நாள்னு போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 4 வருஷமா கடைசியில் 45,510 தடவை போட்ட பாஸ்வேர்டு தான் ஒர்க் ஆச்சு. அதுல சில கான்டாக்ட் இன்ஃபோ இருந்துச்சு, அதுல இருந்த ஒரு பேர் தான் சையாக்கா காபராஜி. மேபி அவர் கூட எங்க அப்பாவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ ரோல் பண்றவன் கூட ரொம்பவே கியூட்டா இருப்பான், ஒன்னு வேணா அதுல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லவும் எனக்கு ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு இவன் ஏன் ஒத்துக்கிட்ட, ரோல் பண்றவன் கியூட்னு நான் சொன்னதுல இவனுக்கு பொறாமையோ அப்படின்னு வா யோசிக்கிறா. அந்த ப்ரொடியூசரை நெருங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ ஓகே சொல்லியிருப்பான். ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன்ஸா எங்கான பசங்களுக்கு தான் நம்ம வந்து சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா இவனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கானா இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு அந்த ஷோல நம்ம ஹீரோக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்னது நீ நடிக்க போறியா அப்படின்னு சொல்லி ரூபி கேட்கப்போ அவாட்டையா சொன்னீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். எப்படியும் நீ அவாட்ட சொல்ல மாட்டா, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பப்ளிசிட்டி தேடி கொடுக்கறது தானே ப்ரொடக்ஷனோட வேலையை அப்படின்னு மியாக்கா சொல்றா. நான் ஒரு ஐடலாவும் நீ ஒரு ஆக்டராவும் வருவேன் அம்மா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறா. அந்த ப்ரொடியூசர் கிட்ட நெருங்கி அவரோட முடி இல்ல டிஎன்ஏ சாம்பிள் எதையாச்சும் நான் எடுத்து டெஸ்ட் பண்ணணும், அவரை என் அப்பாவா இல்லையாங்கிறது அப்பதான் தெரியும், அதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். ஆல்ரெடி இந்த ஸ்வீட் டுடே 3 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு மியாக்கா சொல்றா. சரி அப்ப ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த மாங்காவை ஆல்ரெடி படிச்சிருக்கேன், அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோபி சொல்றா. இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் ஷோ தான், சோ நம்ம இப்பவே பார்க்கலாம் மியாக்கா சொல்லுவோம். அப்ப சரின்னு இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரும் சுயநலமா தான் இருப்பாங்க அப்படின்னு காணா எதையோ யோசிக்கிறா. வாவ் பொண்ணு நீ பார்க்க அழகா இருக்காரு, நீ சிரிக்கும் போது கியூட்டா இருக்கிற அப்படின்னு அதுல இருக்கிற ஹீரோ சொல்லுவோம். அப்பெல்லாம் என்ன டீஸ் பண்ணாத அப்படின்னு காணா சொல்றா. ஏய் பாடி அவ கிட்ட நெருங்காத, அவ ஏன் ஆளு அப்படின்னு இன்னொருத்தன் வரான். அவ எனக்கு தாண்டா அப்படின்னு இவன் சொல்றான். இவ்வளவு கேவலமா இருக்கு, மாங்காய் இந்த மாதிரி கிடையாது தெரியுமா அப்படின்னு ரோபி சொல்றான். ஆனா மாங்காய் வேணுங்க, எதுக்கு இது இப்படி மொக்கையா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ரோபி யோசிக்கிறா. மாங்காவை டிவி ஷோவா ரெடி பண்ணும்போது சில விஷயங்களை கட் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு மியாக்கா சொல்றா. இவ்வளவு கேவலமாவா எடுத்து வைப்பாங்க, காணா கூட கேவலமா நடிச்சிருக்கா, அவ இதை விட பெட்டரா நடிப்பா தெரியுமான்னு ரோபி சொல்லியிருப்பா. இதே ரோபி என்ன பார்த்து அப்படியா சொன்னா, என்ன மாதிரி எந்த ஹை ஸ்கூலராலையும் ஆக்ட் பண்ண முடியாது தெரியுமா, ஆக்சுவலி நான் ஒன்னும் என் ஃபுல் பெஸ்ட்டை கொடுத்து நடிக்கல, நான் பின்வாங்கிட்டு இருக்கேன். அதுல நடிக்கிற பசங்க எல்லாருமே புதுசா வந்திருக்கிற மாடல்ஸ், அவங்க யாருக்கும் நடிக்க தெரியாது, அவங்கள ப்ரமோஷன் பண்ண தான் அந்த ஷோவே எடுக்கிறாங்க. இதுல நடிக்க தெரிஞ்சது நான் ஒருத்தி மட்டும்தான், நடிக்க தெரியாத அந்த மாடல்ஸை ப்ரமோஷன் பண்றதுக்கு நடிக்க தெரிஞ்ச என் ஒருத்தியை போட்டு பேலன்ஸ் பண்றாங்க. அதையும் அவனுங்க பண்றதை பார்த்தாலே எனக்கு செம கடுப்பா இருக்கும் தெரியுமா, என் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு எனக்கும் தான் ஆசை. ஆனா ப்ரொடியூசரும் டேரக்டரும் அதை எதிர்பார்க்கல, இந்த ஷோவை ஜஸ்ட் அவங்க ஒரு கமர்ஷியலா தான் பண்றாங்க, ஷோ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை அவங்க பண்ணல, இது ஜஸ்ட் அந்த பசங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட நாங்க ஷூட் பண்ணப்பவே அதை பாக்குறதுக்கு அந்த மாங்காவோட ஆர்டிஸ்ட் அங்க வந்திருந்தாங்க. அவங்களோட ஒர்க்கை இந்த மாதிரி மோசம் பண்றதை பார்க்கும்போது அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க தான். அவங்க என்னோட ஆக்டிங்கை எதிர்பார்க்கல, நான் ஜஸ்ட் அவங்களோட பவர் பேலன்ஸா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு காணா சொல்லவும் அதுக்குன்னு ஒரு ரெபுடேஷனை விட்டு கொடுத்தா நடிக்கிறான் நம்ம ஹீரோ கேட்கலாம். வயசுல இருந்து நான் ஆக்டிங்ல ரொம்பவே பெஸ்டா இருந்தேன், அதுக்குன்னு ஓவர் ஆட்டிடியூடா திமிரா நடந்ததுல எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன விட்டு போனதுக்கு காரணம் என்னை விட பெட்டராவே நிறைய பசங்க நடிச்சாங்க. இப்போ நான் ஒரு ஆக்டர், என் கூட மத்தவங்களால ஈஸியா ஒர்க் பண்ண முடியும், ஆனா என் திறமையை காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்ல, அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கறது ஆக்டிங் கிடையாது அப்படின்னு வா சொல்லுவோம். அவளை நீ வளர்ந்த அப்புறம் மாறிட்டான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நான் இன்னும் அழகா மாறிட்டேன்னு வா சொல்லுவோம். விளங்கிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சரி நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு வா சொல்றா. உனக்கான ஸ்கிரிப்ட் அங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கொடுக்குவோம். இந்த வயசுல என் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணதுக்கு நீ வந்து என்ன திட்டினா நம்ம ஹீரோ சொல்றான். அதெல்லாம் இப்போ எதுக்குப்பா ஞாபகப்படுத்துற, சரி நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டுருக்கேன், நீ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மோசமான ஆக்டர்னு யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண கண்டிப்பா ஒரு பெட்டரான ஷோவை நீ கிரியேட் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு அப்படின்னு காணா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. நம்ம ஹீரோவை இது நாள் வர ரிலீஸ் ஆன எல்லா எபிசோடையும் பாக்குறான். அந்த மாடல்ஸ் யாருக்கும் ஆக்டிங் வராதுங்கிறதுக்கு தகுந்தபடி தான் ஸ்கிரிப்ட் எழுதி சில இடங்கள்ல காணா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றா, சில இடங்கள்ல எடிட்டிங் கொடுத்து அந்த எபிசோட ஒரு நல்லபடியா கொண்டு போயிருக்காங்க. மேபி இதை பெட்டராக்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபைனல் எபிசோட இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ போறான். இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ரோஃப்ல சில இடத்துல ஒழுகிட்டு இருக்கு.
இந்த ஸ்பாட்டை நம்ம ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவல் டேக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் நடத்துவாங்க. நீ ஒர்க் பண்ற டேரக்டர் லெவலுக்குலாம் இங்க பட்ஜெட் இல்ல, ஸ்கிரிப்டை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி காணா நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஷூட்டிங் அவங்க கேன்சல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ ரோல் பண்ற அந்த மாடல் பையன் அங்க வந்து நிக்கிறான். அதான் ஆக்வான் அவ இன்ட்ரடியூஸ் பண்றா. அவன் பாட்டு திமிரா அங்க இருந்து நடந்து போறான். அவன் பேரு ஹாரிஷிமா. அப்படி பண்ணதை கண்டுக்கிட்டாதான் ஹானா சொல்லவும் புதுசா வர யங் ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ப்ரொடியூசர் அங்க வராரு. அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு வா சொல்றா. அண்ட் இவன் தான் நம்ம ஹீரோவோட டார்கெட்டும். என்னோட பேரு ஆக்வாமரைன், உங்க கூட ஒர்க் பண்றதுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும் மீட் பண்ணதுல சந்தோஷம், பெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் அங்க இருந்து போறாரு. மாசையா காபராகி இவர் எங்க அப்பாவா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. நான் டிஎன்ஏ டெஸ்ட் ரன் பண்றதுக்கு இவர்கிட்ட இருந்து ஒரு சாம்பிளா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நடக்கிற முக்காவாசி ஷோ எல்லாத்தையுமே இவர் தான் பண்றாரு. எங்கான ஆளுங்களுக்கும் சான்ஸ் கொடுக்குற ஆள்னா அது இவர் தான் அப்படின்னு காணா சொல்றா. எங்க அம்மாவை கொலை பண்ண ஒரு ஸ்டாக்கர் மாதிரியே நானும் இங்க ஒரு ஸ்டாக்கர் ரோல் தான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஒரு ரிஹர்சல் தான் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோவும் கரெக்டா வில்லன் மாதிரி வந்து டயலாக பேசுறான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. பட் மேல இருந்து ஒரு மழை தண்ணி வந்து அந்த ஹீரோ ரோல் பண்ற பையன் மேல விழவும் டக்குனு அதுல கான்சென்ட்ரேட் பண்றான். சரி கட்டன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரிஜினல் டேக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. வா நீ நல்லா தான் நடிச்ச ஆக்வா அப்படின்னு சொல்லி காணா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ சைல்ட் ஆக்டரா நடிச்ச டைம்ல நம்ம ஹீரோ சின்ன பையனா இருந்தாலும் அவனோட மென்டல் ஏஜ் அதிகமா இருந்தது. சோ அந்த ஏஜ்க்கு ஆக்டிங் பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சது. பட் இப்போ நம்ம ஹீரோ வளர்ந்துட்டான். அவன் மென்டல் ஏஜும் அதுக்கு தகுந்த மாதிரி மெச்சூரிட்டியா இருக்கிறதுனால ஆக்டிங்ல பெருசா அதுவும் டிஃபரன்ஸ் தெரிய போறது இல்ல. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவன் பெர்ஃபார்மன்ஸை பெருசா எதிர்பார்த்தேன். இத்தனை வருஷம் நடிக்காம இருந்துட்டு இப்போ நீ இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். ஆர்டினரி பீப்புளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். பட் என்ன மாதிரி லாங் டைம் ஆக்டர்ஸ்க்கு சின்ன சின்ன டீடைல் கூட பெரிய விஷயம் தான். பல வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு லீட் ரோல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு வா சொல்லவும் அப்ப நீயும் பல நாள் நடிக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆட்டிடியூட பத்தி உனக்கு தெரியும், எந்த சான்ஸும் கிடைக்கல, மக்களும் என்னை பத்தி மறந்துட்டாங்க. பட் நான் ஆக்டிங் ட்ரைனிங் எடுத்துட்டே தான் இருந்தேன். கண்டிப்பா நான் ஷைன் பண்றதுக்கான ஒரு நாள் வரும். அது எனக்கான சான்ஸ் இதுதான். நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இந்த உலகத்துல நான் தனியா இல்ல. இந்த மாதிரியே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்படுறாங்க. அவங்களே மாதிரி நானும் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வா சொல்றேன். நான் பெர்ஃபெக்ட்டா போது இன்னையோட ஷூட்டிங் முடிஞ்சது. இந்த காணா பொண்ணு தான் ஆக்டிங்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜஸ்ட் அந்த பசங்களை ப்ரமோட் பண்றதுக்கு இவளோட ஆக்டிங்கை யூஸ் பண்ணிக்கிறோம். இவளுக்கு அதிகமா இப்பெல்லாம் சான்ஸ் இல்லங்கிறதுனால சீப்பான ரேட்கே ஒரு நல்ல ஆக்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. அவளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, அந்த பசங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த டிவி டிராமா ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷனல் மெட்டீரியல் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அந்த ப்ரொடியூசர் அங்க இருந்து கிளம்புறான். அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய சான்ஸ் அப்படின்னு காணா நினைச்சிட்டு இருக்கா. நான் இங்க வந்த வேலை முடிஞ்சது. எனக்கு தேவையான டிஎன்ஏ எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். எப்படியும் நான் இங்க வந்ததே வந்தாச்சு. ஆக்டிங்ல என்னோட மொத்தத்தையும் நான் யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆனா ஒரு ஆக்டிங் சான்ஸே கிடைக்கல. பல வருஷமா இப்பதான் அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல அவளோட பெஸ்ட்டை பண்ணா அப்படின்னா அவளுக்கு இன்னும் நிறைய டிவி ஷோக்கான சான்ஸ் கிடைக்கும். அதை நம்பி தான் இந்த டிவி ஷோக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. அந்த ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறான்னா காணா ஒரு நல்ல ஆக்டர் அண்ட் சீப்பான ரேட்டுக்கும் அவ வந்து நடிச்சு கொடுக்குறா. அவளை யூஸ் பண்ணி அந்த பசங்களை தான் அவன் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ப்ரொடியூசர் அப்படி பண்றது மூலமா காணாக்கு நடிக்கிறதுக்கு அடுத்த அதிக சான்ஸ் கிடைக்காது. பட் இந்த சிச்சுவேஷனை நம்ம ஹீரோ எப்படி சேஞ்ச் பண்ண போறான் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கும். என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 4. இப்போ ரிஹர்சல் முடிஞ்சு ஒரிஜினல் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். அங்கே மழை தண்ணி விழுந்த இடம் இருக்கு. இந்த ஸ்பாட்டில் தான் வந்து நிற்க போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரிஹர்சலில் தெரிஞ்சு வச்சிருப்பான். எனக்கு ஆக்டிங் அந்த லெவலுக்கு வராது. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு அட்வான்டேஜாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரிஜினல் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேமரா ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே என்ன ப்ரெஷர் பண்ற மாதிரியான ஏர் அந்த இடத்துல ஃபில் ஆகுறது என்னால உணர முடியுது. என்னோட பேரு கானா ஆரிமா. பொண்ணா இருக்கும்போது நான் சீனியஸ் சைல்ட் டாக்டரா இருந்தேன். என்னோட பீக்ல இருந்தப்ப எல்லாரும் என்ன பாராட்டினாங்க. ஆனா நான் அரகண்டா இருந்ததுல ஒரு கட்டத்துல எனக்கு சான்சஸ் கிடைக்காம போயிடுச்சு. என்னோட ஃபாலோவர்ஸும் என்ன மறந்துட்டாங்க. நான் மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது ஹால் அடையாளமே தெரியாம போயிட்டேன். ஸோ அதனாலதான் இந்த சான்ஸை எனக்கு சாதகமா நான் யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகணும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. ஒரு புல்லை யூஸ் பண்ணினாலும் இந்த ஷூட்டிங்கை நான் எனக்கு சாதகமா மாத்தணும். ஹீரோ ரோல் பண்ற அந்த பையன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே மோசமா தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனா இந்த லாஸ்ட் எபிசோட் இதுதான் எல்லாரும் ஹார்ட்டையும் டச் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட். நாங்க அவ எத்தனை தடவை ரீட் பண்ணாலும் இந்த மொமெண்ட்ல நான் அழுதுருவேன். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அந்த மாடல் பையன் என்னடா கேவலமா தான் நடிக்கிறான். இந்த வாய்ப்பில்லை, இந்த சீனை கண்டிப்பா என்னால பெஸ்டா கொண்டு வர முடியாது அப்படின்னு இவ்வளவு நேரம் கான்பிடண்டா இருந்த கானாக்கு கான்பிடன்ட் போயிருது. கிளைமேக்ஸ் சீனோட முக்கியமான டைலாக அவன் காமெடியா பேசிட்டு இருக்கான்.
சார் தண்ணி தேங்கி இருக்கிறது அவன் ஃபுட் ஸ்டெப்ஸும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லவும் அப்படியே கேமரா ரோலிங்ல இருக்கட்டும் விடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு டேரக்டர் சொல்றான். அவன் கூட இருக்கிற அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ டைலாக் பேச ஆரம்பிக்கவோ ரிகர்சல்ல இவன் வேற மாதிரி பண்ணா இப்போ ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டானே அப்படின்னு காணா பாக்குறா. எனக்கு ஆக்டிங் அந்த லெவலுக்கு வராது, ஸோ என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போட்டோஷாப் பண்ணாதான் அவன் மூஞ்சி நல்லா இருக்கும் போல, நேர்ல நீ பார்க்க கேவலமா இருக்க அப்படின்னு அவனுக்கு மட்டும் கேட்கற மாதிரி சொல்லவும் என்னடா சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் டென்ஷன் ஆகுறான். அந்த பொண்ணு நீ நினைக்கிற அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ டைலாக் சொல்றான். இந்த மாடல் பையனும் நல்லா நடிக்கிறானே, பட் ஸ்கிரிப்ட்ல எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் சொல்றான்னு அவங்க பார்க்கவும் கேமரா ரோலிங்ல இருக்கட்டும் நல்லா தான் போதுன்னு டேரக்டர் சொல்றாரு. நடிப்பே வராத அந்த மாடல் கூட மாங்கலா வர மாதிரி பெர்ஃபெக்ட்டா கோவப்படுறான். அதோட ஃபீலிங்ஸை எக்ஸாக்டா இதுல நீ வெளிப்படுத்தணும், உனக்கான ஸ்டேஜ் நான் செட் பண்ணிட்டேன், இனி நீ தான் பாத்துக்கிடணும் காணா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப கத்தி எடுத்து வேற லெவல்ல வில்லன் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். நான் விட மாட்டேன் அப்படின்னு காணாம நம்ம ஹீரோ கத்தியால குத்து போகவும் ஹீரோ ரோல் பண்ற அந்த பையன் வந்து டக்கு நம்ம ஹீரோவோட மண்டையிலே பஞ்ச் பண்றான். அண்ட் அது சீரியஸாவும் இருக்குது. இந்த உலகத்துல உன்னை யாருமே எதிர்பார்க்கல, உன் பிளேஸ் என்ன தெரிஞ்சுக்கோ லிட்டில் கேர்ள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதுதான் அந்த மாங்காலே ரொம்ப முக்கியமான பார்ட். இதனால் வர ஃபீலிங்ஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துற அந்த சீனாலுமே இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அவ பெர்ஃபெக்ட்டா அந்த ரோலை நடிக்கிறா. சாரி நான் உண்மையிலே உன்னை கொஞ்சம் ஃபோர்ஸா பஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பையன் மன்னிப்பு கேட்கவும் இல்ல நான் வேணும்னே அந்த பஞ்ச் வாங்கணும் தான் ஒரு இன்ச் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்தேன், ஆக்டிங்கிறதே உன்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது தான், இன்னைக்கு நீ பெர்ஃபெக்ட்டா அதை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். ஸ்கிரிப்ட்ல நிறைய டைலாக் மாறி இருக்கேன்னு கூட இருக்கவன் சொல்லவும் நிறைய யங் ஆக்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ்லயே பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அழகா ஆக்குறதுக்கு டைலாக்ல அவங்களே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, இதுவும் நல்லா தான் இருக்கு, இது அப்படியே இருக்கட்டும் எடிட் பண்ண வேணாம் அப்படின்னு டேரக்டர் சொல்றாரு. கானா ஃபைனல் சீனுக்கு நீ ரெடியா? ஹே கானா என்னாச்சுன்னு டேரக்டர் கேட்கவோ இப்ப ஃபைனல் சீனையும் எடுத்து முடிக்கிறாங்க. சோ ஒரு வழியா அந்த ஸ்வீட் டோடேக்கான ஷூட்டிங் எல்லாமே முடியுது. ஸ்வீட் டோடேவோட மாங்கா ஆர்டிஸ்ட் நமக்கு காமிக்கிறாங்க. தூங்க போறீங்கன்னா பெட்ல போய் தூங்கலாம்னு கேட்கவோ ஒர்க் பண்ணிட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு திரும்பவும் கண்டினியூஸா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன ஸ்வீட்டோட எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே பாத்துருவீங்களான்னு கேட்கவும் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், நம்ம மாங்கால இருந்த லெவலுக்கு அது அந்த லெவலுக்கு சூப்பரா இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதா அவங்க பாலாக்கணும்னு டிவி ஷோவா எடுக்கிறாங்களோ அப்படின்னு அந்த ஆத்தர் கூட வேலை பார்க்குற பொண்ணு கேட்கறா. இல்ல மாங்கா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க ஒர்க் அடாப்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க எந்த ஹை எக்ஸ்பெக்டேஷனும் வச்சிருக்க மாட்டாங்க, அடாப்டேஷன் மீடியாக்கு போனா என்ன நடக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அலற சீன்ல காணாவ பார்த்து இந்த ஆத்தரே கண் கலங்குறாங்க. என் மாங்காவா அவங்க அடாப்ட் பண்ணதுல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸ்வீட்டோட லாஸ்ட் எபிசோட செக் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அது ஃபேமஸ் ஆகுது. ஜெனரல் யூசர்ஸ் கிட்ட அந்த லெவலுக்கு ஃபேமஸ் ஆகலைனாலும் ஸ்வீட்டோட ஃபேன்ஸ் மத்தியில அது ரொம்பவே பாப்புலர் ஆகுது. ஸ்வீட்டோட wrap up பார்ட்டி அப்படின்னு அதுல நடிச்ச ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ஏங்கப்பா இவ்வளவு மெம்பர்ஸ் அதுல ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆக்டர்ஸ் மேல எந்த ரூமர்ஸும் இருக்க கூடாதுன்னு குறிப்பிட்ட ஆக்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணுங்க. ஆமா அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு கேட்கவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா அப்படின்னு காணா பாக்குறா. அந்த மாங்கா ஆத்தர் வருவா கொஞ்சம் சோகமாகவும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொத்த ஷோவையோ தூக்கி நிறுத்தி இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் சொல்றாங்க. எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுனால அவ ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறா. ப்ரொடியூசர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. இவரோட சிகரெட் பட்ல இருந்து எடுத்த அந்த டிஎன்ஏ வச்சு இவரை நம்ம ஹீரோவோட அப்பா இல்லங்கிறத நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நீ ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன்ஸ் தானே, யாராச்சும் சொல்லியிருக்காங்களா நீ பாக்குறதுக்கு ஆய் மாதிரியே இருக்கிறான்னு அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லவும் நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களா, அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபேஷன் மேகசின்க்கு இன்டர்மீடியரா இருந்தப்போ அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணேன், அவளை நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், நிறைய சான்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், அவ ஏஜென்சிக்கே தெரியாம சில பேர்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லுவா, அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லுவா. யார் அவங்க மீட் பண்ணாங்கன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்குவோம். நீ அவளோட ஃபேனா, இத்தனை வருஷம் கழிச்சு இதுல ஆர்வமா இருக்கேன்னு ப்ரொடியூசர் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் அதை ஃப்ரீயா கொடுக்க முடியாது, ஆயோட ஃபேஸ் மாதிரியே உன் ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு, ஒரு டேட்டிங் ஷோல நீ நடிக்க ஒத்துக்கிறியா அப்படின்னு அவர் கேட்கறாரு. சோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சா அந்த சீனை இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹை ஸ்கூல் கிளம்புறாங்க. ஸ்கர்ட் ஷார்ட்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு ரோபி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல் போறாங்க. என்ட்ரன்ஸ் செரமனி முடிஞ்சு இப்ப எல்லாருமே கிளாஸ்க்கு போறாங்க. ஸ்கூல்ல சுத்தி பார்க்க இவங்க போகவும் யோட்டோ ஹைக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்த ஸ்கூல்ல கம்பேர் பண்ணும்போது இவன் நீங்க லீவ் எடுத்தாலும் இந்த ஸ்கூல்ல உங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க, பட் ஃபெயில் ஆனீங்கன்னா ஒரு வருஷம் திரும்ப நீங்க அதே கிளாஸ்ல படிக்கணும். அதை அங்க பாருங்க எல்லாருமே செலிபிரிட்டிஸான ஃபேமஸான பொண்ணுங்க, அப்படியே இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான பசங்க, அங்கதான் கேஃபடீரியா இருக்கு, இங்க தான் ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு காணா இவங்களுக்கு ஸ்கூல்ல சுத்தி காமிச்சிட்டு இருக்கா. ஜப்பான்ல இருக்கிற மேஜர் செலிபிரிட்டிஸ் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அப்படின்னு வா சொல்றா. எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு ரோபி சொல்லவும் இது ஒன்னும் ட்ரைனிங் ஸ்கூலோ இன்ஸ்டிடியூஷனோ கிடையாது, நார்மல் ஹை ஸ்கூல்னு நினைச்சு வாழுன்னு காணா சொல்றா. பாவ் அழகான பொண்ணுங்க அழகான பசங்க, எங்க அம்மா மாதிரியே எனக்கும் அழகான ஃபேஸ் இருக்கு, சோ நர்வஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ரோபி அவ சீட்ல போய் உட்கார்றா. யாரா அந்த பொண்ணுன்னு ரோபி சைஸ பாத்துட்டு இருக்கா, அவ இவ ஃபேஸ பாத்துட்டு இருக்கா. ஓ சாரி நீ ரொம்ப அழகா இருக்கன்னு அந்த பொண்ணு சொல்லவோ இல்ல நீயும் தான் அழகா இருக்கன்னு ரோபி சொல்றா. என் பேரு மீனமை கோட்டபுக்கின்னு சொல்லவும் நீ ஒரு பெரிய மாடலா அப்படின்னு நெட்ல உடனே அவ சர்ச் பண்ணி பாக்குறா. எங்கப்பா உனக்கு ஜீக்கப்பா அப்படின்னு வா கேட்கவோ இதெல்லாம் இப்ப அவசியமானவா கேட்கறா. சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாப்பா அண்ட் இவ மாடலாவோ இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்றா. கிளாஸ்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்க மாட்டாங்களேன்னு வா கேட்கவும் நான் இருக்கிறது ஜெனட்ஸ் அது போக எடுத்தோன்னு எல்லாம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிர மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலங்கிறத எப்படி சமாளிக்கிறியா அப்படின்னு ரோபி கேட்கவும் நான் ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வரல, அது போக கிளாஸ்ல சில பேர்கிட்ட நானும் பேசதான் செஞ்சேன், எடுத்தோன்னு எல்லாம் எல்லாரும் ஒன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிர மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மினிமி என் பிரதர் கொஞ்சம் இப்படிதான் தனிக்கிட்ட
வெட்டியா இருக்காம அவன் கூட நீயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கியா அப்படின்னு வா கேட்கவும், என்ன பத்தி கவலைப்படாத ரோபி, உன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண, உன்னை சுத்தி நிறைய காம்படிஷன் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா எனக்கும் நர்வஸா இருக்குன்னு மீனமை சொல்றா. இது ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இல்ல, சாதாரண ஹை ஸ்கூலா நினைச்சுக்கோன்னு ரோபி சொல்றா. கடன் வாங்கி டயலாக் சொல்றியா, பட் கண்டிப்பா எல்லா பீப்புளும் மீடியால வந்திருக்க மாட்டாங்க, அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஆல்ரெடி எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு மீடியால தான் இருக்கா அப்படின்னு ரோபி சொல்றா. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது, சாரி காலையில எனக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. ரில்ஷரனுயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்காங்க. அவ மாடலிங், லைவ் ப்ரோக்ராம், டிவி ஷோ நிறைய விஷயங்கள் பண்றான்னு சொல்லுவோம். அவளை தெரியாதவங்க யாராச்சும் இருக்குமா, நீ அவ ஃபேன் மாதிரி ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிறா நம்ம ஹீரோ கேட்கறான். யாருக்கா இருந்தாலும் அவளை பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரோபி சொல்லுவோம். ஆனா எனக்கு இல்ல, எனக்கு எப்போ பிடிச்சது ஆய் மட்டும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஷிரானியா அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போகும்போது, அவ்வளோ நம்ம மாதிரி சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அவகிட்ட பேசி, என் சிஸ்டர் உன்னோட கிளாஸ் தான், அவளை நல்லபடியா பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். நடிச்சிருக்க தானே அப்படின்னு வா கேட்கறா. ஆக்டிங் சூப்பர்னு வா சொல்றா. மீனமையை பார்த்துட்டு நீ இந்த மாடலிங்ல தானே ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்கவும், அவ்வளோ பெரிய ஆக்டர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ரெகக்னைஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு ரோபி பார்த்தா. நீ என்ன பண்ற, உன்னை எந்த பிளாட்ஃபார்ம்ல பார்க்கல அப்படின்னு வா கேட்கவும், நான் இப்பதான் என் கரியரை ஆரம்பிச்சிருக்கேன்னு ரோபி சொல்றா. சரி அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வா கிளம்பவும், இப்பவே ஒரு ஐடல் குரூப் ஆரம்பிங்க அப்படின்னு வா சொல்லவும், எடுத்தவங்க அவுத்தவங்களாம் அதை பண்ணிட முடியாது, அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு மியாக்கா சொல்லவும், எங்க கிளாஸ்லேயே நான் ஒருத்தி மட்டும் தான் எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இல்லை, எல்லாரும் என்ன கண்டிப்பா புள்ளி பண்ணி கலாய்ப்பாங்க, சீக்கிரம் நானும் எதுலயாச்சும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ரோபி சொல்லவும், ஐடல்ஸ்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாரையும் நம்ம ஈஸியா ரெக்ரூட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், எங்க கிளாஸ்ல இருந்து நான் யாரையாச்சும் கூட்டிட்டு வரவான்னு வா கேட்கறா. ஆல்ரெடி அவங்க எல்லாம் வேற ஏஜென்சில இருப்பாங்க, நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண விரும்பலன்னு மியாக்கா சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா, அவ ஃப்ரீலான்சர் தான், அதிக ஜாப் இல்ல, அண்ட் அவ பாப்புலரும், அண்ட் அவளுக்கு கியூட் ஃபேஸும் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ காணாவ தான் நம்ம ஹீரோ வந்து இன்டெரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பான். பட் அது இதுல மெயினான விஷயம் இல்ல, நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா நம்ம ஹீரோ வேற லெவல்ல அவனோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்க ஆரம்பிப்பான். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட எண்டிங்கில் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 5. அழகான ஷைனிங் ஹேர், கியூட்டான பேபி ஃபேஸ், எஸ் கண்டிப்பா இவ ஆடில் ஆகிறதுக்கு செட் ஆவா அப்படின்னு சொல்லி ரோபி நினைக்கிறா. நீ இந்த மாதிரி ஜட்மெண்ட் பண்ணனா அவன் ஜட்மெண்ட் தப்பு. சரியாவா பாப்புலர் தான், அவகிட்ட நீ டேரக்டா போய் கேட்க வேண்டியதானு கேட்கவும், அப்படி நான் கேட்டேன் நானே அவளை டேரக்டா அழகுன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு ரோபி சொல்லவும், நான் அவகிட்ட பேசி வர வைக்கிறேன், நீ அவகிட்ட டேரக்டா பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்டாக்கரா நடிச்ச அந்த எபிசோடோட கடைசி ஆளு வேற லெவல் பா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அக்வா உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு காணா யோசிச்சுட்டு இருக்கவும், டைப்பாட்டா ஒரு விஷயம் பேசணும், ஸ்கூல் முடிஞ்சு மீட் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அக்வா என்கிட்ட பேச போறானா, என்னவா இருக்கும், ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ண போறானோ அப்படின்னு காணா மேக்கப்லாம் பண்ணி அங்க போய் பார்த்தா, ஏன் வர இவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லி ரோபி அங்க நிக்கிறா. நீ எதுக்கு எங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி காணா ஷாக் ஆகுறா. ரோபி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா நம்ம ஹீரோ சொல்லவும், நான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு வந்துட்டேனா, சரி எனக்கு ரொம்ப டைம் இல்ல, என்ன விஷயம் சொல்ல அப்படின்னு வா கேட்கவும், ஓவர் சீன் போடுறா, இவாட்டியா போய் கேட்கணும் ரோபி கேட்கவும், நீ ஐடல் ஆகணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி தான் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காணா ஆரிமா என் கூட சேர்ந்து நீ ஐடல் ஆகுறியான்னு கேட்கவும், ஐடலான வா கேட்கறா. அப்படியே ப்ரொடக்ஷன் புது ஐடல் குரூப்பை கிரியேட் பண்றாங்க, நீ ஒரு ஃப்ரீலான்சர், சோ நான் உன்னை ஸ்கவுட் பண்ண வந்திருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு ரோபி கேட்கவும், எனக்கு யோசிக்க டைம் கொடு. இல்ல முடியாது, நான் ஒரு ஆக்டர், முன்னாள் சைல்ட் ஜீனியஸா இருந்தனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரோபி கிட்ட ஐடல் ஆகிற பொட்டன்ஷியல் இருக்கு. இவளை பார்க்கும் போது ஆய பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இவாக்கிட்டையும் அதே திறமை இருக்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுது. பட் ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் இப்போதைக்குள்ள ஃபேமஸா இல்ல. ஐடலா என் கரியரை சேஞ்ச் பண்ணி அதுல சக்சஸ் ஆகலைன்னா என் ஆக்டிங் கரியரை போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. ப்ளீஸ் உன் கூட இருந்தா என் சிஸ்டர் சேஃபா இருப்பா. ஸோ ஐடல் ஆகுன்னு சொல்ல முடியாதுன்னு பா சொல்றா. கெஞ்சி கேட்கிறேன் எனக்காக ப்ளீஸ். அது போக உன்கிட்ட அதுக்கான திறமை இருக்கு அண்ட் நீ பார்க்கவும் அழகா தான் இருக்க. ப்ளீஸ்ன்னு சொல்லவும், நீ எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு வா சொன்னா. அடுத்த சீன்லயே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி முடிச்சிருக்கா. ஐயோ நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி காணா யோசிக்கிறா. வா ஜாயின் பண்ணுவா நான் எதிர்பார்க்கலன்னு மியாக்கோ சொல்லவும், கானாவோட பர்சனாலிட்டிக்கு அவட்ட கெஞ்சி கேட்டா அவ ஒத்துக்கிடுவான்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இந்த மாதிரிலாம் மேனிபுலேட் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் உன்னை பழி வாங்கணும்னு துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு தனியா போகும்போது ஜாக்கிரதையாருன்னு மியாக்கோ சொல்லவும், நான் ஒன்னும் அவளுக்கு கெடுதல் பண்ணலையே, அவளோட கரியருக்கு இது நல்லதுதான், நான் போய் சொல்லல, அவ அழகாதான் இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அக்வா இருக்கிற ஏஜென்சிலேயே நானும் சேர்ந்தோம்னா அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அவன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம், அதுக்காக தான் இதை பண்ண அப்படின்னு காணா சொல்லிட்டு, அவன் அக்வாக்கு இப்போதைக்கு ஏதாச்சும் ஆஃபர் வந்திருக்கா அப்படின்னு காணா கேட்கவும், ஆக்சுவலி ஒன்னு வந்திருக்குன்னு ரோபி சொல்றா. மை லவ் வித் எ ஸ்டார் பிகின்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டிங் ஷோல நம்ம ஹீரோ கலந்துகிட்டு இருக்கா. யங் ஏஜ்ல இருக்கிற செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு சும்மா பேசி பழக விடுவாங்க. போன சீசன்ல கூட 2 பேர் லவ் பண்ணி கடைசியில கிஸ் சீன்லாம் பண்ணிருப்பாங்க. ஒரு ஆக்டர், அப்புறமா ஒரு டான்சர், இன்னொரு பொண்ணு நிறைய டிவி ஷோஸ் பண்ணிருக்கா, அப்புறமா இன்னொரு பொண்ணு யூடியூபரா இருக்கிறா, கடைசியா ஒரு மியூசிக் பேண்ட்ல இருக்கிற ஒரு பையன், அண்ட்
இவங்க எல்லாருமே ஹை ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். யங் செலிபிரிட்டிஸை வீக்கெண்ட்ல பழக விட்டு ஒன்னு கடைசியில அவங்க கப்பிள்ஸ் ஆவாங்க, இல்லைன்னா சிங்கிள்ஸாவே இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஷோல லிப் கிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு காணா யோசிக்கிறா. ஹாய், நான் ஆக்வா நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகும். யாரா இது? இவ எப்பவோ குளோபியா முறைச்சிட்டு தானே இருப்பான், இப்ப மட்டும் சிரிக்கிறான்னு அவங்க பாக்குறாங்க. நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கன்னு இந்த யூடியூபர் பொண்ணு சொல்லுவோம். இப்பெல்லாம் சொன்னா அவனுக்கு பிடிக்காதுன்னு ரோபி நினைச்சா, நீ கூட பாக்க அழகுதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். வாய்ப்பே இல்ல, இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். ஏஜென்சியில சேரணுங்கிற டைட்டில் தான் இவன் என்ன பார்த்தே கியூட்னு சொன்னான்னு காணா நினைக்கிறா. லேடிஸ், அவன் ஒரு ஆக்டர், மறந்துட்டீங்களா? இது எல்லாமே ஆக்டிங் தான். அது ஒரு டிவி ப்ரோக்ராம், பப்ளிக் எல்லாருமே பாப்பாங்க. சோ அவன் இந்த மாதிரி தான் நடந்துக்கிடணும் அப்படின்னு மியாக்கோ சொல்லவும், ஆனா இந்த ஷோவோட கடைசியில அவங்க கப்பிள்ஸ் ஆகி கிஸ்லாம் பண்ணுவாங்கன்னு காணா கேட்கறா. கிஸ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தா இந்த இண்டஸ்ட்ரியில முன்னேற முடியாது. ஈவன் நீங்க கூட ஃபியூச்சர்ல அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மியாக்கோ சொல்லவும், எனக்கு தெரியும், இருந்தாலும் அப்படின்னு சொல்லி காணா மட்டும் கொஞ்சம் வருத்தப்படுறா. என்னோட யூடியூப்ல நான் போன வர இதை அப்லோட் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு பேசுவோம். வளவலன்னு பேசிட்டு இருக்காளே, இது எப்பதான் முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்படியா, சூப்பர் அப்படின்னு வெளியே நடிச்சுக்கிடுறான். ஆய பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நீ அந்த ஷோல நடிக்கணும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்கான். அதனால தான் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ நடிச்சிட்டு இருக்கான். என்னாலும் சரி, இதுல நான் கோத்ரோ பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா தான் என் ஃபாதரை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீங்க வேட்டு நார்மலா பேசிட்டு இருங்க, அண்ட் கேமராமேன் உங்க பக்கத்துல வந்தாங்கன்னா கேமரா ஆங்கிளுக்கு தகுந்தபடி பெர்ஃபெக்டா இருந்தா அப்படியே பேச இன்னும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ்லாம் இவங்ககிட்ட சொல்லுவோம். அப்போ உண்மையிலேயே எங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாதா? நான் கூட ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நினைச்சேன்ப்பா அப்படின்னு இந்த பசங்களுக்குள்ள பேசுறதே அவங்க பாட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்கனேருங்கிற ஒரு பொண்ணு மட்டும் எந்த மாதிரி நாங்க நடிக்கணும், எப்படிலாம் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துக்கிடுறா. வியூவர்ஸ் ஹைப் ஆகுற மாதிரி ஏதாச்சும் டாபிக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீம்ல இருக்கவன் சொல்றாங்க. நான் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நினைச்சப்பா, நம்ம என்ன பேசுறதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, எனக்கு கான்வர்சேஷன் ஸ்கில்லும் கிடையாதுன்னு சொல்லுவான். அப்புறம் எதுக்கு இந்த ஜாப் எடுத்தா நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட ஏஜென்சி எந்த ஜாப் வந்தாலும் அதுக்கு நோ சொல்ல மாட்டாங்க, அண்ட் இந்த டைம்ல நானும் ஃப்ரீயா இருந்தேன், இந்த ரொமான்ஸ் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா என்டர்டைனர்ஸும்லாம் லவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியான்னு கேட்கவும், என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அவங்கள தாண்டி என்னால வர முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ பேசுறது பார்த்தா அவன் டீச்சர் யாரையாச்சும் லவ் பண்ணியான்னு கேட்கவும், கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சீசனோட கடைசியில லவ் பண்றவங்க கிஸ் பண்ணிக்கிடுவாங்களா உனக்கு தெரியுமா? அந்த பசங்க யார் மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் உன் கூட அந்த சீன் இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி கேமராமேன் நம்மள தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, கேமராவை பார்க்காத, நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போறா. இந்த யோகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ அதுல இருக்கிற யாரையாச்சும் டேட்டிங் பண்ணனா ஒரு சிஸ்டரா எனக்கும் அதுல பங்கு இருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணுவாள். சோ நான் சொல்ற பொண்ணு நீ பண்ணு, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நல்ல பர்சனாலிட்டி இருக்கிற பொண்ணுனா அது இந்த யோகி தான், நீ இவள டேட் பண்ணா எனக்கு ஓகேன்னு ரோபி சொல்லுவான். ஜட்மெண்ட் சரியில்லை, நீ யாரையும் லவ் பண்ணிடாத சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஷிரனவி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அவளுக்கு புது டிவி ஷோ இருக்கு அப்படின்னு மீனமி சொல்றா. அக்வா கூட ஷூட்டிங்ல பிஸியா இருக்கா, நம்ம மட்டும் தான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கோம் அப்படின்னு ரோபி சொல்லுவோம். ஃப்ரீ டைம் இருந்தா உட்காந்து பாடி அப்படின்னு காணா சொல்றா. நமக்கு படிப்புலாம் அவசியம் இல்ல, நம்ம ஃபேமஸ் ஆயிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நீ ஐடலா சக்சஸ் ஆகலன்னு வச்சுக்கோயேன், அட்லீஸ்ட் நீ படிச்சு மார்க் எடுத்தா அதுவாச்சும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு காணா சொல்லுவோம். வெட்டியா பேசிட்டு இருக்கமா, ஐடல் குரூப்க்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு ரோபி சொல்றா. நேம் டிசைட் பண்ணிட்டா நான் அப்புறம் அதுல அஃபிஷியலா ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும், நானே ஐடலா ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நானே நான் ஐடல்னு சொல்லிக்கிட்டா பார்த்தாதான் சொல்லுவோம். அதுக்கு தான் நான் கேமரா கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஐடல்னு காமிக்கிறதுக்கு முதல்ல நம்ம சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அந்த காலத்துல தான் ஃபிளையர்ஸ்லாம் கொடுத்தாங்க, பட் இந்த காலத்துல யூடியூப் இருக்கு, இல்ல மத்த சோஷியல் மீடியால நீங்க ட்ரெண்டிங் ஆனா போதும்னு சொல்லுவோம். அட ஆமா, அப்ப நாங்க எங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கணும்னு ரோபி சொல்லுவோம். அவளோட அழகான ஃபேஸ்க்கு மிஞ்சி போனா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வருவாங்க, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்த்தா கூட மிஞ்சி போனா 10,000 சப்ஸ்கிரைபர் தான் வருவாங்க அப்படின்னு காணா சொல்லுவோம். ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் கூட கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஆள் கூட நீங்க கொலாபரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க, நம்ம ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு மியாக்கா சொல்லுவோம். அச்சோ, ட்ரெஸ் இல்லாத ஒரு பர்வர்ட்னு காணா பயப்படுவோம். இது பியான், இவர் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு ரோபி சொல்றா. இந்த மாதிரி பாடியை யூடியூப்ல போட்டு காமிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமான்னு காணா கேட்கவும், பியான் உங்களை பத்தி அவளுக்கு தெரியல, நீங்க யாருன்னு அவளுக்கு காட்டுங்க அப்படின்னு ரோபி சொல்லவும், அப்படி பாடியை காமிக்கிறதெல்லாம் எனக்கு காசா வந்துற போதுன்னு காணா கேட்கவும், ஒரு வருஷத்துக்கு 10 மில்லியன் சம்பாதிக்கிறேன்னு சொல்லவும், சாரி சார் உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு காணா சொல்றா. ஃபேமஸ் எப்படி ஆவீங்கன்னு கேட்கவும், டெய்லி அப்லோட் பண்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லுவோம். பட் உங்க 2 பேர்கிட்டயும் அது இல்ல, மேபி நீங்க அழகா இருக்கலாம், பட் என் கூட சேர்ந்து வீடியோல கொலாபரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு பியான் சொல்றான். அவங்க 2 பேருக்கு காஸ்டியூமை போட்டு விட்டு இவங்க தான் ப்ரமோஷனுக்காக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற புதுசான ஐடல்ஸ். ஃபர்ஸ்ட் நான் வேணான்னு தான் நினைச்சேன், பட் என் ப்ரொடக்ஷனோட டைரக்டர் கேட்டதுனால நான் ஒத்துக்கிட்டேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதே மாதிரியே இவங்க என் கூட 1 hour கீப் அப் பண்ணாங்கன்னா இவங்க ஃபேஸ் நான் ரிவீல் பண்றேன் அப்படின்னு பேயான் வந்து எக்ஸசைஸ் மூவ்ஸ் பண்ண ஆரம்பிக்கவும், ரோபிக்கான 2 பேருமே கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட்ல ஓடுற மியூசிக்கும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். நானாச்சும் பரவாயில்ல, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு புதுசு இல்லை, பட் ரோபிக்கு இதெல்லாமே புதுசா, அவளால இதை கீப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி காணா யோசிக்கிறா. யூடியூபர் கொலாபரேஷனை நிறைய விதத்துல பண்ணுவாங்க, நான் வேணா அவங்களை பிராங்க் பண்ற மாதிரி பண்ணட்டுமான்னு கேட்கவும், அப்படி எங்ககிட்ட முதல்ல சொல்லிட்டேன்னா அது பிராங்கா இருக்காதேன்னு ரோபி கேட்கிறா. ஆராய்வா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு, பிராங்க்லாம் உண்மையிலேவா பிராங்க்னு நினைச்சிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா திடீர்னு ஒரு வேளை அந்த செலிபிரிட்டி பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தா ஒரு நாள் முன்னாடியே அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போயிரும் அப்படின்னு காணா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி பொய்யா இருக்கு நான் விரும்பல அப்படின்னு ரோபி சொன்னதுனால தான் இப்ப சிச்சுவேஷன் இப்படி வந்து நிக்குது, என்னால முடியல அப்படின்னு சொல்லி இப்ப ரோபி டயர்ட் ஆகி வளர. பரவாயில்ல கைஸ், நான் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைச்சேன், நீங்க 1 hour கரெக்டா பண்ணிட்டீங்க, உங்க மாஸ்கை இப்ப நீங்க கலட்டலாம் அப்படின்னு சொல்லி பேயான் சொல்றான். ஹாய், நான் ரோபி ஹோஷினோ, ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் நியூ ஐடல் ஸ்டார் அப்படின்னு சொல்றா. காணா அறிமா என்ன நானே ஐடல்னு சொல்லிக்கிட்டுவா, நானும் ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு காணா சொல்றா. உங்க ஐடல் குரூப் நேம் என்னன்னு சொல்லவே இல்லைன்னு பேயான் கேட்கவும், இன்னும் நேமே வைக்கலன்னு காணா யோசிக்கிறா. சீக்கிரம் எதையாச்சும் யோசிங்க நம்ம சொல்லுவோம். ரோபி நீ ஏன் எந்த பேர் வேணா செலக்ட் பண்ணுன்னு காணா சொல்லுவோம்.
பக்கம் பேக்கோமாச்சின்னு வைக்கலாம் அப்படின்னு ரோபி சொல்றா. நியூ ஐடல்ஸ் பேக்கோமாச்சின்னு பிரயாணம் அந்த வீடியோவை அப்லோட் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹோஷினோ ஒர்க் பண்ண அந்த டீமோட பேர் தான் பேக்கோமாச்சியா இருந்திருக்கும். அதே நேமையா வந்துட்டு ரோபியோ தன்னோட டீமுக்கு வைக்கணும்னு நினைக்கிறா. இந்த ஒரு எபிசோட் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவா பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் வேறு லெவலில் சூப்பராகவும் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 6. கைஸ், நான் பேசாமல் அந்த ஷோல இருந்து வெளியே போயிடலான்னு இருக்கேன். என்னோட ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இதில் காமிக்கிறது. ஸ்கூலில் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பையனை தான் உனக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி பையனை தான் பிடிக்குமான்னு கேட்குறாங்க அப்படின்னு யோகி வந்து வருத்தப்படவும், இந்த மாதிரி கிண்டல் கேலிக்கெல்லாம் நான் பழகிட்டேன், இருந்தாலும் எனக்கு வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த யூடியூபர் மேம் சொல்லவும், இப்படிலாம் பேசாத யோகி, நீ போகிறதா இருந்தால் நானும் இந்த ஷோவை விட்டு போகிறேன் அப்படின்னு நோபோக்கின்னு ஒருத்தன் சொல்கிறான். இப்படிலாம் பேசாத யோகி அப்படின்னு அவன் சொல்கிறான். யோகி வெளியே போக போகிறாளா அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள ஒரு ஹைப் ஏற்படுது. கைஸ், நான் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோகி எல்லாத்தையும் காமிக்கிறா. உண்மையிலேயே நீ ஷோவை விட்டு போறியா நாக்கனே கேட்கவும், நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அதை எப்படி போக முடியும், இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சேனல், ஃபேமஸ் ஆகணும்னு தான் இங்க வந்திருக்கோம், இத்தனை நாள் கஷ்டப்பட்டதை அப்படியே விட்டு போயிருவேனா என்ன அப்படின்னு யோகி கேட்கறா. வியூவர்ஸை இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஆக்டிங்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்கானே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறா. இந்த ஷோல சில பேர் ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்க, சில பேர் 2 சைடட் ஃபேஸா இருக்காங்க, சில பேருக்கு ஸ்கிரீன் டைமே கிடைக்கல, அந்த லெவலுக்கு பாப்புலர் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒன்னா சாப்பிட போலாமா அப்படின்னு நோபயோகி கேட்கவும், வேணா நம்ம ஹீரோ சொல்றான், மேம் நீ தான் எங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட் வைக்கணும், உன்னோட ப்ரொடக்ஷன்ல இந்த ஷோக்கு வரதுல 50% உனக்கு தராங்களாமேன்னு சொல்லவும், எனக்குலாம் 20% தான் தராங்கன்னு அக்கானே சொல்றா. சரி என்ன வேணுமா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மெம்மே அவங்களுக்கு ட்ரீட் வைக்கிறா. என்னோட மீட்டை நானே கிரில் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ இன்னும் சாப்பிடலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நான் ஒரு வெஜிடேரியன், ஸோ மற்றவங்களுக்காக நான் எப்பவும் கிரில் பண்ணி கொடுப்பேன், சில சமயம் அது கருகிரும், பட் விட்டு கொடுக்காம ட்ரை பண்றது என் பாலிசி அப்படின்னு அக்கானே சொல்றா. போரிங்கா இல்லாம வியூவர்ஸ் எல்லாம் எதையாச்சும் எக்ஸ்ட்ரீமா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு மேம் அந்த லவ் ஷோ பத்தி சொல்லுவான். அதையும் அக்கானே நோட்டீஸ் பண்ணிக்கிறா. வீக்கெண்ட்ல நம்ம ஒன்னா தான் சாப்பிடுவோம்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், ஆனா நீ என்னடா இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கூடயே சாப்பிட்டு வர என்ன மறந்துடுதான் ரோபி திட்டவும், நீ செய்யறத விட அங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். கோல் முடிஞ்சதானே ஷூட்டிங் இருக்கணும், ஆனா எப்ப பார்த்தாலும் வீக்கெண்ட்ல ஒன்னு கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க கூட நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு ரோபி கேட்கறா. ஆக்சுவலி எங்க படிப்பு கட்டக்கூடாதுன்னு அவங்க ஷூட்டிங்க தள்ளி வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி டேட்டிங் ஷோல உண்மையிலேயே லவ் பண்ணுவீங்களான்னு கேட்கவும், ஒவ்வொருத்தர் கேரக்டர் பொறுத்தது, சில பேர் மாட்டேன்னு சொல்லுவாங்க, சில பேர் லவ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இது ஜஸ்ட் என்னோட ஜாப் லவ்வாலாம் நான் பார்க்கல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆல்ரெடி எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுக்குலாம் டைம் இல்ல அக்கானே சொல்லியிருப்பா. டேட்டிங் ஷோ பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, நான் நினைச்சவளுக்கு ஃபேக்கரியா இல்லாம மோஸ்ட்லி ரியாலிட்டியை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபேக்கா இல்லாம ரியாலிட்டியை காமிக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு ரோபி கேட்கவும், அது வியூவர்ஸ்க்கு வேணா நல்லதா இருக்கலாம், ஆக்டிங் பண்றவங்களுக்கு இல்ல, அங்க பொய்யா நடிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ மை லவ்க்கான ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு, எல்லாருமே என்ஜாய் பண்றது அங்கங்க இருந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. யோகி அண்ட் நோபயோகி வந்து லவ் பண்ற மாதிரி இப்போ அந்த சீசன் ஓட ஆரம்பிக்குது. அண்ட் கெங்கோ இவங்களை பார்த்து ஜலஸ் ஆகுறான். இது ஒரு லவ் ட்ரையாங்கல் மாதிரி ஓடிட்டு இருக்கு. லவ் விஷயம் ஓடுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இது ரொம்பவே பாப்புலர் ஆகுது. யோகி நோபயோகி கெங்கோ தான் மெயின் டாபிக்கா ஓடிட்டு இருக்காங்க. நீ பெருசா பேர் வாங்கணும்னு ஆசை இல்லையான்னு மேம் கேட்கவும், நான் நியூட்ரலாவே அமைதியா இருந்துட்டு அப்படியே அந்த சீசன் முடிஞ்ச உடனே பேர் தான் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கும் இந்த ஷோக்கு அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, பரவாயில்ல, ஆனா எனக்கு அதிகமா கவலையா இருக்கிறது அவளை பத்தி தான் அப்படின்னு அக்கானே மேம் பாக்குறா. அக்கானே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பர்சன். அவ தியேட்டர் ஷோக்கு அவ நடிக்கிறதுல இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அக்கானே என்னதான் பண்ணிட்டு இருக்கா, அந்த ஷோல 10 நிமிஷம் கூட இவளோட ஸ்கிரீன் டைம் வரல, பட் அந்த ஷோ செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, இதே போனா நம்ம ப்ரொடக்ஷனுக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லி அக்கானோட மேனேஜரை அவ இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆளு திட்டிட்டு இருக்கான். மன்னிச்சிருங்கன்னு அக்கானே சொல்லவும், ஓ எல்லாத்தையும் கேட்டுட்டியா, அவனை ஷீல்டா இருந்து ப்ரொடெக்ட் பண்றா, கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஆடியன்ஸே இருக்கிற மாதிரி அக்கானே ஏதாச்சும் பெருசா பண்ணா மட்டும்தான் அவளுக்கும் ஸ்கிரீன் டைம் கிடைக்கும். இந்த தண்ணி என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, இப்பவே நான் இதை பத்தி ட்வீட் பண்ண போறேன் அப்படின்னு ரோபி போஸ்ட் போட போகவும், முட்டாள் அப்படின்னு காணா வந்து அடிக்கிறா. ஒரு பிராண்ட் நேம் பத்தி இப்படி அசால்ட்டாலாம் நீ இன்டர்நெட்ல ட்வீட் பண்ண கூடாது, இப்படி நீ பண்ணா ஃபியூச்சர்ல அந்த பிராண்ட் நமக்கு எந்த ஆஃபருமே தர மாட்டாங்கன்னு சொல்லவும், நான் போடுற போஸ்ட் எல்லாம் அவங்க கம்பெனி என்ன பார்க்கவா போகுது அப்படின்னு ரோபி கேட்கவும், அப்படின்னு நீ நினைக்கிற, பட் 5 பேராச்சும் அந்த கம்பெனில இருந்து பாத்துருவாங்க, அடி பாவி எதுக்கடி சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் டேக் பண்ணி விட்டுருக்க, நியோபிஸ் ஹேண்டில் பண்றதே இதனால தான் எனக்கு எரிச்சலா இருக்கு, பொறுப்பே இல்லாம நடந்துக்கிட்ட, இந்த காலத்துல எல்லாம் எதை சாப்பிட்டாலும் அதை எடுத்து போஸ்ட் போட்டு ரிவ்யூ பண்றதே ஒரு மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு, சாதாரண பீப்பிள் கூட இப்பெல்லாம் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிருக்காங்க, சோ நம்மள மாதிரி செலிபிரிட்டிஸ்க்குலாம் இதுதான் ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ், நீ மட்டும் ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணிட்டா உன்னை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு காணா சொல்றா. யோகி தான்ப்பா வேற லெவல்ல பண்றா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அக்கானே ஒருத்தி இருக்காளானே தெரியல அப்படின்னு ட்வீட் பார்த்துட்டு நான் என் பெஸ்ட்டை பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்கானே நினைக்கிறேன். இந்த யூடியூபர் மேம் வந்துட்டு எங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இப்போ எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு மேம் சொல்லுவோம். ஆனா ஆல்ரெடி உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க தானே அப்படின்னு கெங்கோ கேட்கறான். புது ஆட் ரெவன்யூ மானிட்டைசேஷன் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. உன்கிட்ட பேசணும் கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி அக்கானே நோபைக்கு கூட்டிட்டு போறா. அக்கானேவும் ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்னு சொல்லி மத்தவங்க
மத்தவங்க பாக்குறாங்க. இன்டர்நெட்ல அக்கானவை பத்தியும் இப்ப லைட்டா கொஞ்சம் பேச்ச அடிப்பட ஆரம்பிக்கி உன் பக்கம் நிறைய வியூஸ் வரணும்னு நினைச்சனா யோக்கியோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட இருந்து நீ திருடுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணு, கதை கொஞ்சம் விறுவிறுப்பா போகும், வாமலையும் நிறைய அட்டென்ஷன் வரும் அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருப்பான். அதனாலதான் இப்ப இவ அதை பண்ணிட்டு இருக்கா. யோக்கி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நெயில டிசைன் பண்ணி விடுறா. அதே மாதிரி அக்கானேக்கோ பண்றா. அக்கானே நீ ரொம்பவே நர்வஸா இருக்கிறன்னு நினைக்கிறேன். உன் பக்கம் நிறைய வியூஸ் வரணுங்கிறதுக்காக நீ நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிற போல. பட் நான் அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுத்துட மாட்டேன் சரியா? ஏன்னா நானும் இங்க ஃபேமஸ் ஆகணும்னு தான் வந்திருக்கேன். நம்ம பெஸ்ட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோக்கி சொல்றா. அக்கானே என்னதான் பண்ணாலும் யோக்கிக்கு தான் பேர் அதிகமா வந்துட்டு இருக்கு. எங்க கிட்ட அக்கானே பேசிட்டு இருக்கும்போது ஹே உனக்கு கேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கல, அங்க சில கேட்ஸ் இருக்கு அப்படின்னு யோக்கி வந்து அவனை கூட்டிட்டு போறா. அக்கானோட டேரக்டர் பேசினது எப்படியாச்சும் இவா பக்கமா வியூஸ் வர வைக்கணும்னு நினைக்கிறதுனால நிறுத்து, எல்லா பசங்களும் உன் பக்கமே இருக்கணும்னு நினைக்காத அப்படின்னு அக்கானே பேசும்போது பார்த்தா நெயில வச்சிருந்த அந்த டிசைன் வந்துட்டு யோக்கியோட ஃபேஸ்ல கட் பண்ணி அவ ஃபேஸ்ல ரத்தமா வருது. கட் அப்படின்னு சொல்லி கேமராவை ஸ்டாப் பண்ணிட்டு டக்குனு அவளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. நான் இதை வேணும் பண்ணல சாரி அப்படின்னு சொல்லி அக்கானே வருத்தப்படவும் யோக்கி டக்குனு அவளை ஓடி போய் கட்டி பிடிச்சு அக்கானே கவலைப்படாத, நர்வஸா இருந்த உன்னை எல்லாரும் எவ்வளவு ப்ரெஷர் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியுது, எனக்கு உன் மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்ல அப்படின்னு யோக்கி சொல்றா. ஆனா உனக்கு நாளைக்கு போட்டோ ஷூட் இருக்குல்ல, உன் ஃபேஸ்ல இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு அக்கானே வருத்தப்படவும் மேக்கப் போட்டா முடிஞ்சது, போட்டோஷாப்ல எடிட் பண்ணிடுவாங்க, சோ கவலைப்படாத, நீ என்ன இப்ப வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி யோக்கி கேட்கவும் கண்டிப்பா இல்ல, நீ ரொம்பவே கைண்டா நடந்துக்கிடுற, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அக்கானே சொல்றா. எனக்கு ஒன்னு பிடிக்கும், எப்படியோ கேமரா ரோலிங்ல இல்ல, சோ நம்ம நடிக்கணும்னு அவசியம் இல்ல, உண்மையிலே சொல்றேன் எனக்கு உன் எந்த கோவமும் இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிடுறாங்க. ஸ்கூல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டு உடனே சேரதெல்லாம் நார்மலான விஷயம் தான், ஆனா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அக்கானே யோக்கியோட ஃபேஸை கட் பண்ணிட்டான்னு சொல்லி டிவி ஷோல அந்த எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணவுமே அந்த அக்கானே ஒரு மோசமானவா வில்லி, அவ ஏன் இப்படி இருக்கிறா, அவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அக்கானே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் வேணும்னு அதை பண்ணல சாரி கைஸ் அப்படின்னு சொல்லி அவ ட்வீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஷோவுக்கு ரிலேட்டடான விஷயத்த அவங்ககிட்ட கேட்காம ட்வீட் பண்ணக்கூடாதா, ஆனாலும் இவ சாரின்னு கேட்டு ட்வீட் பண்ணுவோம். நம்ம மட்டும் ஒரு தடவை சாரின்னு கேட்டுட்டோம்னா நம்ம அந்த தப்பை ஒத்துக்கிட்டோம்னு நினைச்சுதான் பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லியிருப்பா. அக்கானைக்கும் இப்ப அதுதான் நடக்குது. அவளை வெள்ளியாவே போர்ட்ரேட் பண்ணி நான் அதிகமா அவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அதிகமா பார்க்க அக்கானைக்கு நான் அதிகமா வருத்தமாக்கிட்டே தான் இருக்கு. கண்ணை மூடும் போது ஃபுல்லா என்ன கிரிட்டிசைஸ் பண்ண கமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது, என்னால தூங்க கூட முடியல அப்படின்னு அக்கானே இப்போ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுறா. அக்கானே நீ ஓகே தானே, என்னாச்சுமா சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். ஓகே தாமா அப்படின்னு சிரிச்சுக்கிடுறா. அக்கானே இவ்வளவு கேவலமான கேரக்டரா இருப்பான்னு எதிர்பார்க்கல. நம்ம கூட ஸ்கூல் படிக்கும் போது அவ அப்படிதானே, அவ மட்டும் பின்னமோ பெரிய இது மாதிரி நடந்துக்கிடுவா. ஏதாச்சும் ஒரு பையன் அவளுக்கு மடங்கலான்னு வையன், அதுக்காக அவ என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவளை பத்தி அசிங்கமாவோ தப்பாவோ ஸ்கூல்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. அக்கானே உன்னை பார்த்தா சரியில்லை, என்னமா ஆச்சுன்னு அவங்க அம்மா கேட்கவும் எனக்கு ஒண்ணும் இல்லமா நான் நல்லா தான் இருக்கேன்னு அக்கானே சொல்றா. இவ்வளவு சொல்லி குத்தம் இல்ல, இவளை இப்படி வளர்த்திருக்கா பாரு, அவங்க அம்மாவை சொல்லணும். இந்த மாதிரி பொண்ணை பார்த்ததுக்கு அவளையும் சேர்த்து சாவடிக்கணும்னு அவங்க அம்மாவையும் சேர்த்து திட்டின மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அக்கானே என்ன கேட்காம இனிமே எதையும் ட்வீட் பண்ணாத சரியா அப்படின்னு அவ மேனேஜர் சொல்றாரு. கனிவா அதிகமா கலாச்சு திட்டி அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் பண்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அக்கானே எல்லாம் பிறக்கும் போதே பெரிய ரிச்சான ஃபேமிலியில பிறந்திருப்பா, அதனாலதான் ஈஸியா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டா. அவளுக்குலாம் இது ரொம்பவே ஈஸியா கிடைச்சிருக்கும், அதனாலதான் இதோட அருமையை பத்தி அவளுக்கு தெரியல. அவ எப்பவுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்கள எல்லாமே ஒரு லோ லைஃப் மாதிரி தான் பாப்பா, எல்லாரையும் கீழ்த்தரமா தான் நடத்துவா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் உண்மையிலேயே அவ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கா. பட் அவளை எல்லா இடத்துலயும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஈவன் ஸ்கூல்ல படிக்கிற இடத்துலயும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நான் அந்த அக்கனை கூட மிடில் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், அவ ரொம்பவே கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒருத்தன் ட்வீட் பண்ணிருக்கான். லாலாலாய் கம்பெனில அவ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர்னு நினைச்சேன், பட் அவ மேல அட்டென்ஷன் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாமா அவ பண்றா, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அக்கனை கூட வேலை பார்க்க சில பேரே தப்பா ட்வீட் பண்றாங்க. இதே அக்கனையும் வந்து இன்டர்நெட்ல அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. வில்லி மாதிரியே அவளை போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட், செத்துரு அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. கைஸ் வெளியே யாரும் போயிடாதீங்க, இன்னைக்கு ஒரு புயல் வருது அப்படின்னு சொல்லி நோபா வந்து குரூப்ல மெசேஜ் அனுப்புறான். பட் அக்கானே ஸ்ட்ரெஸ்ல அப்படியே ரோட் பக்கமா வரா. என்னால் இதை பற்றி நினைக்காம இருக்கவே முடியல, இதை பற்றி நினச்சி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் நான் இதை பற்றியே திங்க் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை என்னவா நினைக்கிறா. பார்த்தா அவ சூசைட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கா. கீழே குதிக்கலான்னு பார்க்க டக்கு நம்ம ஹீரோ வந்து பிடிச்ச அவளை காப்பாத்துறா. என்ன விடு அப்படின்னு கத்தவும் நான் அவன் எனிமி கிடையாது, ப்ளீஸ் காம் டவுன் ஆக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. யோக்கியும் அக்கானேவும் உண்மையிலேயே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்க. பட் அக்கானே வந்து தெரியாம யோக்கியோட கணத்துல கட் பண்ண அந்த விஷயத்தை மட்டும்தான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வியோவர்ஸை பொறுத்தளவுக்கு அக்கானே வந்துட்டு ரொம்ப மோசமானவா அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அக்கானே செத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ற அந்த டயத்துல டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஓஷினோக்கோ சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நம்ம ஹீரோ இன்டெலிஜென்ஸாக நிறைய விஷயங்கள் பண்ணுவான். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷினோக்கோ சீசன் 1 எபிசோட் 7.
அக்கா பேசாம இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டக்கு நம்ம ஹீரோ பிடிச்சு காப்பாத்துறான். என்ன விடு நம்ம கத்தவும் நான் எதிரி இல்ல காம் டவுன் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆக்வா நீயா அப்படின்னு பாக்குறா. புயல்ல நீ வெளியே போயிருக்கான்னு தெரிய வந்தது. கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பக்கமா தான் நீ வந்திருப்பான்னு ஒன்னு ட்ரேஸ் பண்ணி இங்க வந்து பார்த்தா நீ இப்படி பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ ஆள ஆரம்பிக்கிறா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்க வராரு. கனவே இப்படி அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்களே அப்படின்னு இன்டர்நெட்ல பாக்கவும் பாப்புலர் ஆயிட்டா அதெல்லாம் பல ஹீரோலாம் லோபை கேட்கவும் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஈவன் எங்களுக்கு இது பழகி போனாலுமே சில சமயம் அது கஷ்டமா தான் இருக்கும். சில சமயம் நானே செத்து போயிடலாமான்லாம் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு காணா சொல்லவும். ஈவன் அந்த ரியாலிட்டி ஷோ ரொம்ப பாப்புலரா இருந்தாலும் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஷோஸ்ல எல்லாம் 50 பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு மியாக்கா சொல்றா. 50 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணாம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு காணா சொல்லவும். பொய் சொல்றதுதான் பெஸ்ட்னு என் பிரதர் சொன்னா அப்படின்னு ரூபி சொல்றா. ஈவன் இது ரியாலிட்டி ஷோவா இருந்தாலும் நடிக்கிறது நல்ல ஐடியா தான். நம்மளோட உண்மையான கேரக்டரா அந்த இடத்துல காமிக்கும் போது தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பதிலுக்கு நம்ம பொய்யா நடிச்சோம்னா அது அந்த அளவுக்கு நம்மள பாதிக்காது அப்படின்னு காணா சொல்லவும். என் பிரதர் கேர்ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரூபி சொல்றா. கேர்ஃபுல்லா இருந்து பிரயோஜனம் இல்ல. நம்ம சீக்கிரட்டா மறைக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லா பர்சனுக்கும் கண்டிப்பா ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லாரும்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்கன்னு காணா சொல்றா. அப்ப மியாக்காவுக்கு ஒரு கால் வருது. என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு ரூபி கேட்கவும். அக்வா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் அப்படின்னு பா சொல்றா. என் பொண்ணு டிவி ஷோ எல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லுவா. எனக்கு இன்டர்நெட் பத்தி தெரியாது. பட் இப்படி சிச்சுவேஷனுக்கு வருவா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு அக்கானே அழுதுட்டு இருக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் எதிர்பார்த்து வந்தேன். பட் நீ நல்ல விஷயம் பண்ணிருக்கா அக்வா அப்படின்னு மியாக்கோ நம்ம ஹீரோவை பாராட்டுறா. கண்ணு முன்னாடி ஒருத்தங்களை இறக்க விட முடியாதுல்ல. டாக்ஸி காசு அப்புறமா அக்கா நாட்டை வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். யோகி ஓடி வந்து பலார்னவா கண்ணத்திலே ஒண்ணு விட்டுட்டு ஏன் இப்படி பண்ண அக்கானே நாங்கெல்லாம் இருக்கோம்ல என்கிட்ட நீ வந்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோகி ரொம்பவே வருத்தப்படுறா. நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் அக்கானே. நீ டிவி ஷோல கண்டினியூ பண்றியா இல்ல வெளியே போறியா நம்ம ஹீரோ கேட்கவும். அது எப்படிப்பா முடியும் அவ கான்ட்ராக்ட் போட்டிருக்காளன்னு கேட்கவும். அவ ஒரு மைனர். அது போக இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவ வெளியே போறான்னு சொன்னாலும் டேரக்டரால எதுவும் சொல்ல முடியாது. நீ தான் முடிவெடுக்கணும் அக்கானே நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துக்கு வர நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த சான்ஸை நான் விட்டு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. என்னாலும் சரி நான் கடைசி வர இருந்து என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அக்கானே சொல்றா. அவ முடிவென்னு கேட்டீங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க நம்ம ஹீரோ கேட்போம். ஆபியஸா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு எல்லாரும் கூட நிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஹை ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க தான். நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணலாம். பட் ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். டேரக்டர் தான் வியூஸ் அதிகமா போனுங்கிறதுக்காக அக்கானேவா வில்லி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சின்னதா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்காதான் கழுகு மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோவா சூசைட் பண்ண விஷயத்த அவங்களுக்கு லீக் பண்றான். நல்லவன் நினைச்சா ஆக்குவா நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி மியாக்கா கேட்கவும். அக்கானேவா எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றதை நிறுத்த போறது இல்ல. சோ இது அவசியம் தான். ரியாலிட்டி ஷோங்கிற பேர்ல அவங்க நடக்கிறது தான் அப்படியே காமிக்கிறாங்க. ஆனா வியூஸ் அதிகமா வரணுங்கிறதுக்காக அக்கானேவா வில்லி மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. சோ நான் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலன்னா பெரிய பிரச்சனை தானே அப்படின்னு மியாக்கா கேட்கவும். இந்த கேம்பிள்ல நம்ம வின் பண்ணணும்னா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் ரிஸ்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸா என்கிட்ட அதிகமா இல்ல ஜஸ்ட் ஒரு 100 போட்டோ தான் இருக்கும்னு மேம் சொல்லவும். அதுவே போதும். ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ் தான் டிவி ஷோ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. ஈவன் ஒரு காமெடியான விஷயத்தை கூட எடிட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி காமிக்கிறத மக்கள் கிட்ட வில்லத்தனமா அவங்களால காமிக்க முடியும். அக்கானேவையும் அவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க. சோ நம்ம சைட்ல இருந்து அக்கானேவை நம்ம எப்படி பார்க்கோங்கிறத வியூவர்ஸ்க்கும் நம்ம காமிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். எங்க இருந்து அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் வருது யாராச்சும் சொன்னாங்களா இல்ல நீயே யோசிச்சியான்னு கேட்கும்போது நானே தான் யோசிச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். சில பீப்புள் மட்டும் தான் அக்கானேவை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முக்காவாசி பீப்புள் அவளை சப்போர்ட் பண்றதா டிஃபெண்ட் பண்றதான்னு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம மட்டும் அவன் நல்லா வாங்குற மாதிரி ஒரு ரீசனை கொடுத்து எல்லாரும் அக்கானேக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எடிட் பண்ற வீடியோ குவாலிட்டியை பொறுத்து கண்டிப்பா வியூஸ் அதிகமா கிடைக்கும். நீ வீடியோ எடிட் பண்ணி முடிச்சோன்னு என்கிட்ட கூட நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும். நானே பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். எந்த டைம்ல அப்லோட் பண்ண அதிக வியூஸ் வரும்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி விஷயம்லாம் ஆல்ரெடி எனக்கு ஆத்துப்படி. சோ நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேம் சொல்றான். நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடணும். எங்கோ நான் மியூசிக் போட்டு தரேன்னு சொல்லவும். உனக்கு ப்ரொடக்ஷன்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களே நம்ம ஹீரோ கேட்கறான். இதுதானப்பா என் ஜாபே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா கட்டி பிடிச்ச வீடியோவை காமிச்சா மக்கள் இன்னும் அதிகமா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யோகி சொல்லவும். கேமராவை தான் அந்த டைம் ஆஃப் பண்ணிட்டாங்களே நோபுயோகி கேட்கறான். என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிக்ஸ்டு கேமரா எங்க இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணாமையா அதை பண்ண நினைச்ச கண்டிப்பா டேரக்டர் கிட்ட அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கும். வேணும்னே அவங்க அதை வெளியே ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு யோகி சொல்றா. ஆமா இருக்குதான் அப்படின்னு டேரக்டர் சொல்றாரு. அதை நீங்க ரிலீஸ் பண்ணா நீங்க வேணும்னே அவளை வெளியா போர்ட்ரேட் பண்ணீங்கன்னு உங்க மேல பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நாங்க ஒன்னும் அக்கானேவா அந்த மாதிரி பண்ண சொல்லலையே. நாங்க எந்த ஸ்கிரிப்டோ கொடுக்கல. நீங்க பண்ற விஷயங்கள்ல வியூவர்ஸ் அதிகமா ஈர்க்கிற விஷயங்களை மட்டும் தான் நாங்க அவங்ககிட்ட காமிக்கிறோம் அவ்வளவுதான். அந்த ஃபுட்டேஜை யூஸ் பண்ணாதீங்கன்னு அக்கானே ஒண்ணு எங்க கிட்ட வந்து சொல்லலையே. அக்கானே இதுல ஒரு ப்ரோ தானே அப்படின்னு டேரக்டர் சொல்லவும். என்னது அவ ஒரு ப்ரோவா? உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? உங்களை கம்பேர் பண்ணும்போது அவ 17 வயசு ஹை ஸ்கூல் பொண்ணு தான். பண்றது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம். ஒரு 17 வயசு சின்ன பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ சொல்ற பாயிண்டோ கரெக்ட் தான் அப்படின்னு டேரக்டர் அந்த ஃபுட்டேஜ் நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டாரு. எப்பா நான் இந்த போட்டோல தான் நல்லா இருக்கேன் இதை அதவைன்னு நம்ம ஹீரோவை எடிட்டிங்க்கு பாடா படுத்துறாங்க. ராத்திரி பகல்னு தூங்காம இருந்து நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த எடிட்டிங்கையும் முடிக்கிறான். இந்த வீடியோ எவ்வளவு பாப்புலர் ஆக போதோ நான் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்றேன் அப்படின்னு யோகி சொல்றா. நம்ம அப்லோட் பண்ணி 1 ஹவருக்குள்ள 100 ட்வீட்ஸ் தாண்டிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பா வைரல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்ப மெம்மத அப்லோட் பண்ற. ஒரு வழியா நம்ம சாதிச்சிட்டோம் நோபுயோகி சொல்லவும். ஏண்டா நீ ஒருத்தன் தான் இதுல எந்த வேலையுமே பண்ணல அப்படின்னு மத்தவங்க
இவங்க சொல்றாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ட்வீட்ஸ் இப்போ அதிகமா போக ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த வீடியோ பாப்புலர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. யோகி கண்ணத்துல ஸ்கிராச் பண்ணதுக்கு அப்புறமா அக்கானேவும் யோகிய பேசி கட்டி பிடிச்ச அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற அந்த வீடியோ வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு வைரல் ஆகுது. அக்கானேவை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த கமெண்ட்ஸும் இப்போ கம்மியாகுது. அக்கானேவுமே இதை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுது. ஜஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே அதுக்கு அதிகமான வியூஸ் பண்ணதுல அக்கானேவோட இமேஜும் பப்ளிக்ல சேஞ்ச் ஆகுது. ஸோ அக்கானேக்கு இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் 10 வருஷத்துக்கு அப்புறமா அக்கானே ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணா கூட இந்த இன்சிடென்ட் அவங்க சொல்லி காமிப்பாங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். அடுத்த வாரத்துல இருந்து திரும்பவும் நான் ஷோவை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு அக்கானே சொல்லவும், கண்டினியூ பண்ணணுமான்னு எதுக்கும் யோசிச்சுக்கோப்பா. அது இல்ல நான் இப்படி சொல்லிட்டோம்னா அப்புறம் என்ன ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்லவேளை இதை நான் பப்ளிக்ல சொல்லலாம்னு யோகி நினைக்கிறா. நீ உண்மையான கேரக்டர் வெளியே காட்டுறதுக்கு பதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் மாதிரி நடியேன் அப்படின்னு மேம் வந்து அக்கானே கிட்ட சொல்றா. அதுவும் கரெக்ட் தான். அவன் உண்மையான செல்ஃபை நீ வெளியே காட்டினா நீ கஷ்டம் தான் படுவேன். ஸோ ஒரு கேரக்டர் மாதிரி நடிக்கிறது பெஸ்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நடிக்கிறது தான் எனக்கு சூப்பராக வருமே, பட் நான் எந்த கேரக்டர் மாதிரி நடிக்கிறது அப்படின்னு அக்கானே கேட்கவும், எந்த மாதிரி பொண்ணா நீ நடிக்கலாம் ஆக்வா, உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும், நீ மட்டும் தான் இங்க இருக்கிற ஒரே பையன், அதான் உன்ட்ட கேட்கறோம் அப்படின்னு யோகியும் மேமோ கேட்கவும், அழகான பொண்ணு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவனும் மற்ற பசங்க மாதிரி தான்ப்பா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க பார்க்க ஒரு சன்ஷைன் மாதிரி இருப்பாங்க, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர். அவங்க அந்த இடத்துல இருந்தா எல்லாரோட கண்ணும் அவங்கள தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். இதை பத்தியே கவலைப்படாம கேர் ஃப்ரீயா இருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ சொல்ற அந்த கேரக்டர்லாம் கிட்டத்தட்ட ஐடல் ஆய் மாதிரியே இருக்குதுப்பா, அந்த மாதிரி டைப் தான் உனக்கு பிடிக்குமா, இதுக்கு முன்னாடி இறந்து போன ஐடல் அப்படின்னு சொல்லி மேம் வந்து காமிக்கிறா. ஐடல் ஆய் மாதிரி பொண்ணு தான் ஆக்வாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அக்கானே நோட்டீஸ் பண்ணிட்டு, சரி அப்ப நான் இவங்கள மாதிரியே இதுக்கப்புறம் நடந்துக்கிட்ட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்கானே சொல்றா. ஆயோட கேரக்டர்லாம் அவ்வளோ ஈஸியில இமிடேட் பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆக்வா தூங்காம எனக்காக அந்த வீடியோவை எடிட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கான். இப்போ எல்லையும் கரெக்டான டைத்துக்கு வந்து என்ன காப்பாத்தினா. அவனுக்கு நான் பதிலுக்கு எதுவுமே பண்ணல, அட்லீஸ்ட் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு மாதிரியாச்சும் நான் நடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு ஆய பத்தின எல்லா டீடைல்ஸையும் இன்ச் பை இன்ச்சா வந்து அவ கவர் பண்றா. கேர் ஃப்ரீயா இருப்பா. அவளுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. படிப்புல ஆய அந்த அளவுக்கு அதிகமான ஸ்கோர்ஸ் வாங்கல. எந்த ஒரு விஷயத்திலயும் அதிக இன்வால்வ்மெண்ட் காட்ட மாட்டா. பெஸ்ட் சிங்கர் அண்ட் டான்சர் அதிகமா சாப்பிடுவா. இந்த மாதிரி ஆய பத்தின சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அக்கானே வந்து கலெக்ட் பண்றா. 15 வயசுல அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. யாரையோ கண்டிப்பா மீட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அக்கானே நினைக்கிறா. அவ ஓகே தானு காணா கேட்கவும், அக்கானே இப்ப பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஷோவை விட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். ஐ மீன் ஒரு ரைவல் ஆக்டரா தான் நான் அதை சொல்றேன். அவ நிறைய கிரிட்டிசிசம் அனுபவிச்சிருக்கா. ஷோ நிறுத்தி இருந்தா அவன் நல்லா இருக்கும்னு சொல்லவும், பட் ஷோல இருந்தா இப்ப நின்னா அந்த கெட்ட பேர் அப்படியே தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் அவமெல்லாம் பொறாமப்பட்டுலாம் அவ ஷோவை விட்டு நிக்கணும்னு சொல்லல அப்படின்னு இன்டெரக்டா காணா வந்து ஹீரோவா அவ்வளவு க்ளோஸா இருக்க கூடாதுன்னு ஒரு பொசசிவ்னஸ்ல சொல்றா. லாலா லைவ் ப்ரொடக்ஷன்ல தியேட்டர் பெர்ஃபார்மரா அவ ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு காணா நினைக்கிறா. திரும்ப அவங்க கூட வந்து ஒர்க் பண்றதுல சந்தோஷம் அப்படின்னு அக்கானே சொல்லுவோம். எல்லாரும் அவளை வெல்கம் பண்றாங்க. இப்போ கேமராவை வந்து ஸ்டார்ட் பண்ணவும், சரிவா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காலங்காத்தாலே எந்திரிச்சல அதான் தூக்கமா இருக்கு. ஓ கேமரா ரோலிங்ல இருக்குல்ல அப்படின்னு அப்படியே ஆய் மாதிரியே பேசவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அக்கானே வந்து ரொம்பவே ஒரு டேலண்டடான ஆக்டர். ஆய் ஹோஷினோ மாதிரியே பாவா இமிடேட் பண்ணி நடிக்க ட்ரை பண்றா. அண்ட் நம்ம ஹீரோ கவலை பார்க்கும்போது உண்மையான ஆயவே பார்த்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் மேபி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். போக போக வர எபிசோட்ஸை பார்க்கும்போது இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வந்துடும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 8. லாலா லைட் தியேட்டர் கம்பெனியோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா அது இந்த அக்கானே தான் அப்படின்னு காணா பாத்துட்டு இருக்கா. அக்கானே நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி ஆய் மாதிரியே எக்ஸாக்டா பெர்ஃபார்ம் பண்றா. என்ன ஆக்குவா ஏதோ பேய பார்த்த மாதிரி பாக்குறா அப்படின்னு அக்கானே கேக்குறா. நீ திரும்ப வந்துருதுல சந்தோஷம் அக்கானே, நீ ஓகே தானே எல்லாரும் கேட்கவும், நான் ஓகே தானே பா சொல்றா. உண்மையிலேயே ஓகே தானே கேட்கவும், என்ன சொல்றீங்க அப்படின்னு பா கேக்குறா. அக்கானே நீ டிஃப்ரெண்டா மாறின மாதிரி தெரியுது அப்படின்னு யோகி கேட்கவும், ஏன் உனக்கு எதுவோ பிடிக்கலையான்னு பா கேக்குறா. அப்படின்னு இல்ல இதுவும் ஓகே தான் அப்படின்னு யோகி சொல்றா. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அக்கானே சொல்றா. எக்ஸாக்ட்லி ஆய் மாதிரியே அங்க இருக்கிற எல்லாரோட கண்ணுமே அவளை நோக்கி தான் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். ராத்திரி பகலா தூங்காம அந்த வீடியோவை நீ மேக் பண்ணன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அக்கானே சொல்றா. அக்கானே மாதிரி இருக்கா பரவாயில்ல, ஆனா ஆக்வாவை நோட்டீஸ் பண்ணியா, அவனுமே டிஃப்ரெண்டா நடந்துக்கிட்டான்ப்பா அப்படின்னு மெம் வந்துட்டு அந்த பர்சடான்னு சொல்லவும், நீயே எடுத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போது எடுத்து கூட நான் அக்கானே சொல்லவும், நம்ம ஹீரோவை எடுத்து கொடுக்குறா. பாத்தியா நம்ம சொன்னா அதை கேட்கவே மாட்டேங்கிறா, அக்கானே எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்கறா அப்படின்னு சொல்லி மேம் சொல்றா. உண்மையிலேயே அப்ப உனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் பிடிக்குமா ஆக்குவா, உண்மையிலேயே உனக்கு அக்கானேவை பிடிச்சிருச்சான்னு கேட்கவும், விளையாடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். இவன் என்னப்பா வெக்கலாம் பண்றான், உண்மையிலேயே இவனுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு மெம்ம யோக்கிய ஷாக் ஆகுறாங்க. அக்கானே அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கப்பா, நீ என்னப்பா பண்ண போற அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் இதை ஒரு ஜாபா பண்றேன்னு அவ்வளவு வெக்கப்படவோ, இப்பதான் பழைய அக்கானே வந்திருக்காப்பா, நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிங்க, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதே அப்படின்னு மெம்ம யோக்கிய என்ஜாய் பண்றாங்க. இந்த மை லவ் ஷோ
ஆக்சுவலா எனக்கு பிடிக்கவே இல்லை, இது வர வர போரிங்கா போக ஆரம்பிச்சிருச்சு, நான் இதுக்கப்புறம் இதை பார்க்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி கானா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. ஏன்னா நம்ம ஹீரோவா அக்கானேவா அதுல ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அக்கானே அப்படியே பாக்குறதுக்கு ஆய் மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரோபியுமே நினைக்கிறா. ஆயை பத்தி புரிஞ்சுக்கிடணும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன். இவன் நான் ஆய் கூட ஒரு டாக்டரா இருந்தப்பவோ அவளோட பையனா இருந்தப்பவோ சரி, எப்படி பார்த்தாலும் என்னால ஆயோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட முடியல. நான் ஆய்க்கு ஒரு ஃபேனா இல்ல அவளோட பையனா, ஆய பத்தின என்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த லவ் ஷோல இப்ப அக்கானே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றா பாத்தியா. ஆக்வாவும் அவளும் தான் கடைசியில ஒண்ணு சேர போறாங்கன்னு நினைக்கிறேன். சீசனே முடிய போகுது, ஆனா இப்பதான் பெருவெறுப்பா போகுது, இது இன்னும் கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. காணா சோகமா நிக்கிறா. ஹே, இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு வெளியே போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கவா. அவ்வளவு சரின்னு சொல்றா. ரவுடி பசங்க மாதிரி நம்ம ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு போறோம், எங்க போலாம் அப்படின்னு காணா கேட்கவும், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வரவேணா நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. உன்னோட சீனியரா உன்னை பாத்துக்கிட்டது ஏன் பர்பஸ், நான் இதை பண்றேன். டோக்கியோ டவர் போலாமா இல்ல தியேட்டர் போலாமா, எங்க போகணும்னு சொல்லு அப்படின்னு வா கேட்கவும், அங்க அதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். கோல் யூனிஃபார்மோட வேற எங்க போக சொல்ற, வீட்டுக்கு போய் மாத்திடலாம், வந்தா டைம் ஆயிருன்னு வா சொல்றா. அவளை கேஷ் பண்ணி விளையாடுறதுக்கு அவளை கூட்டிட்டு போகவும் காணா சோகமாக்குறா. ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த மாதிரி இடத்துக்குலாம் லவ் படி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர வேண்டியதானே இல்ல அக்கனவை கூட்டிட்டு வர வேண்டியதானு காணா கேட்கறா. அவங்க ஜஸ்ட் கூட வேலை பார்க்குறவங்க, நான் அந்த லெவலுக்கு க்ளோஸ் கிடையாது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இது அவ்வளவா விளையாட தெரியாதுன்னு காணா சொல்றா. பரவாயில்ல நீ ஜஸ்ட் ட்ரை பண்ண வந்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோபியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு காணா கேட்கவும், ஏன் சிஸ்டர் நானே அப்படிப்பா கிளாஸை கட் அடிக்க வைப்பேன், எனக்கு வேற எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதான்னு மத்தவங்கிட்ட பழக்கும் போது நான் ரொம்பவே நடிக்க வேண்டியது இருக்கும். பட் உன் கூட நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல, இதை பத்தியே கவலைப்பட தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ கவலைப்படுப்பா, சரி நீ என்ன சூஸ் பண்ணிருக்க சோ அதுல எனக்கு ஹாப்பி தான். ஆமா லவ் நவ்ல யோகி பாப்புலரா இருக்கா, அண்ட் இப்போ அக்கனவே பாப்புலர் ஆகுற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லு, நீ யார முடிவு பண்ணிருக்கன்னு வா கேட்கவும், நான் இதை ஜஸ்ட் ஒரு ஜாபா தான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டைப் இருக்குல்லான்னு காணா கேட்கற. ஹீரோ பாடி சின்னதா இருந்தாலும் அவனோட மைண்ட் வந்து வேற. பட் ஆனா இப்ப நம்ம ஹீரோவும் வயசுக்கு வந்துட்டான். பொண்ணுங்களை பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஹார்மோன்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ண தான் செய்யும். எனக்கும் என்னோட ஓல்டு செல்ஃப்க்கு இருக்கிற பவுண்டரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், என்னாச்சுப்பா திடீர்னு ஏதோ ஞானி மாதிரி பேசுற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி காணா கேட்கறா. நம்ம ஹீரோ ஃபோர்ஸா பால் ஆகாமலா அடிக்கிறான். நானும் ஒரு ஹை ஸ்கூலர் தான், கியூட் கேர்ள்ஸை பார்க்கும்போது எனக்கும் ஆசைகள்லாம் வரதான் செய்யும். மேபி என்னோட வயசு அதிகமா இருக்கிறவங்களை எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ ஆயா மெயின் பண்ணி சொன்னா. ஆனா இவனை விட நான் ஒரு வயசு கூட, என்னதான் மெயின் பண்ணி சொல்றானு யோசிச்சுட்டு அக்கானேவும் வயசு கூட தான் சோகமாக்குறா. வா சூப்பரா த்ரோ பண்றிய நம்ம ஹீரோ கேட்கவும், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வா சொல்றா. அக்கானே மேல எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்ல, அவ ஜஸ்ட் ஆய் மாதிரி இமிடேட் பண்றதுனால தான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. கானாக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு தெளிவுக்கு வரான். நீ சொன்ன கேரக்டர் ரோலை நான் ப்ளே பண்ணுவேன், எனக்கு அதிக பாப்புலாரிட்டி கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ் ஆக்குவா அப்படின்னு அக்கானே சொல்லவும், நீ ஆய் மாதிரியே நடிச்ச, ஐ மீன் அந்த கேரக்டரா மாறினப்போ நான் ஏதோ ஒரு ட்ரீம்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு, அது ரியலா இருந்துச்சு, நீ எப்படி அதை மேனேஜ் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்கள பத்தி நிறைய டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். நான் ஒரு வேலை ஆயா இருந்திருந்தா மேபி எனக்கு சீக்கிரட்டா குழந்தைங்க கூட இருக்கலாம் அப்படின்னு அக்கானே பெர்ஃபெக்டா கெஸ் பண்றா. அவங்க லைஃப்ல அதனாலதான் ஒரு மாற்றம் வந்திருக்கு. எல்லா விஷயத்தையும் நான் கலெக்ட் பண்ணும்போது இதை ஒரு மேத்தமெட்டிக் பசல் மாதிரி சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னு அக்கானே சொல்லவும், இந்த அளவுக்கு ஆயை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மேபி அவங்களுக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை பிடிக்குங்கிற லெவலுக்கு அப்படின்னு சொல்றா. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி நிறைய இன்டெலிஜென்ஸ் பீப்புள் கேதர் ஆகிற ஒரு பிளேஸ். ஆய் ஹோஷினோ எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறத ஈவன் அவங்க கூட நான் பழகி இருந்தாலுமே என்னால புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா அக்கானே என்னை விட அதிகமா அவளை புரிஞ்சு வச்சிருக்கா. இந்த ஷோ முடிஞ்ச அப்புறம் அவ என்னை விட்டு போயிருவா, பட் நான் அக்கானேவை யூஸ் பண்ணிக்கிடலாம், அவளோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையா அக்கானேவை லவ் பண்ணலாலும் அந்த சீசன் முடியும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ற மாதிரி முடிக்கிறாங்க. அக்கானேவும் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணி அந்த சீசனும் ரிலீஸ் ஆகுது. பட் அதை காணா பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. நீ ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. சீசன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, சோ அதுக்கான பார்ட்டி நடக்குது. நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடந்துருச்சு, கண்டிப்பா அவங்க எல்லாரையும் மறக்க முடியாது கைஸ் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸா இருக்கீங்க, அடுத்து உண்மையிலே என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும், நான் ஜஸ்ட் இதை ஒரு ஜாபா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அக்கானே வைக்கப்பட்டுட்டே சொல்றா. ஹை ஸ்கூல் வந்த அப்புறம் ஒன்னு ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறதெல்லாம் சகஜம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. யோகி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு மேம் கேட்கவும், இல்லப்பா நான் ஃபர்ஸ்ட் என் ஜாப்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு யோகி சொல்றா. உண்மைதான்ப்பா, சில பேர்லாம் பாய் ஃப்ரெண்டே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு அக்கானே சொல்றா. ஷோல நீங்க டேட்டிங் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஈஸியா சீட் பண்ணிட்டு போக முடியாது தெரியும்ல அப்படின்னு மேம் சொல்றா. அதான் என்னமோ உண்மைதான், ஒரு வளர்ந்த ஆளா நான் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். இந்த ஷோல டேட்டிங் பண்ண சில பேர் கடைசியில கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்காங்க, சில பேர் பப்ளிக் ஃபேருக்காக கொஞ்ச நாள் வந்து லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு அப்புறமா பிரிஞ்சிருக்காங்க. இந்த ஷோ இதோட முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கிறதுல நாங்க தலையிட மாட்டோம், உங்க விருப்பப்படி நீங்க எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்றாரு. ஆனா முக்கியமான ஆளு ஆக்வா வெங்கன்னு அவர் கேட்கிறாரு. நான் ஒன்னு இந்த ஷோக்கு செலக்ட் பண்ணது கரெக்ட் தான், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது, அக்கானேவோட பிரச்சனையை கூட நீ தான் சால்வ் பண்ணன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நீ அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது அதுதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ரா ஃபுட்டேஜ் நாங்க எப்பவுமே பப்ளிக் ரிலீஸ் பண்ண மாட்டோம், இதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணி ஒன்னு சோ பண்ணா ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும் தெரியல அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லவும், என்னது கேஸ் ஃபைல் பண்ணி சோ பண்ணுவீங்களா, பட் நான் எந்த வயலேஷனையும் மீறலையே, கேஸ் மெம்பர்ஸ் அவங்க எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ் நெட்ல தனியா அப்லோட் பண்ணிக்கலான்னு கான்ட்ராக்ட்ல பெர்மிஷன் இருக்கு, சோ அவங்களால ஏமல கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் நினைச்சதை விட நீ புத்திசாலியா இருக்கிற, நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறவன், அடுத்த வாரம் நம்ம ஷோஷி சாப்பிட வெளியே போலாம், ஆய பத்தின இன்ஃபர்மேஷன் அப்ப சொல்றேன் அப்படின்னு ப்ரொடியூசர் போறாரு. ஆக்வா அவ்வளவு ஈஸியில உன்னை விட்டுருவான்னு நினைச்சியா, வாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவையும் சேர்த்து பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அக்கானே
அக்கானே கேட்கவும் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் ஒரு ஜாப் ரிலேட்டட் தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு அக்கானே கேட்கவும், ஆனஸ்டா சொல்லணும்னா வந்து நம்ம ஹீரோ இழுக்கவும், எனக்கு புரியுது நீ என்ன ஒரு பொண்ணா பாக்கல அப்படின்னு அக்கானே கேட்கவும், ஆமா உண்மைதான், சாரி நான் உன்ன அந்த மாதிரி பாக்கலானா, நீ ஐடல் ஆய் மாதிரி இமிடேட் பண்ணது ஒரு ஆக்ட்ரஸா எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது கண்டிப்பா பொய் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரி வார்த்தைகளை நீ சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா நம்ம ஜாப் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம், ஆல்ரெடி சில பேர்லாம் உண்மையா டேட்டிங் பண்றாங்கன்னு அக்கானே சொல்லவும், யோக்கியமா ப்ரப்போஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டாலே நம்ம ஹீரோ கேட்கவும், பப்ளிக்காவா தெரியக்கூடாதுன்னு நினைச்சா அதனாலதான் ரெக்கார்டிங்லாவா அதை அக்செப்ட் பண்ணல, அவ ஜாபையோ பர்சனல் லைஃபையோ தனித்தனியா வச்சிருக்கா, உண்மையிலேயே அவ ரொம்ப டேலண்டட் அப்படின்னு அக்கானே பாக்குறா. சோ இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போறாங்க. மேம் உன் வீடு எங்கதானா நம்ம ஹீரோ கேட்கவும், இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாரும் மோஸ்ட்லி இங்க தான் தங்கியிருப்பாங்க, உங்க எல்லாரையும் பிரியறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஆனா உனக்கு பிரச்சனை இல்ல, நீயா அக்கானேவா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், சோ திரும்ப மீட் பண்ணிப்பீங்கல்ல அப்படின்னு மேம் கேட்கவும், அது ஜஸ்ட் ஜாப் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அப்படிதான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரிஜினலாவே டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆய் மாதிரி அவ இமிடேட் பண்ணப்போ நீ எப்படி வைக்கப்பட்ட நான் பார்த்தேன் மேம் சொல்லவும், நீ சின்ன பொண்ணா இருந்த டயத்துல வீக்கமச்சி ஃபேமஸா இருந்தது, பட் அதை பத்தியே தெரிஞ்சு வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கவும், நானும் ஐடல் ஆகணும்னு ஆசைப்பட்டவா தான், பட் சில காரணங்கள்னால அதை விட வேண்டியதாயிடுச்சு, பட் இப்போ ஒரு யூடியூபரா ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ வேணா எங்க ஏஜென்சில ஜாயின் பண்ணு, நீ வீக்கமச்சியை ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், எனது நான் ஐடல் ஆகிறதா என்னப்பா காமெடி பண்றியா அப்படின்னு மேம் கேட்கவும், நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறான், உண்மையாவே தான் சொல்றானா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அக்கானவ கிஸ் பண்ணி அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்லாம் நம்ம ஹீரோ நினைக்கல, பட் ஆய் எப்படி திங்க் பண்ணுவா, ஈவன் அவளுக்கு ஒரு சீக்ரெட்டான பசங்க இருப்பாங்க அப்படிங்கறத கூட ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா அக்கானே வந்து கண்டுபிடிச்சிருக்கா. சோ அவளை யூஸ் பண்ண அவங்க அப்பா யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ அக்கானேவை யூஸ் பண்ண ட்ரை பண்றான். இனிமே தான் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 9. ஆக்குவா பசாம ஒன்ன ஸ்கவுட் மேனா போட்டுருக்கலாம், நீ தான் நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வர அப்படின்னு மியாக்கா சொல்றா. மேம் பரவாயில்ல, நீயும் பாப்புலர் தான் இருக்கிற, சரி இப்போதைக்கு நீ ஏதாச்சும் ஏஜென்சியில இருக்கேன்னு மியாக்கா கேட்க, ஒரு ஏஜென்சி எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, பட் நான் எந்த கான்ட்ராக்டும் போடல, நான் உங்க கூட கான்ட்ராக்ட் போட்டதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு வா சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், நம்மகிட்டே அந்த மாதிரி சில இன்ஃபுளுசர்ஸ்லாம் இருக்காங்க, ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் உனக்கு பிரச்சனையா இருக்குன்னு, அது உன்னோட ஏஜ் தானே அப்படின்னு அவங்க கேட்கவும், மேம் வந்து ஷாக் ஆப்ரா. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கும் போது வயசு கம்மியா சொல்றதெல்லாம் சகஜம் தான், ஃபேன்ஸ் அப்படின்னா தான் தன்னை ரசிப்பாங்கிறதுக்காக ஒரு 2-3 வயசு எல்லாரும் கம்மியா சொல்றது சகஜம் தான் மியாக்கா சொல்லிட்டு, ஒரிஜினல் வயசு என்ன அப்படின்னு கேட்கவும், அது வந்து வினவாபை மியாக்கோ காதல சொன்னா. மியாக்கோ ஷாக் ஆப்ரா. ஏங்கப்பா இது பெரிய ஃப்ராட் தடம், இவ்வளவு அதிகமாவா வயசு கம்மி பண்ணி சொல்லுவேன் மியாக்கோ கேட்கவும், அப்படி என்ன வயசு நம்ம ஹீரோ கேட்கறேன், ஒரு 21 வயசு 18 வயசுன்னு சொல்லிருப்பியா நம்ம ஹீரோ சொல்லவும், 3 வயசு கம்மியா சொல்ல அதை டபுள் பண்ணிக்கிட்டு சொல்லவும், எனது உனக்கு 24 அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆப்ரா. அடுத்த மாசம் என் பிறந்தநாள் முடிஞ்சா 25ன்னு வா சொல்றா. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஐடல் ஆகுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவும் நானும் தான் என் ஃபேமிலியை பாத்துக்கிட்டோம், எங்க அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நானும் நிறைய ஆடிஷன்ல எல்லாம் கலந்துக்கிட்டேன், ஆனா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல நான் என் ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நிறைய ஜாப்க்கு போனேன், என் தம்பிங்களும் காலேஜ் போயிட்டாங்க, எங்க அம்மாக்கு இப்ப உடம்பு சரியாயிடுச்சு, எனக்கு வயசு தான் தாண்டிடுச்சு, 20 வயசுக்குள்ள இருந்தா தான் ஏஜென்சில ட்ரை பண்ணவே அனுமதிக்கிறாங்க, இப்ப வரைக்கும் நான் ஹை ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ண பொண்ணு தானே, அதான் ஹை ஸ்கூல்னே போய் சொல்லி 16 வயசுன்னு 2 வருஷமா போய் சொல்லி இப்ப 18ல நிக்கிறேன், பட் உண்மையிலேயே 25 வயசு இருக்கிற பொண்ணெல்லாம் ஐடலா யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்கல்ல, என் ஆசை நிறைவேறாது அப்படின்னு வா சொல்லவும், அது ஒன்றும் உண்மை கிடையாது, வயசு இதுக்கு முக்கியம் இல்ல, கண்டிப்பா உன்னால ஐடல் ஆக முடியும் அப்படின்னு ரோபி சொல்றா. அவளோட கதையை கேட்கறப்ப டச்சிங்கா இருந்துச்சுப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி காண அழுதுட்டு இருக்கா. மியாக்கா அப்படின்னு ரோபி எந்திக்கவும், நம்ம ப்ரொடக்ஷன்ல அவளை எடுக்க மாட்டேன் நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு மியாக்காவே ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. கானா அண்ட் ரோபி அவங்க 2 பேருமே அவங்களோட பிகமாச்சு ஐடல் டீம்ல நம்ம ஜாயின் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க. அவளும் சரின்னு சொல்றா. கானா அவங்கள பாத்துக்கோ சரியா நம்ம ஹீரோ சொல்லுவோம், நான் ஏன்டா பாக்கணும், அதையா நீ சொல்ற, அதான் உனக்கு தான் அக்கானே இருக்காளே அவட்ட போய் சொல்லு, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் இவங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு காணா வந்துட்டு, இனி நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கைஸ் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றா. மேம் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆப்ரா. ஃபைனலா நம்ம அஃபீஷியலா இதை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரோபி சொல்றா. லவ்னாவா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, பிரதர் தானே கடைசியில் அதை கிஸ் பண்ணதுன்னு கேட்கவும், அது என் பண்ணி அவப்படுத்துறா, எனக்கு எவ்வளவு ஆக்வர்டா இருந்தது தெரியுமா அப்படின்னு ரோபி சொல்லுவோம். அந்த அக்கானே ரொம்பவே டேலண்டட்பா, கண்டிப்பா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை நீ மீட் பண்ணுவலான்னு கேட்கவும், எனது கேர்ள் ஃப்ரெண்டா அவ ஆய் மாதிரி இமிடேட் பண்ணதுனால தான் அக்வாக்கு அவளை பிடிச்சிருக்குமே தடுத்தா அவளை பிடிச்சிருக்காதுன்னு ரோபி யோசிச்சுட்டு இருக்கா. ஃப்ரெல்ஷரனவே அந்த இடத்துக்கு வந்து லவ்னா
எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறேன்னு சொல்லவும் ஒன்னு மாதிரி பெரிய ஸ்டார் கூட அதை பாப்பீங்களா அப்படின்னு மீனமையா ரோபியை ஷாக் ஆகுறாங்க. அழகான பொண்ணுங்க அழகான பசங்கள்லாம் வருவாங்க, எனக்கு அதை பார்க்க என்டர்டைன்மெண்டா இருக்கும். நான் மட்டும் அதுல ஒரு பையனா இருந்திருந்தா கண்டிப்பா மெம்ம தான் உஷார் பண்ணிருப்பேன் சொல்றா. இவ இவ்வளவு காமெடியா பேசுவான்லாம் எனக்கு தெரியாதுப்பான்னு ரோபி சொல்லவும் பப்ளிக்ல இவ இந்த மாதிரிலாம் பேசினா இவளுக்கு அதிகமா மார்க்கெட்டிங் இருக்காது, பட் இவளுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி மீனமி சொல்றா. இவன் ஆக்வா கூட என் ஹார்ட் பீட்டை ரொம்பவே ரேஸ் பண்ண வச்சான். நான் இல்ல, நிறைய பொண்ணுங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கானே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சதுனால தான் இப்போதைக்கு எல்லா கேர்ள்ஸும் பொறுமையா இருக்காங்க அப்படின்னு ஷிரானோயி சொல்றா. பேகமாஜி க்ரோ பண்ணி இன்ட்ரோ கொடுத்து இப்போ வரைக்கும் சின்னதா இன்டர்வியூ அப்புறமா இன்ட்ரோஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ரோபி சொல்லவும் என் ஃபேன்ஸும் இதுல இன்வால்வ் இருக்காங்க, இது கூட நம்ம ரீச் பண்ணலன்னா எப்படி, இந்த மாதிரி வீடியோஸே போடாம நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்பா, நம்ம என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நிஷா அவரை வெயிட் பண்ணுங்கன்னு காணா சொல்லவும் பேகமாஜி நம்ம ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனோட தான் ஓல்டு சாங்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு மேம் சொல்லவும் இவங்க இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கிறத கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு காணா நினைக்கிறா. பழைய பேகமாச்சி சாங்கை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்றாங்க. ஐடல்ஸோட ஃபர்ஸ்ட் டியூட்டியே டான்ஸ் தான், வாங்க அதை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க போய் பிராக்டிஸ் பண்றாங்க. டான்ஸ்ல இவங்க எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுலயும் ரோபி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நல்லா டான்ஸ் பிராக்டிஸ் பண்றா. 30 சாங் இருக்கு, எனக்கு விட்டா நாக்கு தெளியணும், நான் ஏன் தான் ஐடலாக ஒத்துக்கிட்டணும் அப்படின்னு காணா யோசிச்சுட்டு இருக்கவும் இந்த அப்படின்னு நம்ம ஹீரோ தண்ணி கொடுக்கவும் ஆக்குவானவா வாங்க போயிட்டு நம்ம ஹீரோ கிஸ் ஞாபகம் வருது, எனக்கு ஒன்றும் தேவையில்லப்ப அப்படின்னு சொல்லவும் சில சமயம் நீ மோசமா நடந்துக்கிடுவேன்னு தெரியும், ஆனா உனக்கு என்னாச்சு, நானும் ஹியூமன் தான், எனக்கு ஹர்ட் ஆகும் சரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிருந்தா. ஆக்குவா அப்படின்னு திரும்பி பாக்குறா, நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்ல. இப்ப வீக்கெண்டுங்கிறதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ப்ரொடியூசரை போய் மீட் பண்றான். ஆய பத்தி எதுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கவும் நான் அவங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்மளோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸ்க்குலாம் வெளியே தெரியாத ஒரு பக்கம் இருக்கும், அது தெரிஞ்சுட்டா நம்ம அவங்க ஃபேனா இருக்க மாட்டோம். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியே நிறைய பொய்களால் ஆனதுதான், அழகான பொய்களா அது இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் ரசிப்பாங்க. சரி நான் சொல்றேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஐக்கியம் எனக்கு க்ளோஸ் கனெக்ஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவ ஒரு கண்ட்ரி சைடு அரகன் பொண்ணா தான் இருந்தா, யார் கூடயும் அந்த லெவலுக்கு மிங்கிள் ஆகல. ஒர்க்லயும் அவ கான்சென்ட்ரேட் பண்ணல. லாலா லை தியேட்டர் கம்பெனி வச்சிருந்த ஒரு ஒர்க் ஷாப்ல அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ண. அப்ப அந்த லெவலுக்கு லாலா லை தியேட்டர் கம்பெனி ஃபேமஸ் கிடையாது. கண்டிப்பா அந்த இடத்துல தான் அவ யாரையோ மீட் பண்ணி லவ்ல விழுந்திருக்கா. ஃபேஸ்ல மேக்கப் போட்டு அழகா மாத்துறது, வெளியே போறதுக்கு என்கிட்டயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பத்தி எல்லாம் கேட்டிருக்கா. கண்டிப்பா அங்கதான் அவ லவ்ல விழுந்திருப்பா. லாலா லை லீடர் எனக்கு தெரியும், நான் வேணா உன்னை அங்க ஜாயின் பண்ணி விட்றேன், நீ எதிர்பார்க்குற ஆன்சர் உனக்கு கிடைக்கும்னு அவர் சொல்லவும் எனக்காக ஏன் இதை பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். நான் ஒன்னும் இதை ஃப்ரீயா பண்ணல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே எப்படி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் நான் உனக்கு பண்ற இந்த செலவு எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு காலத்துல நீ ஒரு பெரிய ஸ்டாரா வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்ப நான் உன்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டோம்னா பதிலுக்கு நீ எனக்கு கைமாறா பண்ணணும். பெரிய ஸ்டாரா வரதுக்கான பொட்டன்ஷியல் உன்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி உன்னோட ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன்ல இருக்கிற புது பேகமாச்சி இவங்க கிட்டயுமே பொட்டன்ஷியல் இருக்கு, நான் இவங்க மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு. இது ஜப்பான் ஐடல் ஃபெஸ்டிவல்ல எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அது எவ்வளவு பெரிய ஸ்டேஜ், எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வருவாங்க தெரியுமா, இதுதான் நமக்கான சான்ஸ், நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு அவங்க சொல்லவும் அது வேணா அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு காணா சொல்றா. இப்ப தோக்குறோமா ஜெயிக்கிறோமா, கிடைச்ச சான்ஸ் ஏன் விடுவானு, நம்ம பாப்புலரா ஆகலாம், கண்டிப்பா நம்ம இதை பண்றோம் அப்படின்னு மேம் சொல்றா. சரி ஓகே நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு காணாவும் ஒத்துக்கிடுறா. பட் நம்ம ஸ்டேஜ்ல ஐடலா பெர்ஃபார்ம் பண்ண போறோம்னா நம்மளோட சென்டர் யாருங்கிறத நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். ஒரு ஐடல் டீமுக்கு அவங்களோட சென்டர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அந்த பர்சன் தான் அந்த மொத்த குரூப்புக்குமே ஃபேஸா இருப்பாங்க அப்படின்னு ரோபியும் மெம்மு சொல்லவும் உங்க ரெண்டு பேருக்குமே அந்த சென்டர் பொசிஷன் தேவைப்படுது போல அப்படின்னு காணா கேட்கவும் எனக்கு அழகான ஃபேஸ் இருக்கு, எனக்கு அதை தந்தா ஓகே தான் ரோபி சொல்லவும் வயசுல நான் தான் மொத்தவா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நான் இருந்தா நல்லா இருக்கும்னு மேம் சொல்றா. ரோபியும் மெம்மு தான் தான் சென்டரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம போய் கராகேல பாடுவோம், யார் அதிக பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் சென்டர். காணா சின்ன வயசுல நீ கூட பெல் பேப்பர்லாம் பாடலாம்னு கேட்கவும் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு காணா சொல்றா. பெல் பேப்பர்ல அவ பாடும்போது உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும், பட் ரிதம் தான் சரியா மேட்ச் ஆகாது அப்படின்னு ரோபியும் மெம்மு சொல்லவும் எனக்கு அந்த லெவலுக்குலாம் பாட்டு வராது, நீங்க ரெண்டு பேருமே இதுல கலந்துக்கோங்க அப்படின்னு காணா சொல்லியிருந்தா. கராகேல அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்க தான் சென்டர் அப்படின்னு மெம்மு ரோபியும் முடிவு பண்றாங்க. நீங்களே கலந்துக்கோங்கப்பா, சென்டர் ஆகுறதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆல்ரெடி என்னோட ஃபேஸை காமிச்சதுல நிறைய பேர் என்ன விட்டு தான் போயிருக்காங்க, சோ என்னோட ஃபேஸ் சென்டரா இருந்தா நல்லா இருக்காது. இவன் நான் பல விஷயங்களை ட்ரை பண்ணி என் ஃபேஸ்லாம் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல, நிறைய கம்பெனிஸ் என்ன ஒதுக்கிட்டாங்க, இதுக்கான ஆரிமாக்கு எந்த ஃபேனுமே இல்ல அப்படின்னு அவ வருத்தத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்றா. என்னெல்லாம் யாருக்கும் பிடிக்காது, நான் யாருக்குமே தேவை இல்ல, சில பேருக்கு நான் தேவைப்படுவேன்னு நினைச்சானா அப்படின்னு நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு என் லைஃப் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, நான் யாருக்கும் தேவை இல்ல, நீங்களே யாராச்சும் ஒருத்தர் சென்டரா இருங்க அப்படின்னு காணா சொல்றா. நீயே மாமல அப்படி கான்பிடென்ட் இல்லாம பேசினா எப்படிப்பா, என் பிரதர் யாரையுமே கியூட்னு சொல்ல மாட்டான், நான் ஒன்ன கியூட்னு சொல்லியிருக்கான்னு சொல்லவும் மெம்ம கூட அவன் கியூட்னு சொன்னான்னு காணா கேட்கவும் அவன் ஜாபுங்கிறதுனால அப்படி பேசினா, அப்படியே எல்லாத்தையும் குறை சொன்னா உனக்கு வர போறவன் லைஃப் கஷ்டம் தான் ரோபி சொல்றா. போய் எவ்வளவு சமாதானப்படுத்துவோம், ஒருவேளை இந்த ரெண்டு பேரும் என் பிரதர் இல்ல அப்படின்னு ரோபி யோசிக்கிறா. கரகேல போய் இவங்க பாடி பார்த்தா ரெண்டு பேருக்கும் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் வருது, என்னதான் இவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணலாம், 50 பாயிண்ட்ஸ் கூட ரெண்டு பேருமே வாங்கல, நம்ம எல்லாம் பாடல் ஆய்க்கலப்பா அப்படின்னு ரெண்டு பேருமே சோகமாகறாங்க. சரி வந்ததே வந்துட்டோம், காணாவோட பெல் பேப்பர் சாங்கியாச்சும் பாடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க காணா ஆரிமானதுல சர்ச் பண்ணா அட காணா வேற சில பாட்டும் அதுக்கப்புறம்லாம் பாடி இருக்காப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. காணா ஓரளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டை பாடி இருக்கா.
சூப்பரா பாடுறா அப்படின்னு மெமரோபியோ பாக்குறாங்க. கானா கராகேல சும்மா ட்ரை பண்ணி 97 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கானா கிட்ட செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் இல்ல, சும்மா பாட வரலன்னு சொன்னாலுமே கூட அவ வேற லெவல்ல சூப்பரா பாடுறா. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இதை விட வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். எடுத்தோடனே அதையோ டிசைட் பண்ணாமல் பொறுமையாக கடைசி வரை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 10. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேகமாச்சியோட புது சென்டர் கானா. கானா, நீங்க சென்டரா இருக்கிறத பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு ரோபி கேட்கவோ, கொஞ்சம் கேமராவை ஆஃப் பண்றியா அப்படின்னு கானா சிரிச்சுக்கிட்டே சொல்றா. கேமரா முன்னாடி என்ன மடக்குனா நான் ஒத்துக்கிடுவேன் நினைச்சீங்களா? நீங்க 2 பேர் தானே சென்டர் பொசிஷனுக்கு ஆசைப்பட்டீங்க, அதை என்னாச்சு அப்படின்னு வா கேட்கவும், நாங்க நினைச்சதை நாங்க ரொம்பவே மோசமா பாடுறோம் தான். நீ பாடின அந்த புது வீடியோஸ் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். ஸோ நீயே சென்டராரு அப்படின்னு மேம் சொல்லவும், நான் முதல்ல உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நான் சென்டரா இருக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு. அதெல்லாம் என்னோட டார்க் பாஸ்ட் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு வா சொல்லவும், அவ்வளோ ஏஜ்ல யாராலையும் அவ்வளோ சூப்பரா பாடிட முடியாது. நீ அதுக்காக பல வருஷம் கண்டிப்பா ட்ரைனிங் எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். பெல் பெப்பர் சாங்ல ரிதம் சரியில்லாம இருக்கலாம், ஆனா அதுக்கு அடுத்தடுத்த சாங்ல நீ சூப்பரா பாடி இருக்க. இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ தான் பேகமாச்சியோட சென்டர் அப்படின்னு ரோபி சொல்லவோ, வாய மூடு, என்ன அப்படியே பாராட்டினா நான் ஒத்துக்கிடுவேன்னு நினைச்சல, என்னால முடியாது, இதுதான் ஃபைனல்னு காணா சொல்லவும், பெர்மிஷனே இல்லாம முடிவு பண்ணதுக்கு சாரி, பட் அதுக்கு முன்னாடி நாங்க பாடுறத ஒரு தடவை கேளன்னு சொல்லவும், காணாதான் இப்ப பேகமாச்சியோட சென்டரா இருந்து ஆடிட்டு இருக்கா. நம்ம முதல்லயே பாடி காமிச்சிருக்கணும், இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு மேம் நினைக்கிறா. நான் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காணா வருத்தப்பட்டு இருக்கா. ஐடல்ஸ் ஆகணும்னு நினைக்கிற 2 கேர்ள்ஸ்க்கு நல்லாவே பாட தரல, இதை நான் எதிர்பார்க்கலன்னு காணா சொல்லிட்டு, எனக்கு புரியுது, நான் தான் பெஸ்ட்ங்கிறதுனால எனக்கு வர ஆப்ஷன் இல்ல, இதை நான் பண்றேன், பேகமாச்சியோட சென்டரா இருக்கேன் அப்படின்னு காணா ஒத்துக்கிடுறா. இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு ரோபி சொல்லவும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஸோ நார்மல் ட்ரைனிங்லாம் பார்த்தாது, உங்களை ட்ரெயின் பண்ண ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு மியாக்கோ சொல்லவும், ஆக்குவா தான் எங்களை ட்ரைனிங் பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காணா வந்து ஆர்வமா திரும்பி பார்த்தா பிஏஆன் தான் அங்க வந்து நிக்கிறா. பிஏஆன் நீங்களா? உங்களை மாதிரி ஒரு பெரிய யூடியூபரை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு மேம் சொல்றா. நானும் உன் சேனலை பார்த்திருக்கேன் மேம். சரி முதல்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்க எல்லாருமே ரொம்ப தூரத்துக்கு ஓடணும். டான்ஸை நீங்க கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு ஸ்டாமினா தான் ரொம்பவே அவசியம். ஓடி முடிச்ச அப்புறம் உடனே நீங்க 3 தடவை அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆடிக்கிட்டே டான்ஸ் ஆடும்போது மூச்சு வாங்க கூடாது, அதுக்கு தான் அந்த ட்ரைனிங்னு பிஏஆன் ட்ரைனிங் கொடுக்குறான். செகண்ட் சார்ஜ் வரும்போது இந்த மாதிரி நம்ம 3 பேரும் மாத்தி மாத்தி சென்டர்ல வந்து நிக்கலாம் அப்படின்னு மேம் ரோபியும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீ எடுத்த டெசிஷன் நினைச்சு வருத்தப்படுறியா அப்படின்னு பேயான் வந்து கேட்கவும், பேயான் இல்ல நான் தான் அந்த முடிவெடுத்தேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, ஆனாலுமே நான் ஒரு நல்ல ஐடலா இருப்பேன்னு எனக்கு தோணல அப்படின்னு காணா சொல்லவும், நீ நல்லா பாடுறதானே, நீ சென்டரா இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு பேயான்னு கேட்கவும், அந்த சென்டர் தான் குரூப்போட மொத்த அடையாளமே, என்ன மாதிரி ஒருத்தி அதுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு காணா சொல்லவும், ஆனா காணா ஆரிமா என்ன பொறுத்தளவு அமேசிங் பர்சன் தான் பேயான்னு சொல்றான். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு காணா கேட்கவும், நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர், டெய்லியும் வோக்கலுக்கு பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லவும், என்னை பத்தி நீ எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க, நீ என்ன என் ஃபேனான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு பேயான்னு சொல்றான். நான் சைல்ட் ஆக்டரா இல்லாதப்ப கூட எனக்கு ஒரு ஃபேன் இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காணா ஹாப்பி ஆவரா. பெல் பெப்பர் சாங்க நீ விருப்பமே இல்லாம தான் பண்ண, அது ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால பேயான்னு சொல்லுவோம். கரெக்டா சொன்னப்பா, அப்ப நான் ரொம்பவே சின்ன பொண்ணு, எனக்கே முதல்ல பெப்பர் சாப்பிட சுத்தமா பிடிக்காது தெரியுமா அப்படின்னு காணா பேயான் கிட்ட பேசும்போது, பேயான் கூட பேசும்போது நான் ஹாப்பியா இருக்கிறேன், விட்டு அந்த பேயான நான் லவ் பண்ணிடுவேன் போல, அந்த ஆக்வா தான் ஆக்கானே தான் முக்கியம்னு போயிட்டான்ல, அவனை பத்தி இனி நான் யோசிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி காணா நினைக்கிறா. பேயான் பிஸியா இருந்தாலும் நமக்காக டெய்லி ட்ரைனிங் கொடுக்க வரால அப்படின்னு ரோபி சொல்லவும், அவனுக்கு மசில்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைச்சப்பா, இவன் சைஸை பார்த்தா நம்ம ஆக்வா மாதிரி ஒல்லியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மேம் சொல்லவும், என் பிரதர் இந்த டக் பாய்ஸ் எல்லாம் பார்த்தா செவ காமெடியா இருக்கும் அப்படின்னு ரோபி நினைக்கிறா. இப்போ இவங்க டான்ஸை பிராக்டிஸ் பண்ணி முடிக்கவும், நல்லா ஒர்க் பண்ண அப்படின்னு பேயான் காணா தண்ணி கொடுக்குறான். பேயான் ரொம்பவே ஒரு நைஸ் கையா இருக்கிறான்ல, இதுக்கப்புறம் தேவையில்லாத அந்த ஆக்வாவை பத்தி நான் நினைக்கவே போறது இல்ல, அந்த ஆக்வா ஒரு சீட்டர், மோசமானவன், அவனை பத்தி நான் இனிமே நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு காணா சொல்றா. இவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு மேம் யோசிக்கிறா. சின்ன பையனா இருக்கும்போது அவன் ரொம்பவே கியூட்டா இருந்தான், நான் வளர்ந்த அப்புறம் அவன் ரொம்பவே மோசமா வில்லத்தனமா மாறிட்டான், ஒவ்வொரு நாள் நான் அவனை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு காணா நம்ம ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு தான் பிக் டே, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேர்ள்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க நம்ம ஹீரோ கேட்கவும், யாரை எந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கிட்ட கால்லயே வந்து பேயான்னு சொல்றான். பேயான் பிஸியா இருக்கும்போது எனக்காக கால் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப வரைக்கும் நீதாதுங்கிறத அந்த கேர்ள்ஸ் கண்டே பிடிக்கலையா, உனக்கு உண்மையிலே ஆக்டிங் டேலண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆக்வா, என்ன மாதிரியே நீ சூப்பரா இமிடேட் பண்ற போல, ஆனா நீ எதுக்காக என்ன மாதிரி வேஷம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி பேயான்னு கேட்கவும், என்னமோ தெரியல காணா எமல கோவமா இருக்கிறா, நான் போய் சொன்னா அவ கேட்க மாட்டா, அதான் அந்த காஸ்டியூம்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு என்னமோ அப்படி தோணல, நீ போய் டைரக்டா சொல்லி கொடுத்தாலும் அவ கேட்பான்னு தான் நினைக்கிறேன் பேயான்னு சொல்றான். நாளைக்கு தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு தூக்கமே வரல தெரியுமா அப்படின்னு ரோபி எக்ஸைட்டடா இருக்கிறா. நல்லா ரெஸ்ட் எடுப்பா, அப்பதான் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காணா சொல்றா. அதுவும் உலகம் தூங்கலன்னா அழகு கம்மியாயிருமான்னு சொல்லமா, அச்சோ நான் இப்பவே தூங்கிருந்தேன் அப்படின்னு சொல்லி
ரோபி தூங்கலாம் அப்படின்னு அமைதியா இருக்கிறா. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, தூக்க வரலன்னு ரோபி சொல்லுவோம். நீ ஏன் அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்க அப்படின்னு காணா கேட்கறா. ஏன்னா இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். ஒரு காலத்துல நான் ஒரே ரூம்குள்ள அடைஞ்சே கிடந்தேன். எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா செத்துருவணும்னு எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா ஒரு ஐடல் வட்டாக்குவா மாறின அப்புறம் ஒவ்வொரு நாளும் என் லைஃப்ல ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நான் ஐடல் ஆகணுங்கிறது என் கனவு. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். நான் ஐடல் ஆனா கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேனா அவர் தான் இருப்பேன்னு சொன்னாரு. நான் ஐடல் ஆகிறத பார்க்கணும்னு அவரும் ஆசைப்பட்டாரு அப்படின்னு சரி நான் யோசிச்சுட்டு ஒரு வேலை இப்ப நான் ஒரு ஃபேமஸான ஐடல் ஆனா என் ஃபர்ஸ்ட் லவ் இப்பவும் என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ரோபி தூங்கிருதா. என்னோட லைஃப்ல எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்ல. எல்லாரும் என்ன ஒரு சைல்ட் ஆக்டராவே தான் பாக்காங்களே தவிர்த்து இப்ப இருக்கிற என்ன யாரும் பாக்குறது இல்ல அப்படின்னு காணா வந்து சோகமா கீழே இறங்கும் போது பார்த்தா அட பேயா நம்ம மாஸ்க கழட்டி இருக்கானா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு காணா பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க உட்கார்ந்துருக்கான். சோ பேயான் காஸ்டியூமை போட்டு இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தான் அப்படிங்கறத காணா கண்டுபிடிச்சிருதா. இப்போ ஜப்பான் ஐடல் ஃபெஸ்டிவலுக்கு இவங்க எல்லாருமே போறாங்க. இவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்ட ஸ்டேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மெயின் ஸ்டேஜ்ல இல்லைனாலும் எதுவுமே ஒரு நல்ல ஸ்டேஜ் தான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நிறைய ஃபேன் வர போறாங்க. மட்டும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படியே 3 நாள் இது கண்டினியூ ஆகும் தெரியுமா. இஷ்டத்துக்கு ஒரு ரூமரா அவங்களே கிளப்பி விடுறாங்க. நான் நல்லா தூங்கி இருக்கேன், சோ என்னோட அழகு இன்னும் அதிகமா இருக்கும், நான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் ரோபி சொல்றா. ஆனா நான் நல்லா தூங்கவே இல்ல. ஆக்வா தான் அதுன்னு தெரிஞ்ச அப்புறம் எனக்கு தூக்கமே வரலன்னு காணா யோசிச்சுட்டு இருக்கா. நான் ஆக்வா அதுக்கு மாறு வேஷத்துல வரணும், அப்பதான் நான் அவன லெசன்ஸை சீரியஸா எடுத்து பண்ணா. இந்த வேஷத்துல அவன் வந்தாலும் என் மனசை கவர்ந்துருதான் அப்படின்னு காணா பாட்டு போகவும் தப்பான வழியில போற. நமக்கான ட்ரெஸ்ஸிங் ரூம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. அது வர அந்த பப்ளிக் ஏரியால தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணணும். இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால பாப்புலரான ஆளுங்களுக்கு மட்டும்தான் தனி ரூம் கொடுப்பாங்க. மத்த புது ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் மொத்தமா ஒரு ரூம் தான் இருக்கும் அப்படின்னு மியாக்கா வந்து இண்டஸ்ட்ரியோட பேசிக்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகுங்க சரியா அப்படின்னு மியாக்கா சொல்றா. கணக்கு டயர்டா இருக்கு, என்ன உனக்கு நர்வஸா பயமா இருக்கான்னு மியாக்கா கேட்க. சைல்ட் ஆக்டரா இருக்கும் போதுல இருந்து எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு பயமா, ஏன் கிட்ட அந்த பொண்ணுங்களை விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காணா சொல்றா. மியாக்காவும் வேற வேலை வந்துருச்சுன்னு போறா. நான் தான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அந்த 2 பேரையும் நான் தான் பாத்துக்கிடணும், அவங்களோட வாழ்க்கையும் இப்ப என் கையில தான் அடங்கியிருக்கு. சோ என்னாலும் சரி நான் இதுல தோக்க கூடாது, என் பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காணா கொஞ்சம் பதட்டப்படுறா. சின்ன வயசுல அவளோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்திருக்கும். இவன் அவளோட சைனிங் ஈவெண்ட் கூட ஒரு காலத்துல யாருமே வந்திருக்க மாட்டாங்க. மேனேஜர் எந்த ஒர்க் இருந்தாலும் கொடுங்க செய்யறேன்னு சொல்லவும் எங்க கம்பெனி குழந்தைங்களுக்கு மட்டும் தான் சான்ஸ் கொடுக்கும், நீ இப்ப வளர்ந்துட்ட, சோ இப்போதைக்கு எந்த ஆஃபரும் இல்லைன்னு அவளை அனுப்பியிருப்பாங்க. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஊர் பக்கம் போகணும். ஆனா அம்மா சொல்லவும் அம்மா நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நானே தனியா சமாளிச்சுக்கிடுவேன்னு காணா சொல்லியிருப்பா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் என்ன விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தோத்து போறது பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எந்த ஒரு பாப்புலாரிட்டியுமே இல்லாதனா பேக்கமாச்சியோட சென்டரா இருந்தா அதை லீட் பண்ணி கொண்டு போறதா என்னால இது முடியுமான்னு காணா யோசிச்சுட்டு இருக்கோம். காணா இங்கதான் இருக்கியா, எனக்கு இப்ப ரொம்பவே பயமா இருக்குப்பா அப்படின்னு ரோபி சொல்லவும் நேத்தெல்லாம் எக்ஸைட்மெண்டா இருந்தேன்னு காணா கேட்கறா. நேரம் நெருங்க எனக்கு பயம் ரொம்ப அதிகமாகுதுப்பா, உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு ரோபி கேட்கவும் பல வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன், எனக்குலாம் பயமா அப்படின்னு காணா சொல்லவும் கையென்ன எவ்வளவு சில்லுன்னு இருக்கு, உனக்கும் நர்வஸா தான் இருக்கா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அட என்ன நீ நான் நினைச்சதை விட ரொம்ப பயப்படுற போலியா அப்படின்னு சொல்லி ரோபி கேட்கவும் பின்ன நர்வஸா இருக்காதா, நான் மட்டும்னா பரவாயில்ல, ஆனா உங்க 2 பேரோட வாழ்க்கையும் இதுல என்ன நம்பிதான் இருக்கு, நான் தோத்து போறதோ என்னை விட்டு எல்லாரும் போறதோ எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல, ஆனா என்னால உங்க வாழ்க்கையோ கெட்டு போயிடக்கூடாது, ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு காணா சொல்லவும் நீ சைல்ட் ஆக்டரா இருந்தப்ப எப்படி இருந்த என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச காணா ஹார்ட் ஒர்க்கிங் கியூட் அண்ட் டேலண்டட், நம்ம தோத்து போனாலும் தான் என்ன ஃபன்னா இதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், தோத்து போனா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு ரோபி சொல்லவும் காணாம இப்ப ரிலாக்ஸ் ஆகுறா. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான நேரம் சீக்கிரமா போலாம் அப்படின்னு ரோபி கூட்டிட்டு போறா. இப்போ ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்து ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். அது கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதுல நிறைய எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அதுல ரொம்பவே பெருசாலாம் எதுவும் நடக்காது. ஆனாலுமே கதை சூப்பரா தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 11, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த எபிசோட் ஃபைனல் எபிசோட் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பெருசாலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. சில முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கும் தான், ஆனாலுமே ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஷினோகோ சீசன் 1 எபிசோட் 11, அதாவது ஃபைனல் எபிசோட். பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு சில கேர்ள்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நான் நேரா வீட்டுக்கு தான் போறேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்தப்பா அவளோட பர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்க போறேன்னு சொல்லவும் அவங்க எந்த ஸ்டேஜ்னு இன்னொரு பொண்ணு கேட்கவும் ஸ்டார் ஸ்டேஜ்னு சொல்றா. அது ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ்னு இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. பஸ் ஃபேமஸான யூடியூபர் மெம்மோ இப்போ ஐடலா டான்ஸ் ஆட போறாங்களா, அவங்க பேகமாச்சின்னு ஒரு குரூப்ல இருக்காங்கன்னு சொல்லவும் என்னது பேகமாச்சியான அந்த ஆள் ஷாக் ஆகுறான். ஏன் பாஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு அவங்கள
தெரியாது. வீக்கமாச்சியோட முன்னாள் லெஜெண்டரி ஐடல் அவங்களுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் தெரியுமா. சரி இந்த பொண்ணுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாப்பா. அவங்க அவளுக்குலாம் வந்துட முடியாதுன்னு இந்த பாஸ் சொல்றான். வீக்கமாச்சி குரூப் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போய் இப்போ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போறாங்க. நிறைய எல்லோ அண்ட் ரெட் லைட் இருக்கிறத காணா பாக்குறா. என்னோட கலரா நான் ரெட்டை செலக்ட் பண்றேன் அப்படின்னு ரோபி சொல்லவும், என்னோட கலரா அப்படின்னா நான் எல்லோவை செலக்ட் பண்றேன் அப்படின்னு மேம் சொல்றா. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு காணாட்ட கேட்கவும், நான் வேணா ஒயிட் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லவும், ஒயிட் ரொம்பவே ரேர் தெரியுமா, அதுக்காக ஃபைட்லாம் பண்ணுவாங்க, சரி இருந்தாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் லைட்டை சூஸ் பண்ணிருக்காங்க. மேம் ஒரு யூடியூபருங்கிறதுனால அவளோட ஃபேன்ஸ் தான் அங்க அதிகமா இருக்காங்க. எல்லோ கலர் லைட் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரோபி வந்து பாக்குறதுக்கு அழகாவும் கியூட்டாவும் இருக்காங்கிறதுனால சில எல்லோ கலர் லைட்ஸும் இருக்குது. கண்டிப்பா அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடியும் போது ரோபிக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஒரு ஒயிட் கலர் லைட் கூட இல்ல, யாருக்குமே நான் தேவையில்ல அப்படின்னு காணா யோசிக்கிறா. பாஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தன் கேட்கவும், முன்னாள் பேக்கமாச்சி அவளுக்குலாம் இது இல்ல அப்படின்னு இந்த பாஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே ரோபி ஆடுறத பார்க்கும்போது அவனுக்கு ஆய பார்த்த மாதிரியே இருக்கு. பாஸ் அப்படியே மை மறந்து நின்று ரோபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ரெட் கலர் லைட்டை காமிக்கிறான். இப்ப நிறைய ரெட் கலர் லைட்டும் வந்துருது, எல்லோ கலர் லைட்டும் இருக்கு. ரோபி கிட்ட டேலண்ட் இருக்கு, அவளுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு காணா பாக்குறா. நீங்க இவ்வளவு நேரம் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்ப பண்ண போற எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு ரோபி சொல்றா. ஒரு ஒயிட் கலர் லைட் கூட இல்ல, நான் யாருக்குமே தேவையில்ல. யாருக்காச்சும் நான் தேவையா? யாராச்சும் ஒருத்தர் நான் தேவைன்னு சொல்லுங்க. இவன் நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்தாலுமே நான் யாருக்குமே தேவையில்ல. யாராச்சும் ஒருத்தர் ப்ளீஸ், யாருக்காச்சும் நான் தேவைன்னு சொல்லுங்க, என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் அப்படின்னு காணா யோசிச்சா. ஒரு ஒயிட் கலர் லைட் அங்க வருது. நம்ம ஹீரோ ஐடல் ஃபேன் டான்ஸ் பண்றான். இவன் முட்டாள் மாதிரி எப்படி இந்த கிரௌட் முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு காணா ரோபிக்கலாம் சிரிப்பு வருது. காணா இப்ப மோட்டிவேட் ஆகி ரொம்பவே ஹாப்பியா ஆடுறா. அந்த கூட்டத்துக்குள்ள இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் கலர் லைட்டும் வருது. பாஸ் அந்த சென்டர் கேலும் போன பாட்டை விட இந்த பாட்டுல வேற லெவல்ல டான்ஸ் ஆடினால அவ்வளவு சூப்பர் தான் அப்படின்னு காணாவை பத்திய சில பேர் பெருமையா பேசுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு இப்ப எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்வா கடைசியில நீ எங்களுக்காக வந்துட்டல்ல, ஆமா அங்க என்னதான் பண்ண, எனக்கு ஒரே சிரிப்பா வந்தது தெரியுமா அப்படின்னு ரோபி சொல்றா. எங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காணா கேட்கவும், பரவாயில்லாம இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவுதானான்னு காணா கேட்கவும், இன்னும் இதை விட ஃபியூச்சர்ல பெரிய பெரிய ஸ்டேஜ்க்குலாம் போவீங்க, இப்பவுமே பெருசா பாராட்டிட்டா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபைனலா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அப்படின்னு மேம் பாக்குறா. ஆக்சுவலி அவங்களுக்குள்ள ஒன்னும் சண்டெல்லாம் இல்ல, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னு மியாக்கா வந்து, ஆக்வா அக்கானவ மீட் பண்ணியா அப்படின்னு கேட்கவும், அந்த ஷோ முடிஞ்ச அப்புறம் நான் அவளை மீட் பண்ணவே இல்லை, பப்ளிக் ஃபேஸ்க்காக இந்த வீக்கெண்ட் ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும்னு வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அக்கானே மாதிரி டேலண்டான பர்சன்லாம் ஒன்னும் கண்டிப்பா லவ் பண்ண மாட்டா, ஜஸ்ட் அது ஒரு ஜாப் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு காணா கலாய்க்கவும், திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா மாறிட்டா அப்படின்னு மேம் யோசிக்கும் போதுதான் காணா நம்ம ஹீரோவை லவ் பண்றாங்கிறது புரியுது. அச்சோ அப்படின்னா அக்கானியோட நிலைமை, கானாவோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா அவ ஆக்வாவை லவ் பண்றா. அக்கானே நீ உன் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக்கணும், நான் யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு மேம் யோசிக்கிறா. இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் மேனேஜர் கொடுக்கவும், பப்ளிக் ஃபேஸ்க்காக ஆக்வா கூட டேட்டிங் போன மாதிரி போட்டோ ஷூட் போடணும்னு அதுல போட்டிருக்கு. ஆமா நீ எதுக்காக பேயான் மாதிரி வேஷம் போட்ட அப்படின்னு காணா கேட்கவும், நீ என்கிட்ட அந்த டைம் ஒழுங்கா பேசல, அதனால தான் நம்ம ஹீரோ சொல்றான், நான் உன்கிட்ட ஒழுங்கா பேசலங்கிறதுக்காக எனக்காக தான் நீ அதை அவ்வளோத்தையோ பண்ணியா, மாஸ்க் நானும் கொஞ்ச நேரம் போட்டிருந்தேன், எனக்கு மூச்சு முட்டுச்சுப்பா, ஆனா எனக்காக நீ அவ்வளவு தூரம் பண்ணிருக்கல அப்படின்னு காணா கேட்கவும், உனக்காக இதை ஒன்றும் பண்ணல, நீங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என் சிஸ்டர் தான் பாதிக்கப்படுவா, அதுக்காக தான் நம்ம ஹீரோ சொல்லவும், சிஸ்டர் பேரை சொல்லி சமாளிக்கிற, பட் எதுக்கு பண்ணன்னு எனக்கு தெரிய, ஓடு ஓடுன்னு காணா சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ அஞ்சு பார்க்கவும், அப்புறம் ஏன் பயந்து ஓடுற வெக்கமா அப்படின்னு சொல்லி காணா கலாய்க்கவும், நான் ஒன்னும் பயந்து ஓடல, நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, பேசி நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் பிரதர் எல்லார்கிட்டயும்லாம் இப்படி நடந்துக்கிட மாட்டான் தெரியுமா, இவன் எப்பவும் இப்படி கிடையாது, சின்ன வயசுல அவன் ரொம்பவே சூப்பரானவனா இருப்பான், சில விஷயங்கள் அவனை மாத்திடுச்சு, இப்ப காணா கிட்ட அவன் பேசும்போது மட்டும்தான் அவன் பழைய மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரோபி சொல்லவும், அக்கானே நீ பெர்ஃபார்மன்ஸை போடலைன்னா ஆக்வா உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மேம் நினைக்கிறா. டோக்கியோ பிளேட் அப்படிங்கிற ஒரு மாங்காவை வந்துட்டு டோக்கியோ பிளேட் 50 மில்லியன் காப்பிக்கு மேல வித்துடுச்சு அப்படின்னு ரைடான ஒருத்தர் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஓ ஆமா என் பொண்ணு கூட அந்த அனிமேவை பாத்திருக்கா அப்படின்னு இந்த காபராகி ப்ரொடியூசர் சொல்லவும், இதை 2Dல தியேட்டர் ஷோவா பண்ணலான்னு இருக்கும், லாலா லை தியேட்டர் ஷோ தான் இதை பண்ணலான்னு இருக்காங்க, புதுசா எங்க இருக்கிற பசங்களை எதுக்குள்ள நடிக்க வச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க, மெயின் ஃபீமேல் ரோலுக்கு அக்கானிவா ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரியே யங் பசங்களா இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச மேல் கேரக்டருக்கு ஒருத்தன் இருக்கான், மை லவ் டிவி ஷோல கூட அவன் பாப்புலர் ஆனா, நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ப்ரொடியூசர் சொல்லவும், இல்ல நீங்க தான் எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, உங்களோட புது பசங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறல அப்படின்னு ரைடா சொல்றான். சோ ஒரு வழியா நம்ம ஹீரோவை எதுக்கு செலக்ட் பண்றாங்க, வீக்கெண்ட்ல போஸ்ட் போடணுங்கிறதுக்காக அக்கானேவும் நம்ம ஹீரோவும் டேட்டிங் போன மாதிரி போட்டோ எடுத்து இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றான். அவனை கான்டாக்ட் பண்ணாங்களான்னு கேட்கவும், டோக்கியோ பிளேடா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமானபா சொல்றா, அதுல எனக்கு லீடிங் மேல் ரோட் கிடைச்சிருக்குன்னு அக்கானே சொல்லவும், லாலா லை தியேட்டர் கம்பெனி அப்பா அந்த லெவலுக்கு பாப்புலர் கிடையாது, பட் கண்டிப்பா அங்க இருக்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவள் லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு, சாப்பிட்றதுக்கு சீக்கிரட்டா போக நிறைய பிளேஸ்லாம் என்கிட்ட கேட்டா, மேக்கப் போட்டு அழகா மாதிரி ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண, லவ் தான் ஒரு பர்சன் அந்த மாதிரி மாத்தோம், நீ தேடுற ஆன்சர் உனக்கு லாலா லைல கிடைக்கணும் அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாரு, அதனால தான் நம்ம ஹீரோ அந்த டிராமால நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான், நான் பிரின்சஸ் சாயா ரோல் பண்றேன், நீ டோக்கி ரோல் தானே பண்றீங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ற மாதிரி தான் சில ரோல்ஸ் இருக்கும், பட் சில எண்டிங்ல அவங்களோட அப்ரண்டிஸ் கூடயும் அவர் சேர்ற மாதிரி இருக்கும், அந்த அப்ரண்டிஸ் ரோலுக்கு யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் தெரியல அப்படின்னு அக்கானே சொல்லவும், அந்த ரெட் ஹேர் வச்ச ஃபீமேல் ரோல் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அக்கானே சொல்ற அந்த கேரக்டருக்கு செலக்ட் ஆயிருக்கிறது நான் தான், அப்புறம் நீங்க இருக்கிற லொகேஷன் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணீங்கன்னா
ஸ்டாக்கர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் ஒருவேளை இங்க வந்து குமிஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? போஸ்டர் ஷெட்யூல் பண்ணி போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி காணா சொல்றா. ஓ காணா ஆறுமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஆக்டிங் மட்டும் பெயர் பண்ண நினைச்சா அக்கானே கேட்கவும் பிளேக்லாம் அந்த லெவலுக்கு காசு கிடைக்கான்னு. ஓ ரீசெண்டா நீ ஒரு ரியாலிட்டி ஷோல கூட இருந்து நிறைய பிரச்சனையை அனுபவிச்சல அப்படின்னு காணா கேட்கறா. சரி 2 பேரும் கேர்ஃபுல்லா இருங்க, அதை சொல்லதான் வந்தேன்ட்டு காணா போறா. உனக்கு காணாவ தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம், எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? என் இடத்த எப்பமா அவ தட்டி பறிச்சிருப்பா, பட் இந்த தடவை நான் விட மாட்டேன். கிஃப்டட் சைல்டு ஆக்டர் அவகிட்ட நான் இந்த தடவை தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கானே நினைக்கிறேன். அவளோட இத்தனை நாள் பகையை தீர்த்துக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு அக்கானே சொல்லவும் அதை பத்தி பேசினா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தோத்து போக மாட்டேன் கண்டிப்பா இந்த தடவை நான் அக்கானைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காணாவோ சொல்றா. அவங்க நடிப்பை பத்தி பேசுறாங்களா இல்ல ஆக்வாவை பத்தி பேசுறாங்களான்னு தான் தெரியல. சூப்பரான ஆளுங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கான். டோக்கியோ பிளேட் கிட்டாக போகுது அப்படின்னு இந்த ரைடோங்கிறவன் நினைக்கிறான். ஃபைனல் எபிசோட் அப்படிங்கிறதுனால இது நாள் வரைக்கும் வந்த கேரக்டரையும் இதுக்கப்புறம் வரப்போற கேரக்டரையும் காமிக்கிறாங்க. இப்போ ரோபி வந்து ஆயோட கல்லறைக்கு போயிட்டு இருக்கா. ரோபி ஒரு நாள் நீ பெரிய ஃபேமஸான ஐடலா வருவ, ஆக்வா நீ ஒரு பெரிய ஆக்டரா வருவ, நீங்க வளர்ந்த அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ஆய் சொன்னதா அவங்க 2 பேரும் யோசிச்சு பாக்குறாங்க. எங்க அப்பா தான் ஆயுஸ் ஆகுறதுக்கு காரணம், என்னன்னாலும் சரி ஆய்ப்பட்ட அதே கஷ்டத்தை அவனையும் அனுபவிக்க வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த ஃபைனல் எபிசோடோட டைமிங் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் டைமிங்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த சீசன் 1ஓட ஃபர்ஸ்ட் எபிசோடோட கிளைமேக்ஸ்ல ஆய் இறந்து போகும்போது இருந்த ஹைப் வந்துட்டு இந்த சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட் வரைக்கும் இருக்காது. பட் ஆனா எல்லாருமே வந்துட்டு சீசன் 2 வேற லெவல்ல இருக்கும், அதோட ஸ்டோரி லைனே அப்படியே சூப்பரா போகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சீசன் 2க்காக நான் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். அது ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படி லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.